Hello guys, hello da. Yes. Good morning. நாளைக்கு நினைச்சிருந்தேன். பட் இன்னைக்கு அப்படி சொல்ல முடியாது. குட் ஈவினிங் தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, குட் நைட் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா கிளம்பும் போது தான் சொல்லுவோமா. ஸோ குட் ஈவினிங் டு ஆல் த ஃபியூச்சர் டாக்டர்ஸ்டா. வாய்ஸ் கிளியராக இருக்கா? ஒரே நிமிஷம் இருங்க, நான் அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். எஸ் கண்ணா, சாரி. ஹாய் குட் ஈவினிங்டா. குட் நைட்டு சொல்லக்கூடாது, குட் நைட்டுன்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம முடியும் போது தான் குட் நைட்டு சொல்லணும் அப்படின்றது நான் முன்னாடி செஷன்லேயே சொல்லியிருந்தேன். ஏதாவது முடியும் போது தான்டா குட் நைட்டுன்னு சொல்லணும், அதுக்கு முன்னாடி குட் நைட் சொல்லக்கூடாதா அப்படின்றத நம்ம முடியும் போது குட் நைட் சொல்லி கிளம்பலாம். பட் இப்போ நம்ம குட் நைட் சொல்லக்கூடாது, குட் ஈவினிங் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ வெல்கம் டு ஆல் டு அடுத்த செஷன். ஹலோ. எஸ். யா ஆக்சுவலாக என்னது அப்படின்னு பார்த்தா நைட்டு 10:30 மணிக்கு தான் வந்து நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேம் எடுக்காத பட்சத்தில் நம்ம வந்து சீக்கிரமாக எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால தான் நம்ம 10:30லேருந்து 8க்கு வந்துட்டோம். ஓகே, பார்த்துலாமா? ரெடி எல்லாருமே? குட் மார்னிங்லாம் சொல்லக்கூடாது, குட் ஈவினிங் தான் சொல்லிட்டுருக்கணும். ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. யா ஹலோ. எஸ்மா எஸ்டா, போட்டுட்டேன், ஓட்டு போட்டுட்டேன். ஓகேங்களா? கேன் யூ see me? நான் என் ஜனநாயக கடமை ஆற்றி விட்டேன். உங்களுக்கு யாருக்காவது ஓட்டு இருந்து நீங்களும் ஓட்டு போட்டிங்கன்னு நினச்சிருக்கேன். ஓகேங்களா? சூன். அப்போ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த இந்த கிளாஸ் முடியும் போது நான் போன 12th பேஸ் பண்ணி சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன், நான் அடுத்த வாட்டி வந்துட்டு ஈகோ சிஸ்டம் பேஸ் பண்ணி நம்ம 3 சாப்டருமே பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 300 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈகோ சிஸ்டம் அப்படின்ற அந்த ஒரு யூனிட்லேருந்து 3 சாப்டர்களே ஆர்கானிசம் அண்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் ஈகோ சிஸ்டம் அப்படின்ற 3 சாப்டர்லேருந்து நம்ம அரௌண்ட் 300 கொஸ்டின்ஸ் நம்ம இந்த செஷனை பார்க்க போகிறோம். எஸ், பார்த்துலாமா? ரெடி எல்லாருமே? ஒரு 5 ரவுண்ட் போட்டு பார்ப்போம். கமான் guys, we can see it. குட் ஈவினிங். எஸ், குட் ஈவினிங். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்க போறோம். சோ பார்த்தலாம், ஒரு 5 ரவுண்ட் போடுங்க பாப்போம். கமான். யா சூப்பர். குட் ஈவினிங். ஃபயர் போட்டாச்சு. அப்படியே செஷன் லைக் பண்ணாம வேற பார்த்துட்டு செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. என் ஃபோனில் சார்ஜ் இல்லை, ஸோ லேப்பில் தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நோ வரியா போட்டுட்டு என் ஃபோனில் சார்ஜ் ஏறின உடனே என் ஃபோனில் வந்துடுறேன். எஸ் டக்கனா. அப்போ இது என்ன அப்படி தெரிஞ்சுக்கலாம், ஏப்ரல் சீட்ஸ் நமக்கு வெற்றி பேட்ச் பேஸ் பண்ணி ஆஃப்லைன் கோர்ஸ் போயிட்டு இருக்கா, which is on March 11. ஸோ உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, யூ கேன் செக் இன்டு இட். ஓகேங்களா? எஸ், இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन பேஸ் பண்ணி நம்ம பார்த்துடலாம். அதேதான்ப்பா. சூப்பர்ப்பா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னவா இருக்க போகுது? ஆர்கானிசம் பேஸ் பண்ணி பாப்புலேஷன்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन எப்பவுமே தெரிஞ்சிருக்கலாம். நம்ம ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस பார்ப்போம். ஏன்னா என்னதான் நமக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस நம்ம சொன்னாலும் கூட, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாலும் கூட, ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसக்கு அதுக்கான மரியாதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த கட்ட நகருக்கு போக முடியும். ஓகே, ஸோ இதோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னவா இருக்குன்னா, which one of the following is one of the characteristics of the biological community? Stratification, natality, mortality, sex ratio. Which one of the following is one of the characteristics of the biological community? டக்குன்னு சொல்லுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம அரௌண்ட் 300 क्वेश्चंस நம்ம பார்க்கணும், முன்னாடியே சொல்லிட்டேன்ல நான். ஓகே, எஸ்டா. ஹாய், வெல்கம். அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் தான். ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் என்னன்னு தெரியுமா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஒரு லெவல் ஆஃப் இது இருக்கு, மரம் இருக்குன்னா ஒரு பேஸ்ல வந்துட்டு ஒரு சின்ன செடி இருக்கு, சின்ன கிராஸ் இருக்கு. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸை பார்க்கும்போது வேரியஸா எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கு, இந்த வெர்டிக்கல் லேயர்ல இது என்ன அரேஞ்ச்மெண்ட் இருக்கு, அடுத்த லேயர்ல என்ன அரேஞ்ச்மெண்ட் இருக்கு, அடுத்த லெவல் என்ன அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், அதுதான் ரொம்ப முக்கியமானது. வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஸ்பெக்ட்ல சொல்றது. என்ன ஆஸ்பெக்ட்ல சொல்றது? வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல சொல்றது. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். சூப்பரா. ஹாய் பியாரி. சூப்பரா. ஹரிணியா, அனன்யா, பூஜா, கார்த்திகா, செல்வி ராஜு, சாதனா ஸ்ரீ, அனன்யா, நான்சி, எஸ் தமிழரசி, அபிநயா, பிளெஸி, வித்யா, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த क्वेश्चन. which of the two following changes as usually occurs in the plain dwellers? They move to a higher altitude, 3500 meter or more. which of the two, எது ரெண்டு நடக்கும் அப்படின்னா, increase in red blood
ரெட் பிளட் செல் சைஸ், அதாவது இந்த ஹைட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, இந்த மீட்டர் ஹைட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்றாங்க, என்னெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு நடக்கலாம் அப்படின்றாங்க. இன்க்ரீஸ் இன் ரெட் பிளட் சைஸா, இல்லை இன்க்ரீஸ் இன் ரெட் பிளட் செல்ஸ் ப்ரொடக்ஷனா, இல்லை இன்க்ரீஸ் இன் ப்ரீத் ரேட்டா, இல்லை இன்க்ரீஸ் இன் த த்ரோம்போசைட்ஸ் கவுண்ட் ஆஃபா, இதெல்லாம் நடக்கலாம், இதெல்லாம் நடக்கலாம். எஸ், இது என்ன இருக்க போகுது? இட்ஸ் கோயிங் டு பி அகைன். யா. எஸ், ஹையர் ஆல்டிடியூட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் பிளட் செல்ஸோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ரெட் பிளட் செல்ஸ் சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகாது, ரெட் பிளட் செல்ஸோட ப்ரொடக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இன்க்ரீஸ் இன் பிரீத்திங் ரேட். ஓகே, நிறைய பேர் போயிருப்பீங்க, ட்ரெக்கிங்லாம் போயிருப்பீங்களா, மேலே ஏற அது நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இது ஏறி பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் மேலே போக போக அந்த ஆக்சிஜன் ரேட் வந்து கம்மியாகும். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கல, ஒரு ஆல்டிடியூட் போக நமக்கு ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, பி அண்ட் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ, பி அண்ட் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, எஸ் டக்கனா சூப்பரா. போக்கிமோன், யா, எஸ் டா ஜித், வித்யா, செல்வராஜ், ஷாம், ஹரிணி, பியாரி, ஆன்சி, பூஜா, அனன்யா, கார்த்திகா, தமிழரசி, ஜித், காயத்ரி, கலகிரிங். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ், பைண்டிங் ஆஃப் ஆர்ச்சன் ஆர்பிசிஸ் ஐ ஆகுது. சூப்பர் இருக்கணும். ஓகே, அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு போய் விடுவோம். அடுத்த கட்ட கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, ஸ்டடி 4 ஸ்டேட்மெண்ட் படிக்க சொல்றாங்க. which is 4 ஸ்டேட்மெண்ட். the lion eating a deer, lion eating the deer, sparrow feeding on the grains and ecological similar to is being consumer. Predator starfish psa helps in maintaining the species diversity of some invertebrates. Option C வந்துட்டு predators ultimately lead to the extinctions of a prey species. Option D வந்து production of chemicals such as nicotine sustains by the plants metabolic disorders. இதுல வந்து என்ன ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவான ஸ்டேட்மெண்ட், எந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா which are the true statement is true, which are the true statement is true. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா lion eating a deer and the sparrow feeding on the grains are the ecological similar to the consumer. Yes, கண்டிப்பா கன்சூமர்ஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ predator starfish psa helps in maintaining the species of diversity. அதனால தான் இதை எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்து இந்த predator எடுத்துட்டோம் அப்படின்னா prey அழிஞ்சு போயிருது. அப்படி படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? கிட்டத்தட்ட நிறைய ஸ்பீஷ் வந்து அழிஞ்சிருக்குன்றதை படிச்சிருப்போம் இல்லையா, starfish psa எடுத்தோடனே. ஸோ ஆப்ஷன் A and B is right answer. Okay, it's going to be option A and B and D is right answer. Okay, fine rakana. Super option D. Super Karthika. யாரது? ஊஃப் நான்சி, பூஜா, சங்கரி, காயத்ரி, மோனிஷா, நான்சி, அனன்யா, அபிநயா, ஜித், பியாரி, வித்யா, ஷாம், தமிழரசி, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர். கலக்கிட்டீங்க, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான் இதெல்லாம். அடுத்த கட்ட கேள்விக்கு போயிடலாம். which one of the following is most appropriately defined? எது வந்து most appropriately defined இருக்கு? 4 ஆப்ஷன்ஸ் படிச்சு பாருங்க. அந்த 4 ஆப்ஷன்ல எது most appropriately defined இருக்கு? host is the organism which provides food to another organism. host வந்து ஒரு ஆர்கானிசமா ஃபுட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கான் இல்ல. அடுத்தது பாருங்க, amensalism is a relationship with which one species is benefited whereas others is unaffected. one species benefited other வந்து unaffected இருக்கான். அப்படியா? கிடையாது. ஆப்ஷன் சி வந்து predator is an organism that catches and kills the other organism for food. A parasite is an organism which always lives inside the body of other organism and may kill it. Parasite is an organism which always lives in one top, always வர. So it's going to be option C the right answer இருக்க போகுது. It's going to be option C again. Predator அப்படிங்கிறது என்னவா இருக்கு? நான் உனக்கு predator அடிச்சு புடிச்சு சாப்பிட்டு கேன்னு கேப்ப விடுறதா என்னோட மெயினான வேலை அப்படிங்கறத பார்த்திருக்கேன். ஹாய் டாக்கனா. It's going to be option C again is the right answer. No problem. சுப்ரதர்ஷினி, ஹூஃப், அனன்யா, நான்சி, மோனிஷா, கார்த்திகா, பூஜா, ஹரிணி, செல்வராஜ், சங்கரி, தமிழரசி, தர்ஷினி, கலக்கிட்டீங்க, கவிதா, வித்யா, அபிநயா, ஷாம். சூப்பர் அக்கா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? யா கமன்சாலிசம் தானே வரும் பிக்கு. ஆமாடா கண்ணா, அமன்சாலிசம் அப்படின்றது என்னவா இருக்க போகுதுன்னா வேற ஒன் ஸ்பீஷிஸ் பெனிஃபிட் கொடுத்துருக்கானா, இங்க பெனிஃபிட் எதுவுமே இருக்காது. அமன்சாலிசம் அப்படின்றது -0. கமன்சாலிசம் தான் என்னவா இருக்க போகுது? +0வா இருக்க போகுது. ஓகே, அமன்சாலிசம் ஆமேன் அப்படி சொல்லல. அமன்சாலிசம் அப்படின்னு ஞாபகம் வரும் சார். அமன்சாலிசத்தை ப்ளஸ் கொடுத்தாங்கன்னா ஆமன் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லலாம். பட் அதுக்கு ஆப்போசிட்டா வருது. ஓகேவா? ஆப்போசிட்டா வருது, மறந்துடாதீங்க. கமன்சாலிசம் தான் ப்ளஸ். ஓகே, கமன்சாலிசம் தான் ப்ளஸ், மறந்துடாதீங்க. சரி, கன்ஃபியூசிங் ஆகிறது இருக்கும். இல்லைன்னா ஆமன் ப்ளஸ்னு வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். பட் அப்படி வராது, அதுக்கு ஆப்போசிட்டா வருது, ஞாபகம் வச்சோம். அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். which one of the following is categorized as a parasites in its true sense? parasite. இந்த parasite தொல்லை தாங்க முடியலடா அப்படின்னு. parasite தொல்லை தாங்க முடியலடா அப்படின்ற போலயே என்னவா இருக்க போகுது? human fetus developing inside the uterus draw the nourishment from the mother. அதெல்லாம் எப்படிடா parasite வரும்? headlow is living on the human scalp as well as laying eggs on the human hair. The cuckoo lays its eggs in a crow nest. The female Anopheles mosquito sucks blood from the humans. இது
Yes, human headல இருக்கக்கூடிய அந்த dandruff base எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அதான் head glue is living in the human scalp as well as laying egg on the human hair. இந்த dandruff base பண்ண சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து என்னவா இருக்கு, ஒன் சைடா parasite தான் இருந்துட்டு இருக்கு. So it's going to be option B will be the right answer. B yes da hoof. என்னடா உங்க பேரு OOF hoof, என்னடா இது, ஏதாவது anime கேரக்டராடா? சூப்பரா சாதனா அண்ட் போக்கிமான் ட்ரெயினர், போக்கிமானுக்கே ட்ரெயினரா இருக்கான் போல. போக்கிமான் உங்க பேர் என்னது? நான்சி, கேத்ரின், வித்யா, பூஜா, அபிநயா, அனன்யா, கவிதா, தமிழரசி, தர்ஷினி, ஜித், கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? கிளாஸ் 8 மணிக்கு தான்டா, 8:10க்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும்டா. அவன் பாராசைட்டிசம் பாராசைட் தான் கேட்டிருக்கான், பாட் பாராட்டிஸ் கேட்கலையே. பாட் பாராசைட் கேட்டால் தானே நம்ம சொல்லணும். அவன் பாராசைட்ஸ் மட்டும் தானே கேட்டிருக்கான். ட்ரூ சென்சர் மென்ஷன் பண்ணிட்டான். ட்ரூ சென்ஸ் ஆஃப் பாராசைட்ஸ் தான் மென்ஷன் பண்ணிருக்கான். அப்போ பாட் பாராசைட்டம் அதாவது குக்கோட நெஸ்ட்ல இருந்து போறது அப்படியே வரும், அப்படி ஆன்சரா வராது. அதுக்கு பதிலாக தான் கிளியரா இங்க கொடுத்துருக்கான். அதுக்கு பதிலாக கிளியரா கொடுத்துருக்கான். சார் அது ஒன்று ஒரு மீமா ஃபா, அதான் இப்போ மீமா போயிட்டு இருக்கு. எஸ் yes just now question. Yeah both 11th and 12th previous year வீடியோக்கு வீடியோ இன்னும் தரவே இல்லை. ஏன் தரல அவங்க? it will be updated. இன்னைக்கு கொடுத்துரும். ஓகே, இன்னைக்கு கொடுத்துறேன். இன்னைக்கு அப்டேட் ஆகலைன்னா நாளைக்கு எனக்கு ஞாபகப்படுத்துறேன். ஓகே, இன்னைக்கு அப்டேட் ஆகலைன்னா எனக்கு ஞாபகப்படுத்துறேன். ஓ அப்படியா காவியா? ஓகேடா. நோ ப்ராப்ளம். இட்ஸ் ஓகே. டேக் ரெஸ்ட். அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் A to D and select the correct statement. Burrowing in the soil to escape high temperature. Burrowing to the soil, escape எதை பொறுத்து? டெசர்ட் லிசரை பொறுத்து கேட்டிருக்காங்க. ஓகே, losing heat rapidly from the body during the high temperature, bask in sun when the temperature is low, insulating body due to the thick fatty dermis. இதுல எது கரெக்ட் தானே கேட்டிருக்காங்க? Yes, select the correct pair. Select the correct pair அப்படின்னு இருக்காங்க. Select the correct pair. Which is the correct pair? Burrowing the soil to escape from the high temperature. Yes, அது பண்ணிட்டு இருக்கோம். Losing the heat rapidly from the body during the high temperature. Heatல லூஸ் ஆகாது. Bask in the summer when temperature is low. Yeah, அதுதான் இது. ஓகேவா? So it's going to be option A and C. A and C is right answer. Option A and C is right answer. ரொம்ப ஈஸி. சூப்பர். மோனிஷா, ஜித், கேத்ரின், பார்கவ், பிளெஸி, நான்சி, கார்த்திகா, பிரித்திகா, எஸ் எங்கடா அது? தமிழரசி, ஹார்னி, அனன்யா, தர்ஷினி, வித்யா, அபிநயா, கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் A is லோகாஸ்ரீ, செல்விராஜ். Yes, super. Option A is the right answer. Next question பார்த்தலாம். Logistic population equation growth is expressed by. Logistic population growth is expressed by. How the logistic population growth is expressed? Logistic population growth நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம்? How does the logistic population growth is expressed? என்ன இது ஃபுல்லா மாறி இருக்கு? I think there is some dn by dt nr. ஓ எஸ், கரெக்டா இல்லை, இங்கே ஒரு இது ஆப்ஷன் தான் மாறி இருக்கு. ஓகே, என்ஆர் வராது, ஆர்என் தான் வரணும். ஓகேவா? டிஎன் பை டிடி இஸ் ஈக்குவல் டு ஆர்என் கே மைனஸ் என் டிவைடட் பை கே. எஸ், ஆப்ஷன் ஏ. என்னது? டிஎன் பை டிடி இஸ் ஈக்குவல் டு ஆர்என் கே மைனஸ் என் பை கே. இதானே? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஏடா கூடமா இருக்கு. ஏடா கூடமாலாம் ஒன்றும் இல்லைக்கண்ணா, இங்கே ஒரு இதுக்கு ப்ராக்கெட் மிஸ் ஆயிருக்கு. இங்கே இது ஒரு டிவைடு சிம்பிள் வரணும், அவ்வளோதான். எஸ், இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? டிஎன் பை டிடி. ஓ இப்படி சொல்கிறீங்களா? எஸ் டிஎன் பை டிடி தான். எஸ், அது கரெக்ட். டிஎன் பை டிடி தான். ஓகே, எஸ் இஸ் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆமாடா சங்கரி, இதெல்லாம் ஆர்கானிசம் பாப்புலேஷன் தான்டா. பாப்புலேஷன் growth rate படிச்சிருப்போமே. டிஎன் பை டிடி இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் கே மைனஸ் இன்ட்ரெஸ்ட் growth வேல்யூ எல்லாம் படிச்சோமே. இது ஆர்கானிசம் பாப்புலேஷன்ல தான், ரிப்பீட்டட் क्वेश्चंस தான் அதெல்லாம். நோட் பண்ணி வச்சுங்க. Peoples who have
The plains of the area adjoining Rowan's Pass about 6 months back. I think some has been changes. Next question பார்த்துலாம். இந்த question கரெக்ட்டா இல்ல. இந்த question கரெக்ட்டா இல்ல. இந்த question some examples clarification அங்க இல்ல. ஓகே, some example clarification அங்க இல்ல. எஸ் கிரேஸ் மார்க் கொடுக்கப்படும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கிரேஸ் மார்க் வழங்கப்படுகிறது. வணக்கம்டா ஜேடிஎஸ். வணக்கம். கஸ்கூட்டா is an example of. கஸ்கூட்டா இதோட எக்ஸாம்பிள். கஸ்கூட்டா is an example of. இதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம கஸ்கூட்டாவை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள். கஸ்கூட்டா is an example of ectoparasite. It's going to be option D is right answer. Okay, Kaskuta is an example of ectoparasite. Super Sankari, Monisha, Kartika, Ananya, Pokemon. Vidya, Dashini, Kavita, Pyari, Abhinaya, Dashini, Sham, கலக்கிறீங்க. Okay, it's going to be option D. Yes, Bhargav, Monisha, கலக்கிறீங்க. Option D is right answer. Okay, old NCERT ல இருக்குண்டா, populations பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. Old NCERT படிச்சா போதும். Old NCERT. Okay, super. Nancy, Selvaraju, கலக்கிறீங்க. Okay, next question பார்த்துலாம். The sedimentary sea anemone gets attached to the cell lining of the hermit crab. The association is the sedimentary sea anemones get attached to the shell lining of the hermit crab. The association is what is the answer? What is the answer? ஏன் இப்படி நடக்குது? ஒரே நிமிஷம்டா காணுங்களா, ஒரே நிமிஷம். Just a minute, Ra. Some error has been occurred. ஒரே நிமிஷம் நாடே, யூடியூப்ல ஏதோ அக்கறை இருக்குடா. உங்க கமெண்ட்ஸ் என்னால பார்க்க முடிய மாட்டேங்குது. Just a minute.
யா ஓகே ஒன்றும் இல்லடா எஸ் வந்துச்சு இப்போ தெரியுது ஓகே ஃபைன் நமக்கு இதாயிருக்கு ஓகேவா சரி இது என்னது sedentary sea anemones get attached to the shell lining of the hermit crab this association இது இந்த ஹெர்மிட் கிராப்லாம் பார்த்துருக்கீங்களா ஒரு கிராப்புக்கு மேலே வந்துட்டு ஒரு செல் அனிமன் வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்கும் சி அனிமன் வந்து உட்காந்துட்டு இருக்கும் ஸோ இதுக்கான எக்ஸாம் எது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா மியூச்சுவலிசம் தான் சிம்பயோசிஸ் தான் வரும் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் பி தானே போட்டிருக்கீங்க சிம்பயோசிஸ் என்ன பண்ணும் சி அனிமன் வந்துட்டு மொபிலிட்டிக்காக எர்மிட் கிராப்பை யூஸ் பண்ணும் சி அனிமன் வந்துட்டு மொபிலிட்டிக்காக எர்மிட் கிராப்பை யூஸ் பண்ணும் அதே மாதிரி எர்மிட் கிராப்பை ஏதாவது அடிக்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சி அனிமனோட டென்டக்கல்ஸ் வச்சு அதை வச்சு என்ன பண்ணியிருக்கோம் அதை ஓவர் கம் பண்ணும் ஸோ இதுக்கு அப்போ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி சிம்பயோசிஸ் ரைட் ஆன்சர் ஓகே வாக்கண்ணா ஓகே பி சி பி சியா கமன்சாலிசம் இல்லடாக்கன்னா சிம்பயோசிஸ் தான் வரும் ஓகே ஐ திங்க் இந்த கன்ஃபியூஷன் இருந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே நிறைய பேர் நிறைய இதில் கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கீங்க கமன்சாலிசம் வராது ஓகே சிம்பயோசிஸ் தான் வந்துட்டு இருக்குது தெர் நாட் கமன்சாலிசம் வராது சிம்பயோசிஸ் தான் வரப்போகுதுராக்கன்னா என்னது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க ஹெர்மிட் கிராப் வந்துட்டு இதுக்கு ஹெர்மிட் கிராபுக்கு மேலே இந்த சி அனிமன் வந்து உட்காந்துருக்க போகுது அப்போ சி அனிமனுக்கு மொபிலிட்டிக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்க போது ஹெர்மிட் கிராப் மட்டும் தான் யூஸ் போகுது இதனால தான் நிறைய பேர் என்ன சொல்றீங்க பிளஸ் 0 அதாவது சி அனிமனை பொறுத்த வரைக்கும் பிளஸ்ஸாக இருக்கு ஹெர்மிட் கிராப்பை பொறுத்த வரைக்கும் 0 அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல ஹெர்மிட் கிராப்புக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது ஏதாவது பிரிடேட்டர் வந்து ஹெர்மிட் கிராப்பை பிடிக்க வரும்போது இந்த சி அனிமனோட டென்டக்கல்ஸை வச்சு அது ஹெர்மிட் கிராப்பை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ அதனால ஆப்ஷன் பி சிம்பயோசிஸ் தான் வரணும் யா கிளவுன் ஃபிஷ் எஸ் கிளவுன் ஃபிஷ்டா ஓகேவா நல்லா புரிஞ்சுதா கிளவுன் ஃபிஷ் ஓகே இங்க என்ன கேட்டிருக்கான்றது பண்ணா ஹெர்மிட் கிராப் சி அனிமன் தான் கேட்டிருக்கான் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஓகேங்களா எஸ் இதுக்கு புரிஞ்ச டவுட் இல்லையா இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற ஸ்டேட்டாக தான் இருந்துருக்கீங்க நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க ஸோ இனிமேல் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஓகே இது கொண்டு போய் ஆப்ஷன் பி சிம்பயோசிஸ் தான் மியூச்சுவலிசம் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு ஓகேவா த பயாலஜிக்கல் ஸ்டடிட் த பாப்புலேஷன் அட் ஈச் இன் அ பேண்ட் he found out that the average natality was 250 mortality was 240 immigration was 20 and immigration 30 the net increase in the population is the biologist studied the population of each in a barn he found out the average natality was 250 average base பண்ணி கேக்குறாங்க natality வந்து 250 இருக்கான் natality 250 base பண்ணி immigration 20 so எப்படி போடுறது 250 natality 250 immigration plus immigration எவ்வளவு இருக்கு 20 minus எத்தனை mortality இருக்கு mortality வந்து 240 minus 30 ஸோ இது பொறுத்து பார்த்தோம் அப்படின்னாலே 20 20 30 10 10 20 முட்டைக்கெல்லாம் முட்டை ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் டி எஸ் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் யா இமிகிரேஷன்ஸ் அதாவது எதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா நமக்கு ப்ளஸ் ஆகுதோ அதை நம்ம ப்ளஸ் பண்ணுறதெல்லாம் அது ப்ளஸ் ஆகணும் மைனஸ் பண்ணுறதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு பேஸ் பண்ணி ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணி விடணும் ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் நட்டாலிட்டியும் இமிகிரேஷனையும் ப்ளஸ் பண்ணுறோம் அப்புறம் மார்டாலிட்டியும் இமிகிரேஷனையும் ப்ளஸ் பண்ணுறோம் அப்புறம் ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படி சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ கிடைக்க போகுது ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் 0 தான் ஆன்சராக வரப்போகுது ஓகே சூப்பர் நான்சி அனன்யா காயத்ரி செல்விராஜ் பூஜா கார்த்திகா முட்டைக்கெல்லாம் முட்டை ஆஸ்டிக் முச்சம் ஷாம் செல்வராஜ் லீகல் டீம் பார்கவ் தர்ஷினி காயத்ரி கேத்ரின் ஹரிணி மோனிஷா வித்யா ஜித் அனிஷா தமிழரசி கலைக்கிறீங்க ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் நல்ல விஷயம் பட் அந்த ஆஸ்ட்ரிச்சுக்கு தான் தெரியும் அந்த வழி என்னன்னு அந்த டைலாக் தெரியலையா அந்த டைலாக் தெரிஞ்சு வச்சோம் ஜஸ்ட் as a person moving from Delhi to Shimla டெல்லியிலேருந்து ஷிம்லாக்கு போறீங்க to escape the heat of duration of the hot summer thousands of migrated from Siberia to other extremely colder region move to extremely colder region இருந்து எங்க போக போகுது இது கேட்ட கேள்விதான் ராஜஸ்தானுக்கு போக போதும் படிச்சிருப்போம் ராஜஸ்தானில் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது என்னவா இருக்க போகுது வெஸ்டர்ன் காட்செல்லாம் கிடையாது கிடையாதுன்றேன் நல்லா பாருங்க டெல்லியிலேருந்து ஷிம்லாக்கு வந்துட்டு நிறைய பேர் எஸ்கேப் ஆயிடுறாங்க ஹீட்னால அது ஒரு விஷயம் அதோட முடிஞ்சிருச்சு நான் என்ன சொல்லியிருக்கேன் நிறைய கடைசிக்கு வந்து பாருங்க கடைசி இதை பாருங்கன்னு thousands of migrating birds from Siberia and other extremely cold region சைபீரியா நிறைய படத்துல பாட்டிருப்போம் ஓகேவா தலை வந்துட்டு எந்த காட்டுல வந்து புஷ்அப் எடுப்பாரு என்ன படம் விவேகம் படம் பார்த்துருக்கீங்களா
ஐயோ நல்லா ஐயோ தடை விடுதலையா கட்டையை தூக்கி நடப்பாரு புஷ்அப் எடுப்பாரு எத்தனை புல்லட் சுத்தினாலும் சாகாம எப்படி தான் தெரியாது அங்க உட்காந்து புஷ்அப் எடுத்துட்டு இருப்பாரு அது என்ன காடு சைபீரியா காடு அப்ப இந்த சைபீரியா காடு ரொம்ப கோல்டா இருக்குமா ரொம்ப சூடா இருக்குமா ரொம்ப கோல்டா தான் இருக்க போகுது ஸோ சைபீரியா அண்ட் அதர் கோல்டன் ரீஜன் வந்து எங்க மூவ் ஆன் ஆகணும் ஹீட்டான ரீஜனுக்கு மூவ் ஆன் ஆகணும் ஹீட்டான ரீஜன் நம்ம கன்சிடர் பண்ணது ராஜஸ்தான் இதுல ராஜஸ்தான் எதுல இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஜியோகிராஃபி தெரியும் அதுக்கெல்லாம் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய கியோலாண்ட்ரா நேஷனல் பார்க் பர்கட்பூர்ல இருக்கக்கூடிய கியோலாண்ட்ரா நேஷனல் பார்க் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி இருக்குன்னா கார்பெட் கிடையாதுன்னா கியோலாண்ட்ரா நேஷனல் பார்க் ஆப்ஷன் டி ABCD ஓகே ஆப்ஷன் டி கியோலாண்ட்ரா நேஷனல் பார்க் which in பாரட்பூர் எங்க இருக்கு ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பாரட்பூர்ல இருந்துட்டு இருக்கு இப்போ புரியுதா ராஜஸ்தான் பசங்க எல்லாம் நல்ல மார்க் எடுக்கிறாங்க அவங்க ஊர்ல என்ன இருக்கு அவங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம கிட்ட இந்த மண்டல் ஜூ கேட்டா தெரியும் மெரினா பீச்சை பத்தி கேட்டா நமக்கு எங்க இருக்குன்னு தெரியும் மெரினா பீச் எங்க இருக்குன்னு கேட்டா சென்னையில இருக்குன்னு சும்மா சொல்ல தெரியும் பட் இதெல்லாம் கேட்டது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ தெரிஞ்சு வச்சவங்கன்னா அவன் எல்லா எக்ஸாமும் பேஸ் பண்ணி தான் கேட்பான் என்னைக்கு நீட் பயாலஜி மட்டும் கேட்டிருக்காங்க நீட்டுக்கு எதுக்கு பிசிக்ஸ்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல நீங்க விடுங்க அது இதுவும் கேட்டுட்டு அடுத்தது மேத்ஸை இன்க்ளூட் பண்ணலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருக்காங்களா in association with individual of different species living in the same habitat and having the functional interaction is the association of individual of different species living in a same and different species living in a same habitat and having a functions interactions is what do we call as அது யாருக்கும் புரியலடா கண்ணா யாருக்கும் புரியல விடையில்லா ஆன்சர் எப்படி ஆண்டவர் பேசுனது ஆண்டவனுக்கே புரியாதோ அதே மாதிரி நீட் சொல்றது என்டிஏ சொல்றது என்டிஏக்கே புரியாது இதுக்கு என்ன இருக்க போகுது இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் எஸ் இதுக்கு சொல்லுங்க ஆப்ஷன் ஈகோசிஸ்டமா டாய் it's not ecosystem da kanna it's not ecosystem da it's biotic community da biotic association of the individual of a different species in a living in a same habitat and having the functional interaction is in the biotic community option A is the right answer option A will be the right answer option A நோட் பண்ணிக்கோங்க தெரியல பரவாயில்ல நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் A will be the right answer ஆகனா A தான் A தான் biotic community assemblance of independence interaction populations is a different present in an area அப்படினு சொல்லிட்டு போலியா is going to be option A is the right answer option A okay next question பார்த்தலாம் அடுத்த கேள்வி in which of the following interaction both the partners are adversely affected ரெண்டு பார்ட்னர்ஸும் adversely affect ஆவறது adversely affected சார் பெஸ்ட் திங் எக்ஸாம் ஆளுக்கு வந்து இந்த ஆப்ஷனா நல்லா யோசி அப்படியாடா நல்ல விஷயம்டா சொல்றேன்டா கண்ணா கண்டிப்பா சொல்றேன்டா சரி நான் நிறைய வாட்டி சொல்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் மைண்ட் இருந்தா ஜெயிக்க முடியும் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க பட் சயின்டிஃபிகலி ப்ரூவனா இருக்க போது என்னது அப்படின்னா உங்களுக்கு காம்படிட்டிவ் மைண்ட் இருந்தா நீங்க தோத்து போயிருவீங்களா காம்படிஷன் நடந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேருமே மைனஸ் தான் யாருக்குமே கெயின் இருக்காதுன்னு தான் இவங்களோட ஸ்டடிஸ் சொல்லிட்டு இருக்கு ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா ஸோ உங்க அம்மா அப்பா நாளைக்கு சொல்றாங்க பாரு பக்கத்து வீட்டு பையன் எப்படி படிக்கிறான் எதிர் வீட்டு பையன் எப்படி படிக்கிறான் சொந்தக்கார பையன் எப்படி படிக்கிறான்னா எம்மா காம்படிஷன் பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க காம்படிட்டிவ் மைண்ட் செட் வந்து எப்பவுமே தோத்து போயிடும் அப்படின்னு நீங்க அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா உங்க அம்மா செருப்பால் அடிப்பாங்க நீங்க செருப்பால் வாங்கலாம் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் அக்கா சூப்பரான நரசிம்மன் ஆஹா எங்க மேம் இதில் என்ன ப்ராப்ளம் பார்க்குறீங்களா இது வந்துருச்சு அடிக்கடி இதான் ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு எஸ்ரா சூப்பரா ட்ரெஸ் கோடு தெரியும்ல என்னடா ட்ரெஸ் கோடு தெரியும்ல எதாவது ட்ரெஸ் கோடு சூப்பரா நரசிம்மன் ஸ்ரீகுட்டி குடி ஸ்ரீகுட்டி புக்கிமான் மோனிஷா நான்சி நிஷ்மிந்த் விஷ்மிகல் ஹரிணி வித்யா அனன்யா பியாரி கார்த்திகா அனீஷா கலக்கிறீங்க வெங்கடேஷ் தமிழரசி கவிதா அபிநயா தர்ஷினி சூப்பர் ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் அடுத்த கொஸ்டின் லீவ்ஸ் பிகம் மாடிஃபைட் இன்டு ஸ்பைன்ஸ் இன் லீவ்ஸ் ஸ்பைன்ஸா எதுல மாடிஃபை ஆகும் லீவ்ஸ் ஸ்பைன்ஸா எதுல மாடிஃபை ஆகும் இதை நம்ம மார்பாலஜிலே படிச்சிருப்போம் லீவ்ஸ் வந்துட்டு ஸ்பைன்ஸா எதுல மாடிஃபை ஆகும் அப்படின்னு படிச்சிருப்போம் லீவ்ஸ் வந்துட்டு சம் டெசர்ட் டெசர்ட்ல இருக்கக்கூடிய பிளான்ட்ல இதுல எது டெசர்ட் பிளான்ட்டா இருக்க போது ஒன்னு கேட்கஸ் இன்னொன்னு என்ன ஆப்டூனியா ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ ஆப்டூனியா இஸ் ரைட் ஆன்சர் லீவ்ஸ் என்ன மாடு ஸ்பைன்ஸா முள்ளு செடிகளாம் மாடுதுல அதான் ஸ்பைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஆப்ஷன் ஏ ஆப்டூனியா இஸ் ரைட் ஆன்சர் ஓகே சூப்பரா நான்சி நரசிம்மன் ஷாம் நிஷ்மித் பவலன் பியாரி கார்த்திகா சாதனாஸ்ரீ நான்சி ஹரிணி ஷாம் மோனிஷா புக்கிமான் அனன்யா வித்யா செல்வராஜு
Yes, Dashini, Mahashakti, Superman. It's going to be option A is the right answer. அடுத்த கட்ட கேள்வி பார்த்துலாம். The principles of the competitive exclusions was stated by competitive exclusion. அந்த principle ஸ்டேட் பண்ண அந்த மகான் competitive exclusion அப்படின்ற சொன்னது யாரு? Competitive exclusion. என்னது competitive exclusion முன்னாடி வருமே ஒரு வேர்ட் வருமே. என்ன தலைவன்? என்ன பிரின்சிபல் படிப்போம்? ஆர்கானிசத்துல என்ன பிரின்சிபல் நம்ம படிச்சிருப்போம்? ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன்ல படிக்கக்கூடிய பிரின்சிபல் என்னவா இருக்க போகுது? காஸ் பிரின்சிபல் தான். ஓகேவா? ஒரு ரேவர் பிரின்சிபல் தான். அந்த பிரின்சிபல்ஸ் ஞாபகம் வச்சோங்க. இது வேற ஒன்னு. Yes, it's going to be option A is the right answer. Option A, G.F. Gauss. Okay, option A will be the right answer. Yes, Gauss principle. Yes, the Princy, Pooja, Sadhanashri, Tamilarasi, Monisha, Sham, Catherine, Karthika, Narasimhan, Selvaraju, Harini, Ananya, Srikutti, Super Rakana, Mahashati, Harini. Super. It's going to be option A is the right answer. Option A will be the right answer. Gauss principle. Another question. If positive, plus sign is assigned to be beneficials and interactions and minus sign is determinant, zero sign is neutral, the interactions, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன கேக்குறான்? Plus and minus. பாத்தீங்களா? எப்படி சுத்தி விச்சு மாதிரி கேட்டிருக்கானா? இதுதான் கேள்வி. பிளஸும் மைனஸும் வந்துச்சுன்னா என்னது? இதுல எது பிளஸ் மைனஸ் ஆகுது? இதுல ஒன்னு பிளஸ் ஆகுதா, ஒன்னு மைனஸ் ஆகுதா? எது ஒன்னு பிளஸ் ஆகுது, ஒன்னு மைனஸ் ஆகுது? இதுல ஒன்னு பிளஸ் ஆகுது, ஒன்னு மைனஸ் ஆகுது. எஸ். என்னது? பாராசைட்டிசத்துல வந்துட்டு பிரெடேட்டர் வந்து பிளஸ்ஸா இருப்பான், பிரே வந்து மைனஸா இருப்பான். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். விச் மாதிரி சுத்தி கேட்டிருப்பாங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், பெரிய கொஸ்டின்ஸ் வருதுன்னா கடைசி ஆயுதமான பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிறங்க. என்ன பிரம்மாஸ்திரம்? கடைசி ஃபுல் ஸ்டாப் மட்டும் படிச்சு ஆன்சரை போடுங்க. பெரிய கொஸ்டினா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இல்லாத பட்சத்துல நம்ம பிரம்மாஸ்திரம் ட்ரிக்ல ஒரு கடைசி ட்ரிக் தான் நான் சொல்லியிருக்கேன். கடைசி ஃபுல் ஸ்டாப் படிங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் அப்படின்றது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். மோனிஷா, பாக்யலட்சுமி, அனன்யா, பிரின்சி, ஷாம், நரசிம்மன், செல்வராஜு, பியாரி, ஹரிணி, அனீஷ், வெங்கடேஷ், கேத்ரின், மோனிஷா, மகாசக்தி, வித்யா, அனன்யா, கார்த்திகா, தமிழரசி, போக்கிமான், பூஜா. Yes, பவலன் கலக்கிறீங்க. It's going to be option C is right answer. Okay, பகவத் சூப்பர். வினோ பகவத் சூப்பர் கலக்கிறீங்க. Option C is right answer. Yes, 20 क्वेश्चंस முடிச்சிட்டு ஒரு 5 ரன் போடுங்க பாப்போம். Come on. 13th question doubt. ஒரு 5 ரன் போடுங்க கண்ணா. Come on ரா. ஒரு 5 ரன் போடுங்க. செஷன் லைக் பண்ணி வச்சிருங்க. நான் வர மாட்டேங்குது. யா, வந்துருச்சு. 13வது கேள்வி என்ன கேள்வியா இருந்துட்டு இருக்கு? 13வது கேள்வி என்ன கேள்விடா? சிம்பயோசிஸ் தான்டா சொல்லுவோம். ரெண்டு ஒண்ணுக்கு இல்லைன்னா உயிர் வாழ முடியாதுடா. மியூச்சுவலிசம் குவாஸ்கான்ட்ல சிம்பயோசிஸ் தான் வரும், கமன்சாலிசம் வராது. அதுதான் நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? இது என்ன வரப்போகுது? ஆப்ஷன் சி தான் வரப்போகுது. ஓகேவா? வெரி லாங், உயிர் வாழ முடியாது இல்லை, வெரி லாங் டைம் டியூரேஷனோட ரெண்டுமே ஒன்னா தான் வாழுது. எதனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி அனிமோனுக்கு நடந்து போறதுக்கும் மொபிலிட்டிக்காகவும், இது ஹெர்மிட் கிராபுக்கு வந்து ப்ரொடெக்ஷனுக்காகவும் ஆட் பண்ணிட்டு இருக்கு. சிம்பியாசிஸ் தான் வரும். ஓகேவா? மறந்துடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சிம்பியாசிஸ் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். ஃபயர் போட்டாச்சா? செஷன் லைக் பண்ணாச்சா? சிம்பியாசிஸ் தான் வரும். பிரம்மாஸ்திரா மறந்துடாதீங்க. பிரம்மாஸ்திரம் ரொம்ப முக்கியம். கடைசி நிமிஷத்துல கடைசி ஃபுல் ஸ்டாப். நிறைய பிரம்மாஸ்திர ட்ரிக்ஸ் இருக்குடா. ஸோ அந்த பிரம்மாஸ்திர ட்ரிக்ஸ் என்னைக்குமே விடக்கூடாது நீங்க. Which of the following is corrected for the selected species? Selected species பொறுத்தவரை which of the following is corrected? For reselected species, large number of progeny with large size, small number of progeny with small size, small number of progeny with large size, large number. I think reselected species வரும்னு நினைக்கிறேன். அங்க selected species போல ஆட்டோகரெக்டா இருக்கு. It is will be reselected, but இதனால k என்ற செலக்ஷன் இருக்கு, பேஸ் பண்ணிருக்கு தெரியுமா? ஏன்னா செலக்ஷன்ஸ் எனக்கு k தான் நம்ம செலக்ஷன் அப்படி சொல்லிட்டு இருப்போம். So which is the answer? Which is the answer? Small number of progeny with large size. இல்லடா, large number of progeny with small species. Large number of progeny with small species. Option D. Large number of progeny with small species. Option D. Large number of progeny with small species. Option D is the right answer. ஒரு நிமிஷம் இருங்க. Okay, fine. Option D. Yes, next question பார்க்கலாம். It is much easier for the small animal to run uphill than the large animal. Uphill போடுறதுக்கு சின்ன அனிமல் வந்து சர ஓடி போயிருமா, அதனால பெரிய அனிமலால ஓடி போக முடியாதா? எதனால? என்ன ரீசனா இருக்க போகுது? என்ன ரீசனா இருக்க போகுது? எதனால குட்டி அனிமல்ஸால ஓடி போக முடியல? என்ன ஐட்டங்களோ 12G ஃபிளாட் இல்லையா அந்த மாதிரி சொல்லல.
எதனால குட்டி குட்டி அனிமல்ஸால ஓடி போக முடியுது, பெரிய பெரிய அனிமல்ஸால ஓடி போக முடியவில்லை? ரொம்ப சிம்பிள்ரா. எஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் அனிமல்ஸ்க்கு ஹையர் மெட்டபாலிக் ரேட். சின்ன சின்ன அனிமல்ஸுக்கு ஹையரான மெட்டபாலிக் ரேட் இருக்குமா? குட்டி குட்டி அனிமல்ஸுக்கு எப்படி இருக்குமா? ஹையரான மெட்டபாலிக் ரேட் இருக்குமா? சி ஸ்மால் அனிமல்ஸ் ஹேவ் லோவர் ஆக்சிஜன் ரிக்வயர்மெண்ட். இல்ல மெட்டபாலிக் ரேட் வந்து கம்மியா இருக்கும். மெட்டபாலிக் ரேட் வந்து ஹையரா இருக்கும். மெட்டபாலிக் ரேட் ஹையரா இருக்கும்போது நிறைய மெட்டபாலிசம் பேஸ் ஆனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம் ப்ராசஸ் நடக்கும்போது அதனால அதை ஃபீல் பண்ண முடியாது. அப்போ லார்ஜ் அனிமல்ஸ் அந்த பாடியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து சூப்பரா நடந்த போயிடும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி ஸ்மாலர் அனிமல்ஸ் ஹேவ் higher metabolic rate. Yes, option B is right answer. தெரியல நோட் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் டோன்ட் நோட் இட். என்ன ரீசன் தெரிஞ்சு வச்சோங்க. மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி சின்ன சின்ன அனிமல்ஸ்ல ஹையரா இருக்கும். இதை தெரிஞ்சு வச்சோங்க. இது இந்த கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைனா கூட வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்ல வந்து ஸ்ட்ரைக் ஆக யூஸ் ஆகும். ஏன்னா சின்ன சின்ன அனிமல்ஸ்ல மெட்டபாலிக் ரேட் வந்து லார்ஜ் அனிமல்ஸ்ல ரொம்ப ஹையா இருக்கும் அப்படின்றது. ஓகேவா? When does the growth rate of populations of logistic is equal to 0? The logistic model is equal to dn by dt is equal to rn 1 minus n minus k. இது வந்துட்டு எப்போ ஜீரோவா வருமா? இது எப்போ ஜீரோவா வரும்? dn by dt எப்போ ஜீரோவா வரும்? எப்போ dn by dt வந்து எப்போ ஜீரோவா வரப்போகுது? when it come to 0? என்னது? யார் யாரெல்லாம் ஆப்ஷன் சி போடுறீங்களோ நல்லா நோட் பண்ணி பாருங்க. அவன் என்ன கேட்டிருக்கான்றது நல்லா பாருங்க. dn by dt is equal to 0 எப்போ வரும் தான் கேட்டிருக்கான். அப்போ 0 வரணும்னா இங்க பாருங்க என்ன இருக்கணும்? rn 1 minus n by k. இதுதான ஃபார்முலா. இப்போ நீங்க என்ன போடுறீங்க? இதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன சொல்றீங்க? when equal to 0 னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி எப்படி வரும்? rn is equal to 1 minus 0 என்ன இருக்க போகுது? 1 minus 0 1 தானே இருக்க போகுது. அப்ப rn எப்படி 0 வரும்? ஆனா இதுவே n minus k வந்து எக்ஸாக்ட்லி 1 இருந்துச்சுன்னா rn is equal to 1 minus 1 0. அப்ப rn into 0 anything multiple with 0 is going to be 0. So option A when n by k is exactly 1. n by k வந்து 1 இருந்துச்சுன்னா என்ன வரப்போகுது? கரெக்டா தான் வரப்போகுது. பியா n carry capacity. சிம்பிள் மேத்ஸ், பேசிக் மேத்ஸ். சிம்பிள் மேத்ஸ், பேசிக் மேத்ஸ். என்னது? r by n dn by dt is equal to 0 னு வரணும். dn by dt 0 னு வரணும்னா n by k வந்து 1 இருந்தாதான் 1 minus 1 னு போட்டு நம்மளால 0 போட முடியும். ஏன்னா இங்க 1 minus 1 0 வந்துச்சுன்னா rn divided multiply into 1 anything multiply by 0 is 0 அப்படின்றத நம்ம விரல சப்பிட்டு இருக்கும் போதுல இருந்து நம்ம என்ன சொல்லிருப்போம், அதை படிச்சிட்டு இருப்போம். So it's going to be option A is right answer. டவுட் இல்லல? எல்லா ஆப்ஷனும் போடிட்டோம் சார். அதே நல்ல விஷயம். அப்படி தான் இருக்கணும். எந்த ஆப்ஷன் முக்கியம் அந்த ஆப்ஷன் போடக்கூடாது, எல்லா ஆப்ஷனும் போடணும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். கண்ணா ஓகே. கடைசியில் என்னையும் மேட்ச் போட வச்சிட்டீங்களாடா, கஷ்டமா இருக்குடா அப்படின்றது. ஓகேவா? கடைசியில் என்னையும் கெட்டவன் ஆக்கிட்டீங்களா அதே மாதிரி. ஓகேவா? கடைசியில் என்னையும் மேட்ச் போட வச்சிட்டீங்களா? என்ன வேலைலாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு பாருங்க. பயாலஜி இருந்துச்சுன்னா மேத்ஸும் போடணும், கெமிஸ்ட்ரியும் போடணும், ஃபிசிக்ஸும் போடணும், ஜியாமெட்ரியும் படிக்கணும், வேறு ஜியாகிரபி வேறு படித்தோம், கேரளா இன்டர்நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ பயாலஜின்னு அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் படிச்சாலே போதும், நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுமே ரிவைஸ் பண்ணிக்கலாம்னு தெரிஞ்சு வச்சோங்க. இப்போ பயாலஜியோட மகிமை புரிஞ்சுதா? பயாலஜியோட மகிமா. காஸ் பிரின்சிபல்ஸ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் ஸ்டேட். என்ன ஸ்டேட் பண்ணுது? வாட் இஸ் த காஸ் பிரின்சிபல் ஸ்டேட் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன்? வாட் இஸ் த காஸ் பிரின்சிபல் ஸ்டேட் ஃபார் காஸ் எக்ஸ்க்ளூஷன்? ஜியாமெட்ரி வரலன்னு கவலைப்படாதீங்க கண்ணா. என்ன வரல? இன்னைக்கு நம்ம எடுத்திருந்தோம், இன்னைக்கு நம்பிக்கை பேட்ச்ல எடுத்திருந்தோம் அரித்மெட்டிக் ஜியாமெட்ரி அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? இதுல வரும் பிளான் growth and ரெகுலேட்டர்ல ஜியாமெட்ரிக்கு வரும், ஜியாமெட்ரிக் growth rate வரும், அரித்மெட்டிக் growth rate, ஜியாமெட்ரிக் growth rate. ஜியாமெட்ரி வருது இன்னைக்கு எடுத்தேன் நான். ஜியாமெட்ரிக் growth rate என்னது? 2 4 6 7 8 அப்படின்னு சொல்லிட்டு மைட்டாடிக்கல் டிவைட் ஆகிறத நம்ம சொல்றோம். ஜியாமெட்ரிக் growth rate னு பார்த்திருப்போம். ஓ சரி, இது சொல்லுங்க, காஸ் பிரின்சிபல் சொல்லுங்க. சோ எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம், அதனால தான் அது பேர் பயாலஜின்னு இருக்கு. சோ காஸ் பிரின்சிபல் என்ன ஸ்டேட் பண்ணிருக்கு? ஆப்ஷன்ஸ் படிச்சு பாருங்க பாப்போம். Yeah, no two species can occupy the same niche indefinitely for the same limiting resources. Okay, ரெண்டு species same niche occupy பண்ண முடியாது அப்படின்றது. Okay, so going to be option D is the right answer. Option D is the right answer. Okay, see option D, option C is the right answer. Okay, super அழகர் சுவாமி, மகாசாந்தி, நான்சி, நரசிம்மன், கார்த்திகா, பிளெஸி, தர்ஷினி, பூஜா, யஸ்டா, வித்யா, ஹரிணி, ஷாம்,
என்னடா வெங்கடேஷ், என்னடா டவுட்டு? அனன்யா, ஹரிணி, அபிநயா, தமிழரசி. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஈஸியான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின். In a hypothetical populations of 100 individual having R is a 0.5 female per year, what will be the population size in 6 years with E is equal to 2.72 showing the exponential rate of growth. Exponential rate of growth கொடுக்கும்போது என்ன இருக்க போகுது? NT is equal to என்னவா இருக்க போகுது? N0 by RT. NT is equal to என்ன ஃபார்முலா அது? NT is equal to N0 by சொல்றா T இருக்க போகுது. ஸோ எப்படி போடணும்? சொல்லுங்கண்ணா. தெரியலையா? இப்போதான் மேட்ச் என்னையே மேட்ச் போட வைக்கிறீங்களா நாங்கள் சொன்னோன்னா. இப்போ என்ன கொடுத்துருக்கான்? N0 இவன் என்ன கொடுத்துருக்கான்? ஹைப்போதெட்டிக்கல் 100 இண்டிவிஜுவல் தான். அப்போ 100 இண்டிவிஜுவல், அப்போ N0 பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. இப்போ NT is equal to 100. E என்ன கொடுத்துருக்கான்? 2.72 into R என்ன கொடுத்துருக்கான்? 0.5. எவ்வளோ வருஷத்தில்? 6 வருஷத்தில் 0.5. 6 வருஷம் தானே? இங்கே 6 ஏரே காணும். எஸ், 6 வருஷத்தில் கொடுத்துருக்கான். ஓகே, சரி சார். இப்படி இது உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்காது, உங்களுக்கு தெரிஞ்சு வச்சோங்க. இங்கே 6 into 1 இருந்துச்சுன்னா, 6 into 1 இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன போடுவீங்க? 6 தான் போடுவீங்க. கரெக்டா? 6 into 1 இருந்துச்சுன்னா 6 தான் போடுவீங்க. இது 1 விட பெருசாக இருக்கா, 1 விட கம்மியாக இருக்கா? 1 விட கம்மியாக தான் இருக்குது. 1 விட கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஃபார்முலேஷன் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது. 1 விட கம்மியாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆஃப் த வேல்யூ தான் இருக்க போகுது. 1 விட எந்த அளவு கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும். 1 விட 25% கம்மியாக இருக்கா, 50% கம்மியாக இருக்கான்றது பார்க்கணும். 50% கம்மியாக இருந்தால் இதோட ஆஃப் தான் வரப்போகுது. 25% கம்மியாக இருந்தால் இதோட ரெண்டுக்கும் மிட் வேல்யூவான இல்லை 4 பேஸ் பண்ணியோ இல்லை 5 பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. மோஸ்ட்டாக 4 தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% கம்மியாக இருக்கிறதுனால ஸோ 6 into 0.5 என்ன வரப்போகுதுன்னா 3 தான் வரப்போகுது. ஓகே, அப்போ இஸ் ஈக்குவல் டு 100 is equal to 2.72 into 3. ஸோ கால்குலேட் பண்ணோன்னா 3 20 12. Yes, it's going to be 2012 is the right answer. Okay, 2012 ஞாபகம் வச்சோம். 2012 இஸ் ஆன்சர். ஏன் சார் எல்லாமே இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டல் தான் காரணமாக இருக்கு. ஓகே, 2012 இருக்குன்னா சப்போஸ் நான் சொல்கிறேன் பார்த்தீங்க, இது உங்களுக்கு மேத்ஸில் நம்ம ஃபிசிக்ஸ் தான் நிறைய பேர் சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு நம்பர் வருதுன்னா அது பாயிண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறாங்க, பாயிண்ட்ல டிவைட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாயிண்ட்ல டிவைட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா இதில் 0 பாயிண்ட் டிவைட் பண்ண சொன்னாங்கன்னா அந்த நம்பரோட கம்மியாக தான் இருக்க போகுது. அந்த நம்பரோட கம்மியாக இருக்க போது இது ஃபர்ஸ்ட் ரூலாக இருக்க போகுது. ஓகேவா? 50%, 25%, 75% ரூல் இருக்கு. முக்கால் 75% ரூல்ஸ் வராது, 25% ரூல் வராது, 75% ரூல் தான் வந்துட்டு இருக்கும். ஓகே, 50% வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸி. எந்த நம்பர் கொடுத்துருக்கானோ அந்த நேர் ஆப்போசிட்ல நேர் ஆஃப் ஆஃப் நம்பர் நீங்கள் போட்டால் போதும். ஓகேவா? அதுவே 75% கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 6க்கும் 3க்கும் ரெண்டு நம்பர் என்ன இருக்கும்? 4 இருக்க போது, 5 இருக்க போகுது. முக்கால்வாசி என்னவா இருக்க போது? அது 4 தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஸோ அதெல்லாம் ஆப்ஷன்ஸ் தான் அடிக்க முடியும் கடைசி நேரத்தில். ஓகேவா? ஸோ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, 2012 இஸ் ரைட் ஆன்சர். கண்ணா நல்லா புரிஞ்சுங்கடா, சம் பேஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியம்டா. சம் பேஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அவன் பயாலஜியில் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சானா சம் பேஸ் கொஸ்டின் தான் கேட்பான். இதெல்லாம் கேட்ட கேள்வி தான் இருந்துட்டு இருக்க போகுது. இந்த ஃபார்முலா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பட் திணறுவாங்க பாருங்க நம்ம பசங்க ஆக்ட் ஆகும்போது. இந்த வேதிக் மேத்ஸ்ல அதெல்லாம் படிக்க சொல்றது அப்படின்றது பட்டர்ஃப்ளை கான்செப்ட்ல பேஸ் பண்ணி வர்றது வேதிக் மேத்ஸ் எல்லாம் படிச்சு வச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏசிம்ப்டோட் தி லாஜிஸ்டிக் growth curve is obtained when? எப்போ வந்துட்டு ஏசிம்ப்டோட் growth curve வந்து அப்டேட் பண்ண முடியும்? when do the update growth எப்போ வந்து கெயின் பண்ண முடியும்? asymptote logistic growth curve is obtained when do the asymptote logistic growth curve வந்து அப்டேட் பண்ண முடியும்? சூப்பர் ரஜித், பாவ்ஸ் கலக்கிட்டீங்க. ஓகே, k is equal to என்ன இருக்கும்போது it's going to be option A is right answer. Okay, it's going to be option A. சூப்பர், k is equal to என்ன இருக்கும்? சூப்பர் ரஜித், பாவ்ஸ், ஹரிணி, தர்ஷினி, அனன்யா, ஷாம், தமிழரசி, பூஜா, ஸ்ரீகுட்டி, விஷாகர், அபிநயா, நான்சி,
Mahashakti, Alagaraswamy, Kalakadingan. It's going to be option A is the right answer. Yes, Karthika, Superma. It's going to be option A. Yes, option A. K is equal to N will be the right answer. K is equal to N will be the right answer. Super, super. Okay, fine, fine. Next question. Another question. Mycorrhiza is an example of apada. Nada. ஒரே இதா பார்த்து ரொம்ப ரொம்ப ஈஸியான क्वेश्चंஸா வந்துட்டு இருக்கு. நல்ல விஷயம். Mycorrhiza is example of நல்ல விஷயம். கொஞ்சம் டஃபஸ்டான क्वेश्चंஸ்லாம் பார்த்தோம். பட் இருந்தாலும் இப்போ ஈஸியான क्वेश्चन தான் வந்துட்டு இருக்கு. Maths finally completed. யாருக்கு தெரியும்? வந்தாலும் வரலாம். Mycorrhiza is example of எதுக்குடா இது ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்களே எதுக்குடா ஏதோ சந்தானம் சொல்லுவானே எதுக்குடா இது சட்னி எதுக்குடா இது சட்னி அப்படி என்ன படம் ஞாபகம் இல்ல விஷயாலோட படத்துல அதனால தான் சொல்றோம் சோ இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் சி மியூச்சுவலிசம் ரொம்ப ஈஸியானது ஆப்ஷன் சி மியூச்சுவலிசம் மைக்ரோரைசேஷன் எக்ஸாம்பிள் ஆஃப் டின்னர் கிடையாதுடா கண்ணா ஆப்ஷன் சி மியூச்சுவலிசம்டா ஐயோ டக்குன்னு எனக்கு பார்த்தா எனக்கு என்ன தோணும் டக்குன்னு அதை பார்த்தனா எனக்கு என்ன தோண போகுது நான் எதுக்கு மைக்ரோரைசேஷன் எக்ஸாம்பிள் டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக்கும் ஆகாது ஓகே டின்னர் பிரேக் தரேன்டா ஒரு 9 மணி ஆயிடுச்சு அதுக்குள்ள தரேன் ஓகேவா இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா எதுக்குடா பக்கெட்ல தண்ணி எஸ் எதுக்குடா பக்கெட்ல தண்ணி மாதிரி தான் எதுக்குடா பயாலஜில மேத்ஸ் அப்படின்னு இருக்கும் எதுக்குடா பயாலஜில மேத்ஸ் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு ஓகேவா நட்டாலிட்டி ரெஃபர்ஸ் டு டின்னர் அதான்டா டின்னர் எப்போ தான் கேட்குறாங்கன்றது புரிஞ்சுது நான் மைக்ரோரைசர் என்ன எக்ஸாம்பிள் ஆன்சர் கொடுக்கணும் டக்குன்னு மைக்ரோரைசர் எக்ஸாம்பிள் ஆஃப் டின்னரா என்ன டின்னர் அப்படின்னு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல எனக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு நம்ம ஒன்று பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க பார்த்தீங்களா அது வேற யாராலுமே சொல்ல முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு ஓகே நட்டாலிட்டி நம்ம என்ன சொல்லிருக்கோம் என்ன சொல்லுங்க மார்ச்சுரி ஞாபகம் வச்சுவாங்க மார்டாலிட்டிக்கு மார்ச்சுரி ஞாபகம் வச்சுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகே மார்டாலிட்டிக்கு மார்ச்சுரி ஞாபகம் வச்சுங்க சொல்லுங்க ஸோ இது ஆப்ஷன் சி நட்டாலிட்டி இஸ் பர்த் ரேட் நட்டாலிட்டி என்ன இருந்திருக்கு பர்த் ரேட்டாக இருந்திருக்கு மறுபடியும் சொல்கிறேன் நட்டாலிட்டி மார்டாலிட்டியில் கன்ஃபியூஷன் வருது அப்படின்னா மார்டாலிட்டினா மார்ச்சுரி பணம்லாம் எங்கே இருக்கும் மார்ச்சுரியில் இருக்கும் ஸோ மார்ச்சுரி ஞாபகம் வச்சுவாங்க அப்போ மார்டாலிட்டி டெத் ரேட்டாக இருக்க போகுது ஓகே அடுத்த கட்ட கேள்வி பார்த்தலாம் which one of the following populations or interactions is widely used in the medical science yes antibiotics எதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் antibiotics ஓட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம் antibiotics ஓட எக்ஸாம்பிள்ஸ் எதை பார்த்துட்டு இருக்கோம் antibiotics எதுக்கான எக்ஸாம்பிள் antibiotics இருந்துட்டு இருக்கு antibiotics பெனிசிலியம்ன்றது படிச்சிருப்போம் ஒன்லி எக்ஸாம்பிள் படிச்சிருப்போம் இல்லையா பெனிசிலியம் அப்படின்னு படிச்சோம் என்னது அமன்சாலிசம் ஒன்னு கெயின் ஆகும் ஒன்னு லூஸ் ஆகும் ஒண்ணுக்குமே இல்லை பெனிசிலியம் அப்படின்றது எதுவுமே கிடையாது அந்த பாக்டீரியாக்கு வந்து லூஸ் ஆகுதுன்றது படிச்சிருப்போம் இல்லையா அமன்சாலிசத்தோட ஒன்லி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்சைட்ல கொடுத்தது என்னவா இருந்துட்டு இருக்குன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் பெனிசிலியம் தான் கொடுத்துருப்போம் ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் கண்ணுங்களா ஆப்ஷன் டி எஸ்டா பாவ் சனன்யா பாகியலட்சுமி நான்சி ஸ்வேதா தர்ஷினி Ananya, Venkatesan, Alagaraswamy, Princy, Harini, Kalakadingan. It's going to be option D is the right answer. Option D, Dakana, super. Amensallism. Sona, superma. Amensallism. Option D is the right answer. Okay. அடுத்த கட்ட கேள்வி பார்த்தலாம். In a growth population of a country, ஒரு growth population of country என்ன பேஸ்ல எடுத்துட்டு இருக்கும்? இதெல்லாம் ஏற்கனவே பார்த்ததான். டக்குனு நினைச்சு விடுங்க. Growth population of a country எப்படி இருக்க போகுது? How does a growth population of a country will be? என்னடா அது மோர் தேன் தி காணோம் ஆப்ஷன் ஏவே காணோம் கிரேஸ் மார்க்கா reproductive individual and pre-reproductive individuals are equal in number வராது pre-reproductive individuals are less than the post-reproductive individuals அது கேள்வியே கிடையாது pre-reproductive individuals are less than the reproductive individuals இதுவும் கிடையாது I think இதாக தான் இருக்கணும் pre-reproductive individual more than the reproductive individual இந்த reproductive individual காணும் reproductive individual so இதை பொறுத்து பார்க்கும்போது option A will be the right answer okay option A will be the right answer okay yes incomplete question grace mark கொடுத்துருவாங்க yes fill in the blanks எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க so it's going to be option A okay option A is the right answer option A ஓகே எஸ் ஆப்ஷன் ஏ அப்படின்னா என்ன இருக்கு ப்ரீ ரீப்ரொடக்டிவ் இந்த கிராஃப் தான் சொல்லியிருக்காங்க இந்த கிராஃப் படிச்சிருப்போம் இல்லையா அதில் வந்துட்டு ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அதிகமாக இருந்தால் என்ன ஆக போகுது அந்த பாப்புலேஷன் கண்ட்ரி வந்து க்ரோ ஆகிட்டு இருக்க போகுது இந்த ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அதாவது யங் ஃபேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அது க்ரோ ஆகாதுன்னு அர்த்தம் ஸோ இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா அடுத்த கட்ட கேள்விக்கு மாவான எல்லாம் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் such as nicotine, stecurins and caffeines are produced by the plants for their எதனால ப்ரொடியூஸ் பண்ணப்படுகிறது secondary metabolites எல்லாம் எதனால ப்ரொடியூஸ் ஆகப்படுகிறது for what is produced
I think there is a miscommunication ra. I think there is a miscommunication. எதுக்காக யூஸ் பண்ணப்படுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிஃபென்ஸ் மெக்கானிசத்துக்காக தான். டிஃபென்ஸ் மெக்கானிசத்துக்காக தான். செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னா நிக்கோட்டின், ஸ்டைரின், கேஃபரின் இது எல்லாமே எதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டிஃபென்ஸ் மெக்கானிசமாக தான் ப்ரொடியூஸ் பண்ணப்படுகிறது. டிஃபென்ஸ் மெக்கானிசம் இஸ் ரைட் ஆன்சர். இங்கே டிஃபென்ஸ் மெக்கானிசம் அதை பார்த்தோம் அப்படின்னா growth ரெஸ்பான்ஸ் ஆப்ஷன் பி வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான். எனக்கு என்னமோ வேறு எதுவும் ட்ரிக்கியாலாம் கேட்கல. டிஃபென்ஸ் மெக்கானிசமாக தான் யூஸ் பண்ணப்படுது. செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அவங்களாம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா எதுக்காக டிஃபென்ஸ் நிக்கோட்டின்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மாடு வந்து கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இது நிக்கோட்டின், கேஃபரின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை சிந்தேஸ் பண்ணப்படுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது கடிக்கும்போது ரொம்ப கசப்பாக இருக்கும். ரொம்ப கசப்பாக இருந்துச்சுன்னா அது அடுத்த வாட்டி மறுபடியும் கடிக்காது. இல்லை அது அந்த புல்லை சாப்பிட்டதுனால வயிற்றுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த புல்லை போய் சாப்பிடாது. ஸோ இந்த மாடு கிரேசஸ் அண்ட் ப்ரௌசஸ் கிட்ட இருந்து காப்பாற்றிக்க வேண்டியதுனால என்ன பண்ணிட்டு இருக்கு அது வந்து இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆஸ்பெக்ட்ல தான் செகண்டரி மெட்டபாலிசம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆஸ்பெக்ட்ல தான் இது செகண்டரி மெட்டபாலிசம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ டிஃபென்ஸ் மெக்கானிசம் அதிலே பேஸ் பண்ணிருங்க. அப்படி தான் கேட்டாங்க. அப்படிலாம் ரேஸ்மா கேட்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் attribute to population? Which of the following is not an attribute to the population? In which of the following is not an attribute to the population? எது populationக்கு attribute கிடையாது? எது populationக்கு attribute கிடையாது? Which of the following is not attribute to the populations? எது அட்ரிபியூட் கிடையாது அப்படின்றது பார்த்தீங்கன்னா செக்ஸ் ரேஷியோ. ஒரு பாப்புலேஷனோட செக்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஆமாம், கண்டிப்பாக மெயில் எவ்வளோ இருக்காங்க, ஃபீமேல் இருக்கான்னு கேட்பாங்க. நட்டாலிட்டி ஒரு பாப்புலேஷனில் எவ்வளோ வந்து பர்த் ரேட் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக பர்த் ரேட் எவ்வளோ இருக்குன்னு கேட்பாங்க. அதே நட்டாலிட்டி இருந்துச்சுன்னா மார்டாலிட்டி இருந்தாங்கன்னா ஆப்ஷன் சி இருந்தாகணும். ஆனால் ஒரு ஸ்பீஷிஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி இருக்காது. ஏன்னா ஒரு பாப்புலேஷன் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது ஸ்பீஷிஸ் இன்ட்ராக்ஷன் நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா என்ன கேட்டிருக்கான், நாட் அன் அட்ரிபியூட் தான் கேட்டிருக்கான். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி, ஸ்பீஷிஸ் இன்ட்ராக்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி, ஸ்பீஷிஸ் இன்ட்ராக்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? என்ன ஒரு நல்ல ஏரியா, சூப்பர் ஏரியா. ஓகேவா? உங்க ஏரியாக்கு நீ ஆஸ்கரே கொடுக்கலாம். 7 மணிக்கு மேலே நெட் கிடைக்கலாம். எவ்வளோ புனிதமாக இருக்குது தெரியுமா, எவ்வளோ நிம்மதியாக இருக்குது தெரியுமா? எஸ், இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இருக்குன்னா அடுத்த கட்டி பாருங்க. இன் ஸ்பைட் ஆஃப் இன்டர்ஸ்பெசிபிக் காம்படிஷன்ஸ் இன் நேச்சர், which mechanism in the competitive species might have evolved for their survival? Which mechanism might have evolved for their survival? Predation, resource partition, competitive release, mutualism? which என்னதான் இன்டர்ஸ்பெசிபிக் காம்படிஷன் இருந்தாலும் உள்ளேயே ஒருத்தர் அடிச்சிருந்தாலும் அது சர்வே ஆகிறதுக்காக என்ன பண்ணிருக்கோம் நம்ம பார்த்தோம். சர்வே ஆகிறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பார்த்தோம். எஸ், ரிசோர்ஸை பார்ட்டிஷனிங் பண்ணியிருக்கோம். நீ காலையில வேட்டைக்கு போனேன் அப்படின்னா நான் நைட்டு வேட்டைக்கு போறேன், இல்லை நீ நைட்டு வேட்டைக்கு போனேன் அப்படின்னா நான் மத்தியானம் வேட்டைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசோர்ஸை பார்ட்டிஷனிங் பேஸ் பண்ணி இருந்துட்டு இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ரிசோர்ஸை பார்ட்டிஷனிங் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இப்போ ஒரு 2 சிங்கமும் இருக்கு, புலியும் இருக்கு. இந்த சிங்கமும் புலியும் யாரை கடிச்சு சாப்பிட்டானோ, மானை தான் சாப்பிட்டானோ. அதனால என்ன போயிட்டு இருக்கு, சிங்கம் போன டைம்லாம் புலியும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ரெண்டுமே பேசிக்கிட்டு என்ன பேசுதுன்னா, சிங்கம் நீ காலையில போ சிங்கம் அசிங்கமா, நான் வந்து நைட்டு போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி புலி சொல்லுது. ஓகே, அதை பேஸ் பண்ணி காலையில வந்து டியர் யார் அட்டாக் பண்ணுவா, சிங்கம் அட்டாக் பண்ணுவா. நைட் யாரு போய் டியர் அட்டாக் பண்ணுவானா, புலி அட்டாக் பண்ணுவோம். ஸோ தான் ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் பண்ணி கொடுக்குறது. ஓகே, உனக்கு இவ்வளோ, உனக்கு காலையில் உனக்கு இது அப்படின்னு சொல்லி ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் பண்ணி கொடுக்குறாங்களே. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, இதெல்லாம் பார்த்து இந்த டியர் என்ன இழிச்ச வாயினால கேட்டுருக்கும். பட் நீ இழிச்ச வாயினால தான் நீ டியரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேவா? அமென்சாலிசம் மறுபடியும் சொல்றேன். அமென்சாலிசம் என்ன இருக்க போகுது? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துருடாக்கன்னா கண்டிப்பாக ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக ஈஸியான கொஸ்டின் எதிர்பார்க்கப்படலாம். நல்லா புரிஞ்சுங்க. 360 மார்க் நீங்கள் எழுத போறீங்க. எதில்? பயாலஜியில் 90 கொஸ்டின்ஸ். 90 கொஸ்டின் மேலே ட்விஸ்ட் பண்ணி கேட்க மாட்டேன். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். 70% ஆஃப் கொஸ்டின்ஸ் ஈஸியாக தான் இருக்க போகுது. 20% வந்து எப்படி இருக்க போது, உங்களுக்கு ட்ரிக்கியாக இருக்க போது. 10% உங்களுக்கு யோசிக்க மாதிரி இருக்க போகுது. இந்த 70, 20, 10 ரேஷியோஸ் தான் பேஸ் பண்ணி இருக்க போகுது. சரி, அமென்சாலிசம் என்ன இருக்க போது? ஒரு ஸ்பீஷிஸ் கெயின் ஆகாது, இன்னொரு ஸ்பீஷிஸ் வந்துட்டு கெயினும் ஆகாது, லாஸும் ஆகாது. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் டேக்கனா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, இதுக்கு அமென்சாலிஸோட பேசிக்கான எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லிருக்கேன். ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்லிட்டு அமென்சாலிஸோட பேசிக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் மறந்துடாதீங்க. ஓகேவா? எஸ், இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन. இன் எக்ஸ்போனென்ஷியல் growth n1 = ne by e என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? nt ல வந்துட்டு ne என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? எக்ஸ்போனென்ஷியல் growth curveல e என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? e என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? ERT இப்போதான் ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா? E என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? வாட் டஸ் த E ரெப்ரசன்ட்? E என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுடா? எஸ் ஏன் BC எல்லாம் போட்டிருக்கீங்க?
E என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? E the base of the natural logarithms. இந்த ரெப்ரசென்டேஷன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்கடா. K நேச்சுரல் சொல்யூஷன் என்ன சொல்றாங்க? N னா என்ன, NT னா என்ன, E னா என்ன, R னா என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதான் டயகிராம் பேஸ் பண்ண क्वेश्चंस. இதெல்லாம் டயகிராம் பேஸ் பண்ண क्वेश्चंस தான். டயகிராம் கீழ கொடுத்துருப்போம் இல்லையா? சோ டயகிராம் பேஸ் பண்ண क्वेश्चंस இப்படி தான் இருக்க போகுது. சோ ஆப்ஷன் D is right answer. ஆப்ஷன் D. ஆப்ஷன் D ல கண்ணால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. It's going to be option D. Yes, yes, yes. Option D is right answer. Quick shifter. Okay, super. Nancy, Karthika, Harini, Parini, Gaban, Shyam, Ananya, Harini, Kavita. Yes, Nikita, Nancy, Ananya, Dashini, Tamlarasi, Monisha, Manju Kumar, Venkatesh, Pooja, Shakti, Mohan. Yes, it's going to be option D, the base of natural logarithms. Number of logarithms varadu. Base of natural logarithms தான். Number logarithm வராது. எல்லா ஆப்ஷனும் போட்டுட்டோம் சார். அப்படிதான் இருக்கும். எல்லா ஆப்ஷன்ஸும் போடுங்க, தாராளமா போடுங்க. நாலுமே ஆப்ஷன்ஸ், 4 பபிள்ஸ் இருக்கும். 4 பபிளையுமே மார்க் பண்ணி வைங்க. 4 பபிளையும் மார்க் பண்ணிட்டு NTA செருப்பால் அடிக்கிற மாதிரி வாங்கிட்டு இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, சரி, மேட்ச் த ஃபாலோயிங் பண்ணுங்க. ஹெலன்ஸ் ரூல்ஸ், physiological adaptations, behavioral adaptations, biochemical adaptations. What is it called? சோதிக்காதீங்க அண்ணே, அந்த மாதிரி இருக்கு. இது வேணாம். இது என்ன 1 வரணுமா? இங்க 1 வரணும். ரெண்டு 2 வராது. என்னது 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 ஆலன்ஸ் ரூல், போலார் சீலு, physiological adaptations, கங்காரு, behavior adaptations வந்துட்டு டெசர்ட் லிசர்ட், இப்போ குழி தோண்டி போச்சுங்க. பயோகெமிக்கல் அடாப்டேஷன் வந்துட்டு மெரைன் ஃபிஷ் ஆஃப் டெப்த். ஸோ இதை பொறுத்து பார்த்தோம்னா ஆப்ஷன் டியா? எஸ், ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சி இல்லைக்கன்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர்ரா. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். It's going to be option D. Option D will be the right answer. Note பண்ணிக்கோங்க. Option D. Option D is the right answer. Assertion and reason கொடுத்துருங்க. Assertion: a person go to the higher altitude and experience the altitude sickness with the symptoms like breathing and difficulty in heart palpitations. Reason: due to the low of atmospheric pressures and high altitude, the body does not get sufficient oxygen. இதுல வந்துட்டு assertion கரெக்டா, reason கரெக்டா, ரெண்டுமே தப்பா? கண்ணா, இன்னைக்கு 10,000 கொஸ்டின்ஸ் அப்படி இல்லடா கண்ணா. அந்த தமிழோட அர்த்தம் மொத்தமாக நம்ம 10,000 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இதை நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி போடணும்னு நினச்சிட்டு நம்ம இந்த இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மார்ச் மாதத்துலேருந்தே நம்ம என்ன பண்ணுறோம், கிட்டத்தட்ட 10,000 to 20,000 கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி வந்து பார்க்கறதுக்கு தான். ஓகே, ஒரு நாள்லாம் 10,000 கொஸ்டின்லாம் யாராலையுமே சால்வ் பண்ண முடியாது. ஏன் அந்த கொஸ்டின்ஸ் முடிச்சுட்டு போயிடலாம்டா. இந்த கொஸ்டின்ஸை முடிச்சுட்டு போயிடலாம். இதுக்கு ரைட் ஆன்சர் என்னவா இருக்க போகுது? A person goes to higher altitude as a concentrations. இது இப்ப நம்ம பார்த்திருந்தோம். ஓகே, ஆக்சுவலா வேற மாதிரி क्वेश्चंस பார்த்தோம். அத அசிஸ்டன்ட் ரீசனை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். நம்ம வேற மாதிரி பார்த்திருந்தோம். ஓகேவா? ரீசன் டியூ டு தி அட்மாஸ்பியரிக் பிரஷர் இருக்கனால தான் ஹையர் ஆல்டிடியூட்ல. எஸ், இது ரெண்டுமே கரெக்ட்டா இருக்க போகுது. எது சியா? இல்ல, நாட் எக்ஸ்பிளனேஷன். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஒரு நாளைக்கு 10,000 கொஸ்டின்ஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்காக பார்க்கணும்லே பேசிக்காக ஒரு 500 கொஸ்டின் எடுத்தாலே நமக்கு கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸ் மேலே போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒழுங்காக பார்க்கணும் அப்படின்னா. பட் பேசிக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடணும். 10,000 கொஸ்டின் மேலே ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா? சரி, இன்னும் போய் வந்துடலாமா சார்? 1 இயர் ட்ராப் போகலாமா சார்? தாராளமாக போகலாம்டா. 1 இயர் ட்ராப் போகலாம். அது உங்களோட என்னது ஃபிசிக்கல் இல்லை மென்டாலிட்டியை பொறுத்து இருக்குது. 1 இயர் ட்ராப் போகணும் படிக்கணுமா? தட்ஸ் யுவர் பிளான். நான் 1 இயர் ட்ராப் எடுத்து படிக்கிறதுல நான் தப்பெல்லாம் சொல்லவே மாட்டேன் நாளைக்குமே. பட் இட்ஸ் அப் டு யூ. இட்ஸ் அப் டு யூ கைஸ். நீங்கள் என்ன ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்றது. ஓகே, இட்ஸ் டைம் 9:10. We'll be back by 9:45. So be back by 9:45. 9:45க்குலாம் வந்துருங்க. ஃபைன். ஒரு 5 ரவுண்ட் போட்டுவிடுங்க பாப்போம். 5 ரவுண்ட் போட்டுவிடுங்க. செஷன் லைக் பண்ணுங்க. எஸ், யா.
நீ பிரேக்கா பார்த்து வந்துட்டு எங்கிட்ட கேள்வி கேட்குறியாடா? சரி, ஓகே, வில் மீட் அப் அட் பிரேக் முடிச்சு போடலாம். செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. வில் மீட் யூ ஆஃப்டர் பிரேக்.
சரிங்களாடா? ஹலோ 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 வெல்கம் பேக் கால். வந்தாச்சா? சாப்பிட்டு முடிச்சு வந்தாச்சா? எஸ் இல்லை, சாப்பிட்டு முடிச்சு வந்துட்டீங்களா? ஃபயர். எஸ் நானும் சாப்பிட்டேன். ஓகே சார், இது என்ன சார் எடுக்கிறீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா நத்திங் கிடையாதுடா. நமக்கு நம்பிக்கை பேட்சில் ஃப்ரீ டெஸ்ட் லிங்க் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் உள்ளே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியும். ஃப்ரீ டெஸ்ட் லிங்க் வந்து பார்க்க முடியும். ஸோ நீங்கள் பை நவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பை நவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ஃப்ரீ நவ். நம்பிக்கை டெஸ்ட் சீரிஸ் என்ன வந்துட்டுருக்கு? ஃப்ரீயாக தான் இருந்துட்டு இருக்கடா. கண்ணா பை நவ் கொடுத்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் ஃப்ரீ. ஸோ ஃப்ரீ நம்பிக்கை டெஸ்ட் சீரிஸ் இருக்குடாக்கண்ணா, யூ கேன் டூ இட், பை இட் at 0 rupees காஸ்ட்க்கு நீங்கள் பை பண்ணிக்கலாம். திஸ் இஸ் வெரி எக்ஸ்க்ளூசிவ். கடைசி இதனால் இது இருக்குது. ஸோ இட்ஸ் 6 days டெஸ்ட்டு. ஸோ யாராவது பை பண்ணாமல் இருந்தீங்கன்னா பை பண்ணிக்கோ. ஓகேங்களா? மறந்துடாதீங்க. டெமோ டெஸ்ட் இருக்குது. ஸோ மறந்துடாதீங்க. ஓகேவா? எஸ் நம்ம பார்த்துலாமா? எல்லாம் பை பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். சார்ஜ் இல்லை சார். அடாப்பா, சார்ஜ் இல்லையா? சார்ஜ் இல்லாமல் எப்படி இருக்கலாம்? எப்படி சார்ஜ் இல்லாமல் இருக்கலாம்? சரி விடுங்க, சார்ஜ் வச்சுக்கிட்டும் பார்க்கலாம், சார்ஜ் வைக்காதே பார்க்கலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லுங்க பார்ப்போம். ecology சார், கமான். What is it? சரி வாங்க. டைம் இல்லை. So it's BC கிடையாது, B டாக்கண்ணா. It is a relationship of individual to its environment. Option B is the right answer. Okay, option B will be the right answer. Option B. Supra, Sanjana, Dashini, Sham, Pooja, Nishant, Kamalesh, Dashini, Saksh, Tamlarasi, Akshaya. Yes, it's going to be option B is the right answer. Yes. Mahashanti, correct. Okay, it's going to be option B is the right answer. Next question பார்த்தலாம். அடுத்த question. Ecotone is, what is ecotone? What is ectone? What is called as ectone? Disturbance ஆயிருக்கு. Yes, ectone is a zone between two communities. Okay va? A zone of transition between two communities is called as a ectone. Option C is the right answer. Zone of transition between two communities. A zone of transition between do communities. Option C. Yes, option C is the right answer. Super Akshaya, Harini, Sona, Dora, Pratishka, Pooja, Kamalesh, Shadow, Mahashakti, Loki, Nish, Dashini, Sanjana, Sham, Mohan, Akshaya. கலக்கிட்டீங்களா? தமிழரசி, சாஷ், அனன்யா. is going to be option C is right. Super Rasi, Janvi. Okay, it's going to be option C. A transition between two communities. Biosphere என்ன? இதெல்லாம் நம்ம எங்கே கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் கேட்டிருக்கலாம்டா. மேட்ச்சில் இப்படி 4 கொடுத்துட்டு 1 by 1 என்னென்ன அர்த்தம் கேட்கலாம். ஸோ அங்கே நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது அப்படின்னா இங்கே நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கணும். வாட் இஸ் பயோஸ்பியர்? எஸ், கொஞ்சம் கம்மியாக கொடுத்துரும். சரி, நான் ஓகே. இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் பிரசன்ட் ஆன் த எர்த் விச் இன்ட்ராக்ட் வித் த பிசிக்கல் என்வாயன்மெண்ட். ஓகேவா? ரொம்ப ஈஸி. இன்ட்ராக்ட் வித் த பிசிக்கல் என்வாயன்மெண்ட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, எஸ், ரொம்ப ஈஸி. சூப்பர். கமலேஷ், ஸ்ரீ ஜான்வி, ஷேடோ, சஞ்சனா, மகாசக்தி, பர்பிள் லைட், ஷேடோ, ஹரிணி, பிரதீஷ்கா, அபிநயா, அக்ஷயா, அனன்யா, சபர்ணா, வாசுதேவன், லோகி, சாஷ், தமிழரசி, தர்ஷினி. கலக்கிறீங்க. ஆப்ஷன் டி. எஸ், ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? Ecological niche. What is called as ecological niche? Lengthy option. lengthy option trap கூட இருக்கலாம்டா. என்னாலுக்குமே lengthy option கரெக்டாக இருக்கணும் அப்படி அவசியம் கிடையாது. lengthy option can be a big trap also. ஸோ அதை பார்த்து அடிங்க. lengthy option வந்தானே அதான் ஆன்சராக வரும் அப்படின்னு வச்சுடாதீங்க. எப்போவுமே lengthy option வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படி அவசியம் கிடையாது.
ஓகே ஈக்கோலாஜிக்கல் நிச்சயம் எதனா இருந்திருக்க போது எஸ் ஆப்ஷன் சி the physical position and the functional role நல்லா புரிஞ்சுங்க physical position functional role of a species தான் நிச்சயம் அப்படின்னு என்னவா இருக்க போது அது வாழக்கூடிய இடத்துல கூடிய ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி வாழக்கூடியது தான் நம்ம ஃபங்க்ஷன் நிச்சயம் அப்படின்னு சொல்றோம்ல வித்தின் கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டியா வாழ்றது ஓகே ஸோ ஃபங்க்ஷனல் பேஸ் பண்ணி தான் இருக்க போது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இந்த ஹேபிட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போது ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஹாய் ஜெசி ஹரிணி பூஜா மகா ஷாடோ நிஷ் கமலேஷ் மோகன் சோனா பிரதீஷ்கா தர்ஷினி அனன்யா அக்ஷயா அபிநயா தர்ஷினி தமிழரசி சாக்ஸ் பர்பிள் லைட் கலக்கிறீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் எஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருவோம் அக்கார்டிங் டு ஆலன்ஸ் ரூல்ஸ் the mammals from a colder climate mammals from a colder climate என்ன இருக்கும் mammals from a colder climate yes mammals from a colder climate will have yes da super asash சபர்னா கலைக்கு என்ன இருக்கும் shorter ears and shorter limbs option D is right answer okay option D yes the Sanjana Tamilarasi Pooja Kamalesh Purple Light Sri Janvi Sabarna Maha Akshaya Ananya Sham Loki கலைக்கிறீங்களா so option D yes option D shorter ears and shorter limbs இருக்கும் தலைல பஸ் இருக்கும் காது மட்டும் குட்டி கொண்டு இருக்கு ஓகே எஸ் salt concentration salinity condition இருக்கு of a sea is measured in a parts per thousand salt salinity ஒரு அதுல வந்து எவ்வளவு உப்பு தன்மை இருக்கு அப்படிங்கறத எந்த பேசிஸ்ல நம்ம மெஷர் பண்ணுவோம் அந்த இது பார்ட்ஸ் குளுக்கரமா இருக்காங்க குளுக்கரமா இருக்காங்களா 10 to 15 parts per thousand is C measured in a parts per thousand is 10 to 15 வரும் நல்லா பாருங்க கண்ணா டேய் நல்லா பார் கண்ணா நல்லா பார் yes option D record session நல்ல விஷயம் ஓகேவா நல்ல விஷயம் நெட் கிடைக்கல ஓகே எஸ் டி இஸ் ரைட் ஆன்சர் கண்ணா டி கண்ணா இட்ஸ் 30 to 70 போகாது 35 தான் பேஸ் பண்ணி தான் இருக்கு டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே டா கண்ணா ஓகே yes you can see after okay so option D is right answer okay formation of a tropical forest need a mean and annual temperature mean annual precipitation as formation of tropical forest formation of tropical forest is going to be எவ்வளவு இருக்க போகுது tropical forest அப்படி கொடுத்துட்டான் tropical forestல நம்ம எவ்வளவு பார்க்க முடியும் MAP ன்னு படிச்சிருப்போம் இல்லையா MAP ன்னு படிச்சிருப்போம் ஆப்ஷன் A 18 to 25 degree celsius 150 to 400 centimeter பார்க்க முடியும் ஆப்ஷன் A is right answer ஓகேவா ஆப்ஷன் A 18 to 25 degree celsius 150 to 400 centimeters பார்க்க முடியும் ஆப்ஷன் A is right answer ஆகனா ஆப்ஷன் A is right answer ஆகனா ஆப்ஷன் A is right answer ஓகே சூப்பர் அனு டோரா மகாசக்தி ஹரிணி சோனா ஹரிணி ஜான்வி கமலேஷ் பியாரி அனன்யா அபிநயா மோகன் தமிழரசி சாஷ் கலக்கிறீங்க it's going to be option A yes இருக்கடா option A is right answer which of the following forest plants controls the light conditions of the ground which of the following forest plants controls the light condition at the ground light condition at the ground yes இதெல்லாம் தெரிஞ்சதுதான் okay it's going to be tall trees option C tall trees is the right answer which controls tall trees option C ஒரே நிமிஷம் இருங்கடா yes option C tall trees is the right answer okay yeah option C fine fantastic and fantabulous அடுத்த क्वेश्चन பார்த்தலாம் what will happen to a well growing herbaceous plants in the forest if it is transplanted outside the forest in a park well grown herbaceous plant forestல வளரக்கூடிய well grown herbaceous plant வந்துட்டு transplanted outside the forest நடந்துருச்சுனா என்ன நடக்கலாம் what can be happen என்ன நடக்கலாம்
என்ன நடக்கலாம்? It will grow normally, கண்டிப்பாக it will grow because no. It may not survive because of their microclimate, change in its microclimate. Option C is the right answer. Okay, option C dakana, option C is the right answer. Supradashini, Sanjana, Maha, Populate, Anu, Akshay, Nish, Kamalesh, Ananya, Sona, Sri, Janvi, Pooja, Abhinaya, Sash, Tamilarasi, collecting. It's going to be option C, microclimate இருக்கிறதுனால அந்த plant, அந்த herbaceous plant வந்து survey ஆகாம கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படினு அர்த்தம். If a population is 50, paramecium present in a pool increase 150 after an hour. ஒரு hour முடிஞ்சா 150 ஆயிடுச்சா? What will be the growth rate in a population? 50 இருந்துட்டு இருக்கு. per hour முடிஞ்சா என்ன இருக்கு? 150 ஆயிருக்கு. அப்போ என்னவா இருக்க போகுது? PF, PI ன்னு படிச்சிருப்போம் இல்லையா? இனிஷியல் பாப்புலேஷன், ஃபைனல் பாப்புலேஷன் அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்போம்? growth rate கானது. growth rate நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இனிஷியல் பாப்புலேஷன், ஃபைனல் பாப்புலேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது? ஃபைனல் பாப்புலேஷன் மைனஸ் PF மைனஸ் PI என்ன இருக்கு? ஃபைனல் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கு? 150. இனிஷியல் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்க போகுது? 50. ஸோ இது பொறுத்து போட்டோம்னா 100. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 100 per hour. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இப்படி தான் போடணும்னு அவசியம் இல்லை, கணக்கு பண்ணாலும் நமக்கு தெரிஞ்சிட போகுது. பட் இருந்தாலும் ஃபார்முலா பண்ணி போனோம்னா அப்படி தான் போட்டாகணும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி. எஸ் டக்கனா சூப்பரா. பூஜா, ஜான்வி, முத்து, கமலேஷ், சாஷ், மகா, தர்ஷினி, லோகி, சோனா, அனன்யா, அபிநயா, மோகன், தமிழரசி. எஸ்டா கலக்கிறீங்க. ஓகேவா? எஸ் ஆப்ஷன் டி 100 per hour. 100 per hour தான். ஓகேவா? வாட் வுட் பி த பர்சன் growth rate or birth rate per individual per hour for the same population mentioned in the previous questions? What would the percentage of growth and birth rate? இப்போ முன்னாடி இது பார்த்தோம் பார்த்தீங்களா? PF என்னவா இருந்துட்டு இருக்க போது? ஃபைனல் வந்து 150. PI வந்து என்னவா இருந்துட்டு இருக்க போது? 50 தானே? 50. ஸோ அப்படி இருக்கும்போது what would be the person growth and birth rate per individual per hour in the same population mentioned? Per hour same population mentioned. இந்த क्वेश्चन தான, இந்த क्वेश्चनோட வேல்யூ தான் சொல்றாங்க. இந்த क्वेश्चनோட வேல்யூ வச்சு தான் சொல்றாங்க. இது கம்பைன் பேஸ் பண்ண வரக்கூட क्वेश्चंस. ஒரு क्वेश्चन ரெண்டு क्वेश्चन கேட்பாங்க இல்லையா? நம்ம ஃபுல்லா ஒரு இது கொடுத்துட்டு क्वेश्चंस பேஸ் பண்ணி கேட்பாங்க இல்லையா? அந்த क्वेश्चन ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன வரப்போகுது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி போடணும்? PF minus PI by PI into 100. சாரி, என்ன இருக்க போகுது? 150 minus 50 by 50 into 100 கான்செப்ட் வச்சு போட்டோம் அப்படின்னா அப்போ 100 by 50 into 100 கான்செப்ட் வச்சு போட்டோம் அப்படின்னா 200 வரப்போகுது. Option B 200 is the right answer. Option B 200. Option B is right answer. Option B is right answer. Okay va? Option B is the right answer. Okay va? Percentage of birth rate per individual hour. Okay la? Option B. Yes. Option B will be the right answer. B will be the right answer. Option B is going to be the right answer. இது இந்த क्वेश्चन எப்படி கேட்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டேட்மென்ட் பேஸ் கொடுத்துட்டு, ஓகேவா? பெரிய ஸ்டேட்மென்ட் பேஸ் கொடுத்துட்டு இதுல இருந்து என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? The population has more young individual compared to the older individual. What would be the status of the population after some years? Population has more young individual. Young individuals அதிகமா இருக்காங்க. More young individual அதிகமா இருக்காங்க அப்படின்றது can't understand. ஒண்ணுமே இல்ல கண்ணா. ஆன்சர் பண்ணுங்க. பாருங்க, இங்க ஒரு क्वेश्चंस கொடுத்திருக்காங்க இல்லையா? இங்க ஒரு क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. பாராமீட்டர்ஸோட growth பத்தி 50 பாராமீட்டர் வந்து இனிஷியல் இருக்கு. இது புரிஞ்சது இல்லையா? இதே क्वेश्चனை வச்சு தான், இதே ஃபார்முலா வச்சு தான் இந்த growthோட growth rate வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. growth or death rate வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, ஹார் கொடுத்திருக்காங்க. ஓகே, அதனால சொன்னேன். growth or death rate வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. அது இந்த ஃபார்முலா வச்சு நம்ம போடுவோம். ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிவைடட் பை இனிஷியல் அப்படி. இந்த ஃபைனல் என்னவா இருக்கு இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க? ஃபைனல் வந்துட்டு 150.
இனிஷியல் வந்து என்னவா இருக்கு 50 இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம கால்குலேட் பண்ணி போட்டோம்னா நமக்கு இந்த ரேட் கிடைச்சிட போது அது என்னவா இருக்க போது 200 இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதுக்கு என்னவா இருக்க போது என்னாலுக்குமே மோர் யங் இண்டிவிஜுவல் இருந்துச்சு அப்படின்னா மோர் யங் இண்டிவிஜுவல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த growth கண்டிப்பா என்னவா இருக்க போது இன்க்ரீஸாக தான் ஆக போகுதுன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, கண்டிப்பா மோர் இண்டிவிஜுவல் இருந்துச்சுன்னா என்ன ஆக போகுது இண்டிவிஜுவல் growth ஆக போகுது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் கமலேஷ், ஆராதனா, பூஜா, சாஷ், டோரா, அனு, மகா ஆல் ஆன்சர் கரெக்ட். நல்ல விஷயம் தான். சபர்ணா, ஷாஷ், தர்ஷினி, ஸ்ரீ ஜான்வி, அனன்யா, சோனா, அபிநயா கலக்கிறீங்க தமிழரசி சூப்பர் கொண்டு போய் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கட்ட கேள்வி போயிடலாம். அடுத்த கட்ட கேள்வி என்ன இருக்குன்னா வாட் பாராமீட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் த டைகர் சென்சஸ் இன் அவர் கண்ட்ரி, நேஷனல் பார்க் அண்ட் சாங்சுரிஸ். வாட் பாராமீட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் டைகர் சென்சஸ். எப்படி நம்ம டைகர் சென்சஸ் எடுப்போம்? நம்ம கண்ட்ரியில் டைகர் சென்சஸ் நம்ம எப்படி எடுத்துட்டு இருக்கோம்? சாரி, ரெண்டு விஷயத்தை பத்தி பண்ணிருப்போம் இல்லையா? என்னது? பக்மார்க் கால் தடங்களும் அப்புறம் ஃபீக்கல் பெல்லட்ஸ் அதோட மோஷன்ஸும் ஓகேவா, வேஸ்ட் எக்ஸ்கிரீஷன்ஸும் வச்சுட்டு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கோனா பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ் தட் சூப்பரா கமலேஷ், மோகன், அக்ஷயா, மகா, அனன்யா, போப்புல் வைட், சோனா, சஞ்சனா, பூஜா, கமலேஷ், ஊவஸ்ரீ, நிஷா, தமிழரசி, ஜித், சபர்ணா, தர்ஷினி, ஸ்ரீ ஜான்வி கலக்கிறீங்க. இட்ஸ் கோனா பி ஆப்ஷன் எஸ். ஆப்ஷன் பி பக்மார்க். பக்மார்க்னது கால் தடங்கள். ஓகே, பக்னா சின்ன சின்ன புள்ளி சொல்ல அந்த பக்மார்க்கும் அதோட ஃபீக்கல் மேனஸும் வச்சுட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். which of the following would necessarily decrease the density of the population in the given habitat? necessarily decrease the density of the population. density of the population decrease பண்ணும். எது பாப்புலேஷனோட டென்சிட்டி டிக்ரீஸ் பண்ண போகுது? எது டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் டிக்ரீஸ் பண்ண போகுது? எது டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் டிக்ரீஸ் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு பாப்புலேஷன் இருந்து வெளியே போனாதான் பாப்புலேஷன் இருந்து மைனஸ் ஆனால் மட்டும் தான் பாப்புலேஷன் குறைய ஆரம்பிக்கும். ஸோ மார்டாலிட்டி இறந்து போனாங்கன்னா அந்த பாப்புலேஷன் குறைய ஆரம்பிக்கும். இல்லை இங்க இருந்து வேற எங்கேயாவது வாழ்ந்தாங்க அப்படின்னா பாப்புலேஷன் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஆப்ஷன் சி மார்டாலிட்டி அண்ட் எமிகிரேஷன். ஆப்ஷன் சி மார்டாலிட்டி அண்ட் எமிகிரேஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, மார்டாலிட்டி அண்ட் எமிகிரேஷன் கலக்கிறீங்க. சூப்பரா தர்ஷினி, யூனிவர்சிட்டி, மிக்கி ஜெயந்தன், சக்தி, ஆராதனா, மகா, சாதனா, ஸ்ரீ ஜான்வி, அனன்யா, சோனா, சஞ்சனா, மகா, லோகி கலக்கிறீங்களா? கமலேஷ், நிஷா, சபர்ணா, தர்ஷினி, தமிழரசி, அபிநயா, சாஷ், ஜித், அக்ஷயா கலக்கிறீங்க. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நட்டாலிட்டி பர்த் எப்படி இதாகும்? பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆகுதானே கேட்குறான். டிக்ரீஸ் ஒரு பாப்புலேஷன் எந்த பேஸில் டிக்ரீஸ் ஆகும்? மார்டாலிட்டி அந்த பாப்புலேஷன் நிறைய பேர் சத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாலும் டிக்ரீஸ் ஆகும். அந்த பாப்புலேஷன் இப்போ ஈரானில் பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. எதனால ஈரான்லையும் இஸ்ரேலையும் பாப்புலேஷன் குறைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் நடந்துட்டு இருக்கு. போர் நடக்கிறதுனால நிறைய பேர் சாவறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஈரான் விட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ எமிகிரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால குறையலாம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கட்ட கேள்விப்படலாம். A protozoan reproduced by binary fission, what will be the number of protozoan in its population after a generation? பைனரி ஃபிஷனை யூஸ் பண்ணி கொடுத்து பண்ணக்கூடியது என்னவா இருக்கும் ஆஃப்டர் ஜென்ரேஷன்? சரி, ஆஃப்டர் எத்தனை ஜென்ரேஷன் மென்ஷன் பண்ணியானோம்? ஓகேவா, ஆஃப்டர் 6 ஜென்ரேஷன். ஓகேவா, எத்தனை ஜென்ரேஷன் மென்ஷன் பண்ணியானோம்? ஆஃப்டர் 6 ஜென்ரேஷன். ஆஃப்டர் 6 ஜென்ரேஷன் டியூ டு வார். எஸ், டியூ டு வார். சண்டை 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 எங்கே பார்த்தாலும் சண்டை, எதில் பார்த்தாலும் சண்டை, சண்டையோட சண்டை, சண்டைக்கு மேலே சண்டை அப்படின்றது. ஓகே, என்ன கொடுக்குறான்? பாப்புலேஷன் ஆஃப்டர் nth செசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ என்னவா இருக்க போது வாட் வில் பி த நம்பர் ஆஃப் புரோட்டோசோவன் இன்க்ரீஸ் பண்ணி என்னவா இருக்க போது 2 பவர் n தான் இருக்க போது. 2 பவர் என்னவா இருக்க போது 2 பவர் 6 இருக்கணும். 6 ஜென்ரேஷன் 2 பவர் 6 என்னவா இருக்க போது 6 பவர் 2 பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம் 64 அப்படின்றது. ஓகேவா? 32 கிடையாது, 64 இருக்குன்னா 64. Okay, 64. 2 power 6 is right answer. 64 is right answer. Okay, in 2005, for each 14 million people present a country, 0.08 were born and 0.008 were died during the year. Using the exponential equation, the number of people present in the 2015 is predicted as எவ்வளோ இருக்கலாம்? என்னது? இது dn by dt தான். dn by dt is equal to rn. dn by dt is equal to r என்ன பேஸ் வச்சு நம்ம போடுறது. r என்னவா இருக்க போது 0.08 into மைனஸ் பண்ணோம். வேர் born and died. born ஆயிருக்காங்க, டை ஆயிருக்காங்க. அப்போது எப்படி கால்குலேட் பண்ணுறது? r ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறோம். r is equal to 0.028 minus 0.008.
ஸோ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா 0.02 தான். 8 போயிடுச்சு அப்படின்னா 0.02 0.02 ஆர் வந்துருச்சா. இப்போ அடுத்து 2005ல பண்றாங்க, 2015 கேட்டிருக்காங்க. 2005ல பண்ணி 2015 கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 10 வருஷம் இருக்க போகுது. அப்போ டிடி இன்னும் இருக்க போகுது 10 இயர்ஸ். டிடி வந்துட்டு 10 வருஷம் இருக்க போகுது. ஓகே, வேற என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் பீப்புள் ரெப்ரசன்ட், வேற எந்த வேல்யூயும் கொடுக்கலையா? 14 மில்லியன் கொடுத்துருக்காங்க. ஓகே, என் இனிஷியலி எவ்வளோ இருக்க போகுது? 14 மில்லியனாக இருக்க போகுது. ஆமாம், வேற எதுவும் கொடுக்கல. என் என்ன இருக்க போகுது? 14 மில்லியனாக இருக்க போகுது. ஓகே, இதை வச்சு அடிங்க பார்ப்போம். இதை வச்சு அடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். இதை வச்சு அடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். வாட் வில் பி த ஆன்சர்? வாட் வில் பி த ஆன்சர்? பி சி சி பி சி பி சி 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 பி சி. எப்படி போடுறது அப்படின்னா dn/dt is equal to dt எவ்வளோ இருக்க போகுது? 10 வருஷமாக இருக்க போகுது. 10 வருஷம் ஆஸ்பெக்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி போடலாம்? dn is equal to r என்னவா இருக்க போகுது? 0.02. அப்புறம் எத்தனை வருஷம்? எத்தனை n வந்து 14. அப்புறம் இங்கே இருக்கிற dt வந்து இங்கே போயிடும் இல்லையா? இங்கே போனதுனால நான் அப்படியே போட்டுறேன் இன்ட்டு 10. ஸோ ஆக்ட் பண்ணி வந்தோம் அப்படின்னா அப்போண்ட் 2.8 வருது. எஸ், டிஎன் வந்துட்டு நமக்கு என்ன வருது? 2.8 வந்துட்டு இருக்கு. பட் 2.8 ஆன்சரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2.8 வந்து ஆன்சராக இருக்காது. ஏன் அப்படி கேட்டிருக்காங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் ப்ரெசென்ட் இந்த 2015 ஆஸ்பெக்ட்ஸில். அப்போது 2.8 மில்லியனோட இந்த 14 ஆட் பண்ணோம் அப்படின்னா 14 + 2.8 16 பாயிண்ட் சம்திங் இதாக வந்துட்டு இருக்கா? எஸ், 17 மில்லியன் ஆன்சராக வரப்போகிற சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. ஆக்சுவலாக எவ்வளோ வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.2.8 வந்து ப்ராபபிலிட்டி வரும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கணும்? 16.8 கிடைக்கணும். பட் 16.8 அப்படின்ற ஆன்சர் இல்லை. எது ரொம்ப ப்ராக்சிபிள் பக்கத்தில் இருக்குது? ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, 17 மில்லியன். புரிஞ்சுதா? இது எப்படி போகணும்னு புரியுதா? கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். பயாலஜி சார், நான் பயாலஜி படித்ததுக்கு காரணமே இதில் மேட்ச் இருக்காதுன்றது. நீங்கள் என்ன இதுலேயே மேட்ச் நடத்துறீங்கன்னா வேறு வழி இல்லை. ஓகே, மேட்ச் வந்துட்டு இருக்க போகுது. எஸ், புரிஞ்சுதுல? எப்படி வரதுன்னு புரிஞ்சுதுல? அவங்களுக்கு புரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்கடா கண்ணா. இது வந்து இன்ட்ரெஸ்டிங் டேட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. dn/dt is equal to rn அப்படின்றத கேட்டிருக்கான். ஸோ இன்ட்ரெஸ்டிங் ரேட் வேல்யூ தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கண்ட்ரி 0.0. இது ஏன் சார் நம்ம ஃபுல்லாக எடுக்கக்கூடாதுன்னா அவன் மாற்றி கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? மாற்றி கொடுத்துருக்கான். ஏன்னா 0.028 வந்துட்டு பறந்துருக்காங்களாம். அதில் எத்தனை பேர் செத்துருக்காங்க? 0.008 செத்துருக்காங்க. ஸோ 8 செத்துட்டாங்கன்னா என்ன இருக்க போகுது? 0.02 தான் வேல்யூவாக இருக்க போகுது. எத்தனை வருஷம்? 2005லேருந்து 2010 வரைக்கும். அப்போ 10 வருஷத்துக்கு. எத்தனை வருஷத்துக்கு? அப்போ என்னவா இருக்க போகுது? 10 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது எத்தனை பில்லியன் இருக்கு பேஸ் பண்ணி? 14 மில்லியன் வந்து இருந்துட்டு இருக்கு. சரி, என்ன தான் 14 மில்லியன்? எத்தனை வருஷம் 14 மில்லியன் இருக்க போது? இது ஆஸ்பெக்ட் வந்துட்டு நமக்கு டிடி வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதை நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்றதுக்காக தான் ஆர் என்னவா இருக்க போகுது? 0.2 இருக்க போகுது. அப்புறம் 14, அப்புறம் dn/dt இருக்கு தெரியுமா? இந்த dt இங்கே போயிடும். dn/dt வந்து இங்கே போனதுனால இஸ் ஈக்குவல் டு மறுபடியும் 0.2 × 14 × 10 வரப்போகுது. ஸோ இதை நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.8 வந்து வரும். இப்போ 2.8ஓட சேர்த்து இந்த 14 மில்லியன் ஆட் பண்ணோம். எதனால் சார் ஆட் பண்ணோம்னா 2015ல் எவ்வளோ இருக்குன்னு தான் கேட்குறான். நல்லா புரிஞ்சுங்க. 2005லேருந்து 2015 வரைக்கும் 2.8 மில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்க போகுது. அப்போ 2015ல் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு தான் கேட்குறான். ஓகே, அப்போ 14லேருந்து 2.8 வரைக்கும் 15 மில்லியன் வந்திருக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு கிடைக்க போகுது 16.8 மில்லியன். அது ப்ராக்சிமலாக பக்கத்தில் இருக்கிறது ஆப்ஷன் பி தான் இருக்க போகுது. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். துரோகம் பண்ணிட்டாங்க சார், துரோகம் பண்ணிட்டாங்க. வேற என்ன பண்ணுறது? மேத்ஸ் பயாலஜி அர்த்தம் இதுக்கு தான் புரியல. இதுக்கு அர்த்தம் யாருக்குமே புரியாதுடா. ஓகே, எதனால மேத்ஸ்ல வந்து பயாலஜி கொடுத்துட்டாங்க அப்படின்றது இதுக்கு அர்த்தம் யாருக்குமே புரியாது. 𝑬𝒙𝒑𝒔 is associated with the between two species where 𝑬𝒙𝒑𝒔 ஏண்டே நம்மளை டார்ச்சர் பண்றீங்க. துரோகம். எஸ், அந்த துரோகம் பண்ணிட்டாங்க. நம்மளை ஏமாத்திட்டாங்க பரப்பா பிச்சு. என்னது ஏமாத்திட்டாங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆமாடா அவனே நாட்டுக்கோழி போடுறேன்னு சொல்லிட்டு பிராய்லர் கோழி தான்டா போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. சரி, இதில் என்ன சொல்லுவாங்க? 𝑬𝒙𝒑𝒔 அப்படின்றது நல்லா புரிஞ்சுங்க. 𝑬𝒙𝒑𝒔ன்றது
ஒரு ஸ்பீஷிஸ் வந்து ஆமாகப்படுகிறது, இன்னொரு ஸ்பீஷிஸ் வந்து எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஒரு ஸ்பீஷிஸ் ஆமாவது, another ஸ்பீஷிஸ் அன்ஆர்ம்டா இருந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் பி சுப்ரசி, ஜான்வி, சாக்ஷ், அனிஷ்கா, தர்ஷினி, கோமதி, சாஷ், சோனா, சஞ்சனா, மகா, அனந்த், கோகுலப்பிரியா, மோகன், யஷினி, கவிதா, அபிநயா, தமிழரசி, கமலேஷ், சாஜனா, பாவ்ஸ், பியாரி, கலக்கிடிங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. பயாலஜியில் பிசிக்கல்டா மேத்ஸ் கேட்டுறாங்க. நம்மளை ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. கரெக்ட், நம்மளை ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. எஸ், லைகன்ஸ் ஆர் அசோசியேஷன் ஆஃப். லைகன்ஸ் ஆர் அசோசியேஷன் ஆஃப். நம்ம இனிமேல் மேட்ச் வராது நம்புவோம். அடுத்த டக்குனு பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். லைகன்ஸ் ஆர் அசோசியேஷன் ஆஃப். டேய் பெரியப்பா, என்டிஏ தான் பெரியப்பான்னு வச்சுக்கோங்க. டேய் பெரியப்பா வச்சுட்டியாடா, எனக்கு உனக்கு வைக்கிறேன்டா பெரிய ஆப்பான்னு நினைச்சோம். பட் அவன் நமக்கு வச்சுட்டான் பெரிய ஆப்பா. நமக்கு பெரியப்பாவான இந்த ராக்கி பாய் சொல்லுவோம் பார்த்தீங்களா, பெரியம்மா கிடையாது பெரியப்பா அப்படின்றது. நமக்கு என்டிஏ தான் பெரியப்பா, வைக்க போகிறான் பெரிய ஆப்பா. ஸோ லைகன்ஸ் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். ஃபங்கை பிளஸ் ஆல்கி. ஓகே, ஃபங்கை பிளஸ் ஆல்கி வந்து என்ன வந்துருக்கு, லைகன்ஸாக இருந்துருக்கு. ஸோ ஆப்ஷன் சி. ஓகே, இதெல்லாம் பேர்லாம் படிச்சிருக்க மாட்டேன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி லைகன்ஸ். ஓகே, ஸோ ஃபங்கை பிளஸ் ஆல்கி ரொம்ப ஈஸி. ஃபங்கை பிளஸ் ஆல்கி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். which of the following is a partially root parasite? which of the following is a partially root parasite? partially root parasite. partially root parasite. which of the following is a partially root parasite? சிஎஸ்கேவும் கிடையாது, ஆர்சிபியும் கிடையாது, ஐஎன்டி தான். நம்ம ஐஎன்டி சப்போர்ட்டர்ஸ். ஓகே, என்ன இருக்கு? பார்ஷியலி ரூட் பாரசைட் வந்து என்ன இருக்க போகுது? டேய் நல்லா பாடுறா, நல்லா பாடுறா. நல்லா பாருங்க, இது பார்ஷியலி ரூட் பாரசைட். மெசட்டோல் வந்துட்டு சாண்டல்வுட் பார்ஷியல் ரூட் பாரசைட். மெசட்டோல் வந்துட்டு பார்ஷியலி ஸ்டெம் பாரசைட். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துல மாறி மாறி கூட கேட்கலாம். ஸ்டெம் பாரசைட். எது ஸ்டெம் பாரசைட்டா இருந்துட்டு இருக்கு? மெசல்டோன். ரூட் பாரசைட் என்னவா இருக்க போகுது? சாண்டல்வுட் தான். ஓகேவா? சாண்டல்வுட் தான் இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஏ தாண்டா கண்ணுங்களா, ஏ தாண்டா கண்ணுங்களா, தெலங்களா பட்டுங்களா? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? எஸ் எஸ் எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சாண்டல்வுட் இஸ் கால்ட் as a partially root parasite, plus mesotone is called as a partially stem parasite. ஓகேவா? ஓகே, சரி, மிச்சத்தில் என்ன சார் இருக்கு? ஆர்பாங்க் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது டோட்டல் ரூட் பாரசைட். இது வந்து வுட் ராட்டிங் பாரசைட். டோட்டல் ரூட் பாரசைட். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பார்ஷியல்லாம் கிடையாது, இது டோட்டல் ரூட் பாரசைட். டோட்டல் ரூட் பாரசைட். இது வந்து ஃபங்கை. கோனோடெர்மா அப்படின்னு டெர்மா வந்திருக்கு இல்லையா? டெர்மான் வந்தால் என்ன இருக்க போகுது? இதை பேஸ் பண்ணி என்ன இருக்க போகுது? கோனோடெர்மா என்ன இருக்க போகுது? இட் இஸ் ஃபங்கை. என்ன ஃபங்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மர கட்டையெல்லாம் ராட் பண்ண வைக்கும் இல்லையா? வுட் ராட்டிங் ஃபங்கைன்னு சொல்லுவோம். மர கட்டையெல்லாம் ராட் பண்ண வைக்கும், வுட் ராட்டிங் ஃபங்கை. ஸோ சரியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வேணா கேட்கலாம், இது வேணா நோட் பண்ணி கேட்கலாம். சாண்டல்வுட் என்ன இருக்க போது? பார்ஷியல் ரூட் பாரசைட் வந்துட்டு, மிசல்டோ வந்துட்டு பார்ஷியல் ஸ்டெம் பாரசைட் வந்துட்டு இருக்கு. ஆர்பாச்சி வந்துட்டு டோட்டல், இது வந்து பார்ஷியல் கொஞ்சோண்டு தான் ரூட் பாரசைட். அப்போ ஆர்பாச்சி வந்து டோட்டல் ரூட் பாரசைட்டா இருந்துட்டு இருக்க போது, கோனோடெர்மா வந்து வுட் ராட்டிங் ஃபங்கை. அது பாரசைட் கிடையாது, ஃபங்கை ஆட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? சரவுட் ஒன்றும் இல்லைல்ல. இன்னைக்கு பார்ப்போம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரைக்கும் முடிக்க முடியுதுன்றது பார்ப்போம். ஓகேங்களா? எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரைக்கும் முடிக்க முடியுதுன்றது பார்ப்போம். எய்ம் வந்து 300 கொஸ்டின்ஸ் இந்த யூனிட் முடிக்கணும் அப்படின்றது தான். பட் வாட் லைஃப் கிவ்ஸ் நமக்கு தெரியாது இல்லையா? which one of the following organism reproduce sexually only one its lifetime? ஒரே ஒரு வாட்டி தான், லைஃப் டைம்ல ஒரு வாட்டி தான் ரீப்ரொடியூஸ் பண்ணும். செக்சுவலி ஒரு வாட்டி தான் ரீப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கானிசம் என்ன ஆர்கானிசம்? லைஃப் டைம்லேயே ஒரு வாட்டி தான் ரீப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வாட் சாப்டர் இஸ் சார் இது? இந்த சாப்டர் என்ன சாப்டர்னா, ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் அப்படின்ற சாப்டர். ஈகோ சிஸ்டம் அப்படின்ற ஒரு கடைசி யூனிட்ல இருந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டரா இருந்துட்டு இருக்க போகுது. ஓகேவா? ஸோ பேம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரே ஒரு வாட்டி தான் ரீப்ரொடியூஸ் பண்ணும், மறுபடியும் ரீப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகேவா? பேண்டாஸ் ஃபேவரட் ஃபுட். பேண்டாஸோட ஃபேவரட் ஃபுட்டுவா? ஆக்சுவலா பேண்டா வந்து சோம்பேறி கரடி. ஓகேவா? பேண்டா அப்படின்றது வெஜிடேரியன் கிடையாது, நான் வெஜிடேரியன். அடிச்சு பிடிச்சி சாப்பிட வேண்டியது. அதாவது சோம்பேறியோட உச்சகட்டம் பேண்டா எதனால சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒரு நான் வெஜிடேரியன், அதாவது நீ ஒரு வைல்ட் அனிமல்ஸ். ஆனா வைல்ட் அனிமல்ஸ் போய் கஷ்டப்பட்டு வேட்டையாடி சாப்பிடணுமே அப்படின்றதுக்காக வெஜிடேரியனா கன்வெர்ட் ஆன ஒரு ஜென்மம் வந்து என்னது அப்படின்னா பேம்பு அப்படின்றது, பேண்டா அப்படின்றது. ஓகேவா? ஸோ இருக்கிறதுலே சோம்பேறியான வடிகட்டின சோம்பேறி தெரியுமா? சோறு சாப்பிட்ற கூட சோம்பேறித்தனம் அப்படின்றதுக்காக. ஓகே, ஏன்னா அது ஓடி போகணும், கஷ்டப்படணும், கொல்லணும், கொண்டு சாப்பிடணும் அப்படின்றதுக்காக என்ன மாறிச்சு? நாங்கள் குடும்பம் வெஜிடேரியன் மாறிடுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயங்கார் முன்னிலையுமே வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஆத்திரலையுமே வெஜிடேரியன் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தலாம். என்ன பண்றது, எல்லாருமே ஒரு கட்டத்தில் பேண்டாவா தான் இருக்காங்க. Amencalism is an association between two species where இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். One species is unarmed,
ஒன் ஸ்பீசிஸ் ஆர்ம்டு அதர் ஸ்பீசிஸ் அன்அஃபெக்டட். நம்ம ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஆஃப் ஹைப்பர் பாரசைட்டிஸ். எக்ஸாம்பிள் ஆஃப் ஹைப்பர் பாரசைட்டிஸ். உங்களுக்குலாம் எப்போ தூக்கம் வருதோ அப்போ வரைக்கும் எடுப்பேன்னு சொல்றேன். ஓகே, ஒரு கிளாஸ் ஒரு நாளைக்கு நைட் கிளாஸ் எடுத்திருந்தேன், உங்களுக்குலாம் தூக்கம் வர வரைக்கும் எடுக்க போறேன்டா அப்படின்னு சொன்னா அடுத்த கமெண்ட்டே வந்து சார் தூக்கம் வந்துச்சு சார் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் சொல்றதா இல்லை, எத்தனை டைம் வரைக்கும் எனக்கு தூக்கம் வருதோ அது வரைக்கும் எடுக்க போறேன். ஓகேவா? எஸ், என்ன இருக்க போகுது? எக்ஸாம்பிள் ஆஃப் ஹைப்பர் பாரசைட் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் none other than is going to be option. Yes, option A is right answer. Option A, pastoral pestis. நோட் பண்ணிக்கோங்க, pastoral pestis. இதெல்லாம் எங்க சார் இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து நான் ரொம்ப டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸ்ல இருந்து நான் எடுத்துட்டு வந்தது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்க சார் இருக்கு? என்சிஆர் இல்ல சார், அந்த கேள்விலாம் இப்போ கடைசி நேரத்தில் இருக்க கூடாது. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். பாஸ்டரல் பெஸ்டிஸ் வந்து என்ன இருக்கு? ஹைப்பர் பாரசைட் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. Which of the following is partial root parasite? இப்பதான் பார்த்தோம். ஏன் பார்த்த கொஸ்டின் வந்துருக்குது. Which statement defines Allen's rule? Which statement defines the Allen's rule? இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எஸ், இல்ல ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? சின்ன காது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேனே. கோல்டர் கிளைமேட்ஸ் ஹேவ் ஷார்ட்டர் இயர்ஸ் அண்ட் லிம்ஸ் அப்படின்றது. ஆலன்ஸ் ரூல்லாம் என்னென்ன தெரியலனா கூட இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேமல்ஸ் ஹேவ் கோல்டர் கிளைமேட்ல இருக்கக்கூடியது. காது வந்து எப்படிமா ஷார்ட்டர் இருக்கும், கை கால் குட்டியா இருக்கும், அப்படி ஷார்ட்டா இருக்கும் அப்படின்னு. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். டே, அவுட் ஆஃப் சிலபஸ் இல்லடாக்கன்னா இது நம்ம புது என்சிஆர்ல டில்டரா இருக்கு. பட் நம்ம சிலபஸ்ல இருக்க ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் பேஸ் பண்ணி நம்ம பழைய என்சிஆர்ல படிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் அப்ப சிலபஸ் கொஸ்டின்ஸ் யாருமே பார்க்கலையாடா? நான் சிலபஸ் பிரேக் டவுன் போகும்போது பார்த்துருந்தேன், இதெல்லாம் நீங்க அவுட் ஆஃப் என்சிஆர்ல இருந்து படிக்கணும் அப்படின்றது. ஸோ அதுல இருந்து வரக்கூடியதான் இருக்கு. ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் அக்வாட்டிக் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும். கன்சிடர் த ஃபாலோயிங் 4 ஸ்டேட்மெண்ட். 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. எத்தனை ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ட்ரூ கேட்டிருக்காங்க. விச் ஆர் த ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ? விச் ஆர் த ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அப்படின்றது கேட்டிருக்காங்க. விச் ஆர் த ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். அலங்கார பந்தலிலே அதை விட எள்ளுவாய பூக்களே தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு. என்ன பூக்காம போறீங்களே? எதை பத்தி கேட்கறாங்க? டெசர்ட் அனிமல்ஸ் சச் அஸ் கங்காரு ராட்டை பத்தி கேட்டிருக்காங்க. டெசர்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடியது. தே ஹேவ் டார்க் கலர்ஸ் அண்ட் ஹை ரேட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், எக்ஸ்கிரீஷன்ஸ் வராது. தே டு நாட் ட்ரிங்க் வாட்டர். அடப்பாய், அது ரொம்ப தப்புடா. ட்ரிங்க் வாட்டர்லாம் குடிக்காதெல்லாம் ரொம்ப தப்பு. தே ஃபீட் ஆன் ட்ரை சீட் அண்ட் டு நாட் ரிக்வயர் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர். எஸ், ஃபீட் ஆன் ட்ரை சீட்ஸ் அண்ட் டு நாட் ரிக்வயர் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர். அடிக்கடி ட்ரிங்கிங் இருப்பானா. தே எக்ஸ்க்ரீட் வெரி கான்சென்ட்ரேட்டட் யூரின்ஸ் அண்ட் do not use water to regulate the body temperature. Yes, considered your person irukum. So option C is the right answer. Okay, fine, recognize. It's going to be option 3 and 4. Option C is the right answer. Okay, option C is the right answer. Lengthy questions nalla padum, lengthy questions kepang. Okay, option C. Super Aradhana, Sri Kuti, Kamalesh, Sona, Ananya, Sanjay Kumar, Uvasri, Maha, Sri Sanjana, Dashini, Shash, Ananya, Kamalesh, Dashini, Tamilarasi, அபிநயா. வாட் ஆர் த போர்ஷன்ஸ் பியாண்ட் என்சிஆர்டி? சில ஃபேமிலிஸ் இருக்குடா கவிதா, சூப்பர். சில ஃபேமிலிஸ் இருக்கு. சிக்கன் குனியா, டெங்கு, அந்த மாதிரி சில 1 2 அதே அப்நார்மல்ஸ் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் பேஸ் பண்ணலாம் கேள்வி இருக்கும். ஏபியோட்டிக் அண்ட் பயோட்டிக் ஆர்கானிசம் கான்செப்ட்ல கேட்டிருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் சில அவுட் ஆஃப் என்சிஆர்டி இல்ல பழைய என்சிஆர்டில படிக்க வேண்டியதா இருந்துட்டு இருக்கு. பயோட்டிக் பொட்டன்ஷியல் ரெஃபர்ஸ் டு வாட் இஸ் த பயோட்டிக் பொட்டன்ஷியல் ரெஃபர்ஸ் டு? Biotic potential refers to biotic potential refers to ஒருத்தன் தமிழ்நாடு இன்டர் ரிசல்ட் ஆர் அவுட்டா? எங்கடா அவுட்லாம் ஆகலையடா கார்த்திகேயா? It is not C டாக்கண்ணா, it is not C. நல்லா புரிஞ்சுங்க. என்விரான்மெண்டல் கண்டிஷனை பேஸ் பண்ணி, என்ன பேஸ் பண்ணி? நேச்சுரலாக சொல்லக்கூடாது, என்விரான்மெண்டல் கண்டிஷனை பேஸ் பண்ணி சொல்றதுனால
எதனால நீங்க சி போடுறீங்கன்னு தெரியுது. என்விரான்மெண்டல் கண்டிஷனை பேஸ் பண்ணி தானே சார் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட் என்விரான்மெண்டல்ல மோஸ்ட் ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்குறது கிளைமேட்டிக் கண்டிஷனா இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம ஆப்ஷன் டி தான் போடணும். ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இன்க்ரீஸ் ஆஃப் த பாப்புலேஷன் அண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஆப்ஷன் டி தான். நீங்கள் சி போடுறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். சிஏ அதெல்லாம் எஸ் ஆப்டிமம் கண்டிஷன்ஸ் எல்லாமே வருதான். ஏன்னா பேசிக்காக என்ன கொடுத்துருவோம், பயோட்டிக் பொட்டன்ஷியல்ஸ் என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும் அப்படின்னு. அதுக்கு ஆப்டிமம் கண்டிஷன்ஸும் வரலாம், அண்டர் கிவன் கண்டிஷன்ஸ் அது வராது, அண்டர் நேச்சுரல் கண்டிஷன்ஸும் வரலாம், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் வரலாம். பட் என்விரான்மெண்ட்டை மோஸ்ட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்க போதுன்னா கிளைமேட்டாக தான் இருக்க போகுது. இங்கே அவன் டெம்பரேச்சர் கொடுத்ததுனால நம்ம மாறுதல் அடையும். ஏன்னா டெம்பரேச்சர் இருக்கு, கிளைமேட் இருக்கு, எல்லாமே இருக்கும். பட் அவன் கிளியரா எதுன்னு கொடுக்கவே இல்லை. ஸோ கிளைமேட்டிக் அவனுக்கு கிளியரா கொடுத்ததுனால நம்ம கிளைமேட்டை சூஸ் பண்ணிட்டோம். பட் இந்த கொஸ்டின் வேற மாதிரி கூட கேட்கலாம். என்விரான்மெண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா என்விரான்மெண்ட் நீங்க ஆப்ஷனை போட்டுக்கலாம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ரெக்கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஏசி போட்டா கரெக்டா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி போட்டா கரெக்டாக வந்து சிடி வந்து போட்டா கரெக்டாக இருக்கும். நேச்சுரல் கண்டிஷன் சிடின்னு போட்டால் கரெக்டாக இருக்கும். எஸ், ஜியோமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஏஜ் ஸ்ட்ரக்சர் இஸ் a characteristics of geometric characterization. எதுன்னு சொல்றீங்க? நான் தண்ணி மட்டும் குடிச்சு வந்துடுறேன். கிளாஸ் சொல்றீங்கடா, நான் தண்ணி மட்டும் குடிச்சு வந்துடுறேன். எஸ் போட்டிங்களா? செகண்ட் ஆன்சர் பாப்புலேஷன் தானே போட்டிருக்கீங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ பாப்புலேஷன் இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். The population of an insect species shows an explosive increase in the number during the rainy season, followed by its disappearances at the end of the season. What does it show? கொஞ்சம் நெட் கிடைக்குது சார், ஆனாலும் பஃபர் ஆகுது சார். சச்சோ, மைக்கை போட்டு பேசுங்க, சுத்தமாக கேட்கல. நான் பேசவே இல்லைடா, நான் மைக் அவுத்து விட்டு தான் போயிட்டேன். ஸோ இது என்னன்னா, பாப்புலேஷன் ஆஃப் இன்செக்ட் ஸ்பீஷீஸ் ஸோ எக்ஸ்ப்ளோசிவ் இன்க்ரீஸ். எப்போ நம்ம சொல்லவே வேணாம், மழை கிழ பெஞ்சிச்சு அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் கிராமத்து சைட்லாம் இருந்தீங்க, சிட்டி சைடில் பார்க்க முடியுமா தெரியாது, கிராமத்து சைட்லாம் இருந்தீங்கன்னா மழை கிழ பெஞ்சிச்சுன்னா நசன்னு பூச்சி தோட தாங்க முடியாது. கச்சக்கு கத்திக்கிட்டே இருக்கும். ஓகே, ஆனால் அப்படி இருக்கிறது ஃபாலோட் பை டிஸப்பியரன்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி சீசன். மழை போனதுக்கு அப்புறமா எங்கடா அந்த பூச்சியே காணோம், எங்கடா இங்கே எந்த வண்டியை காணோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி பூச்சியை காணாம இருக்கு. ஸோ எதனால அப்படின்னு கேட்குறாங்க. What is the reason? What will be the reason அப்படின்னு பார்த்தீங்கன்னா, yes, என்னவா இருக்க போது is going to be option B is the right answer. Rainy season algal blooms இருக்க போது, yes, it's going to be option B. Its population growth is curve is J type. J type இருக்கு, S shape கிடையாது, J type இருக்கு நடதான். ஓகே, J type இருக்கு நடதான், செத்து போயிடுச்சு, அவ்வளவுதான். ஆப்ஷன் B will be the right answer. ஓகே, ஆப்ஷன் B will be the right answer. ஓகேவா? கடைசியில் அந்த பூச்சி செத்தே போச்சு. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட். பாப்புலேஷன் growth curve is J type curve இருக்கிறதுனால தான் செத்து போச்சுங்க. கொன்னுட்டாங்கயா, பூச்சியே கொன்னுட்டீங்கயா. A high density of a elephant population in an area can result in high population in a elephant. ரெய்னியும் இருக்கும், காக்ரோச் இருக்கும், ஃப்ராக் இருக்கும், எல்லாவோட தொல்லையும் இருக்கும். மழை மட்டும் பெஞ்சுச்சுன்னா எல்லாமே வந்துடும். சரி, elephant population in an organism can result in elephant population எப்படி ரிசல்ட் பண்றோம்? மறுபடியும் பண்ணாதீங்க. High density of elephant population in the area.
எலிஃபண்ட் பாப்புலேஷன் இன் அன் ஏரியான்னு கொடுத்துட்டான். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியது. ஓகேவா? இன்டர்னா ரெண்டு பேஸ் பண்ணி ஏரியாவில் கனெக்ட் ஆக்ஷன் இது ரெண்டு இன்டர்ஸ்பீஷிஸ் ரியாக்ஷன் பார்ப்போம். இன்டர்ஸ்பீஷிஸ் ரியாக்ஷன்னா ரெண்டு ஸ்பீஷிஸ்க்கு நடுவில் இருக்க ரியாக்ஷன் அந்த மாதிரி தான் சொல்லிருப்போம். பட் இங்கே எலிஃபண்டை மட்டும் தான் கொடுத்துருக்கான். அது ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் தான் கேட்டிருக்கான். ஸோ ஒரே ஒரு ஸ்பீஷிஸ் ஒரே ஒரு ஏரியாவை தான் கேட்டிருக்கான். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் காம்படிஷன். இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் கணக்குல. ஆப்ஷன் பி. பி இல்ல ஏ சாரி ஆப்ஷன் ஏ. இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் ஆப்ஷன் ஏ. ஓகே. இஃப் ஐ ஸ்டார்ட் நவ் கேன் ஐ கெட் 500 in PC? தாராளமாக எடுக்கலாம்டா. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமலே எடுக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா போர்வை போட்டு படுத்துங்கன்னா போதும். நல்ல கனவுகள் வரும். நல்ல கனவுகள் வரும்போது 750 out of 750 எடுக்க முடியும். இல்லைன்னா தாராளமாக எடுக்க முடியாது. ஓகே. பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட்ஸ் வித். எதிலிருந்து பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் ஆகும்? கடைசி 10 நாளில் கோடீஸ்வரன் ஆகிறது, கடைசி ஒரு நாளில் கோடீஸ்வரன் ஆகிறது. இந்த ஷார்ட் கட்ஸ் வாழ்க்கையில் யூஸ்ஃபுல் ஆகவே ஆகாது. நீங்கள் கஷ்டப்பட்டால் தான் எல்லாமே கிடைக்கும். கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்காது அப்படின்றது. ஸோ 10 daysல நீங்களால் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருக்கேன் சார், நான் நல்லா ரிவைஸ் பண்ணுவேன் சார், ரிவைஸ் பண்ண கிடைக்குமா சார்? தாராளமாக கிடைக்கும். பட் 0 இட்ஸ் அப்வியஸ்லி நாட் பாசிபிள். அப்படி பண்ணுறது யாராலுமே முடியாது. டேய் ஜான்வி, தூக்கத்தில் வளரலடா. நான் சர்காஸ்டிக்காக சொன்னேன்டா. அதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கிறீங்களே. தூக்கத்தில் தான்டா கிடைக்கும், போய் தூங்குனா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் போட வச்சிட்டீங்க பார்த்தீங்களா? உங்களெல்லாம் வச்சுக்கின்னு இது என்ன இருக்க போது? சப் மைக்ரோஸ்கோபிக் மாலிகுலர் லெவல். எங்கேருந்து ஆரம்பிக்க போது? ஆப்ஷன் டி. சப் மைக்ரோஸ்கோபிக் மாலிகுலர் லெவல்லேருந்து பேஸ் பண்ணி தான் நமக்கு ஆரம்பிக்க போகுது. ஓகே. வைரஸஸ் பாக்டீரியா அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? ஓகே. ஏன் சார் நான் சார் சொல்றீங்க சப் மைக்ரோஸ்கோபிக் மைக்ரோ லெவலா? ஏன் சார் எல்லாமே செல்லுலார் லெவலில் தான் சார் ஆரம்பிக்கும். வைரஸ்ல செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கா? அப்போ வைரஸ் இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? சப் மைக்ரோஸ்கோபிக் மாலிகுலர் லெவல் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேவா? நீங்கள் யோசனை கரெக்ட் தான், பட் இது தப்பா இருக்கு. ஸோ ஓகே. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே. ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நிச்சய ஓவர்லாப் இண்டிகேட்ஸ். நிச்சய ஓவர்லாப் இண்டிகேட்ஸ். வாட் இஸ் நிச்சய ஓவர்லாப் இண்டிகேட்ஸ்? என்ன இண்டிகேட்ஸ் பண்ணுது? நிச்சய ஓவர்லாப் indicates option B. Yes, Dakana. It's going to be option B. Super. Sharing of one more organisms more within two species. Sharing of one or more resources between two species. Option B is right answer. Okay, option B is right answer. Yes, option B is right answer. Super. Sona, Sanjana, Janvi, Monisha, Nisha, Kamalesh, Pooja, Sona, Maha, Kamalesh, Sanjana, Dashini, Tamil, Rasi, Kalagiri. It's going to be option B will be the right answer. Yes, Dakana. Option B is right answer. Option B is right answer. அடுத்த கட்ட நிலைக்கு போயிடலாம். அடுத்த கட்ட கேள்வி. Choose the incorrect statement for predator. Predator பேஸ் பண்ணி தப்பான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேக்குறாங்க. Choose the incorrect statement for predator. Choose the incorrect statement for predator. Predator பேஸ் பண்ணி incorrectான ஸ்டேட்மெண்ட் என்னது? Predator பேஸ் பண்ணி கரெக்டான ஸ்டேட்மெண்ட். டன் 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 டன். Yes, it's going to be option D. Predators are imprudent in nature அப்படின்னு கொடுத்தோம்னா imprudent கிடையாது, prudent தான். ப்ரூடெண்டா தான் இருக்கும். ஓகே. என்னவா இருக்கும்? predator வந்து prudent தான். ஓகே. எஸ், predator வந்து என்னவா இருக்கும்? ப்ரூடெண்டா தான் இருக்கும். அது ஃபுல்லா ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணிடாது. ஏன்னா அதுக்கு தெரியும் இவனை ஃபுல்லா நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா நான் என்னோட அடுத்தது வந்து சாப்பாடு இருக்காது அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த predatorக்கு தெரிஞ்சதுனால தான் அது வந்து prudent in nature தான் இருக்கும். நேச்சரி அது எப்படி இருக்கும்? ப்ரூடெண்டா தான் இருக்கும். ஓகே. ஃபுல்லா எடுத்து சாப்பிடாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிட்டு இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் a wrong answer. ஓகே. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ப்ரூடெண்ட் தான் கண்ணா, ப்ரூடெண்ட் தான் கண்ணா. எஸ், ப்ரூடெண்ட்னா ஒண்ணுமே இல்லடா, ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்றது கிடையாது. ப்ரே வந்து என்ன பண்ணாது? ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணாது. லாங் டேர்ம் அதுவும் உயிர் வாழணும். அதாவது நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா? ஐயோ, அது
நீ நல்லா தான் இருப்ப, நம்ம சிக்கனுக்காகவே கோழி வளர்க்குறோம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் நம்ம ப்ரூடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். எதுக்காக சிக்கனுக்காக? அந்த கோழி நல்லா வளர்ந்தாதான் அந்த கோழி நம்ம குருமா போட முடியும். அதே மாதிரி தான் ப்ரூடென்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ப்ரேவை நல்லா பார்த்துக்கும், நல்லா பார்த்து கூட நல்லா வளர வச்சு கூட நல்லா வளர வச்சதுக்கப்புறம் நான் உன்னை சாப்பிட முடியும் அப்படின்றது. ஓகேவா? அந்த குட்டி கிட்டி போட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், குட்டியை சாப்பிடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஒரு மான் வந்து குட்டி போட்டு அப்படியே போயிட்டு இருக்கு, மான் குட்டி போட்டு போனா சிங்கம் பக்கத்துல போய் மோந்து பார்க்கும், சிங்கம் பக்கத்துல போய் மோந்து போயிட்டு அப்படியே விட்டு வந்துடும். அப்போ நம்ம மனசுல அப்படியே போடுவோம், அப்பா ஹியூமனிட்டி, மனுஷனுக்கு தான் நம்ம மனசுல மஞ்சா சோறே கிடையாது, அனிமல்ஸுக்கு ஃபுல்லா மஞ்சா சோறோட பச்சா சோறு எல்லா சோறு இருந்துட்டு இருக்கு பாத்தியா, அது குட்டியும் தெரிஞ்சிட்டு கூட சாப்பிடாம போயிருச்சுன்னு அப்படின்னு. பட் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு மான் அடிச்சு சாப்பிட்றத விட மான் குட்டி அடிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்டே இருக்காது. அப்போ அந்த மான் விட்டுட்டு தான் போவாங்க, புளி என்ன பண்ணு விட்டுட்டு தான் போவோம். ஏன் விட்டுட்டு போவோம்? அது வளர்ந்து வரட்டும், அது நல்லா கொழுக்கு முழுக்குன்னு சாப்பிட்டு இப்போ 1 கிலோ இருக்குது 10 கிலோ வளர்ந்து வரட்டும், அப்போ நம்ம 10 கிலோ கறி கிடைக்குமே அப்படின்னு சொல்லி அதனால விட்டுட்டு போகுது. அது தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம மனுஷனுக்கு ஈரம் கிடையாது, மூஞ்சில காரம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த கான்செப்ட் அதான் ப்ரூடென்ட்டா இருக்கிறது. அந்த ப்ரே வந்து ஓவர் எக்ஸ்பிளான்டேஷன் பண்ணாது. ஓவர் எக்ஸ்பிளான்டேஷன்னா அதை நான் ஃபுல்லா சாப்பிட்றேன், இன்னைக்கு நான் மொத்த மானத்தையும் அடிச்சிருக்கேன் அப்படி பண்ணாது. ஏன்னா அது இருந்தால் தான் நான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு நேச்சுரல் பிரெடேட்டருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதையும் உயிர் வாழ வச்சிருக்கும், நானும் உயிரோட இருக்கும் அப்படின்றது. அதான் ப்ரூடென்ட் இன் நேச்சரா இருக்கும், இம்ப்ரூடென்ட் இன் நேச்சரா இருக்காது அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். லைவ் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? 8:10 ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா கண்ணா. எஸ், அவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் பயங்கரமா யோசிச்சு அவன் குடும்பத்துக்கான டின்னர் யோசிச்சுட்டு இருக்கான். பட் நம்ம போட்டோகிராஃபர்லாம் பார்த்தோம், பாத்தியாடா மனுஷனுக்கு கூட மிருகத்துக்கு கூட இது இருக்கு, மனுஷன் இப்படி மோசமா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா அவன் என்ன சொல்லுவான், கண்ணா என் பிளானே வேறடா அவன் சொல்லிட்டு இருக்கான். ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். praying mantis is a good example of. praying mantis is a good example of. praying mantis is a good example of. டே டைம் சேஞ்ச் பண்ணிட்டோம் மேடா, நீங்க பார்க்கலையாடா, அப்டேட் பண்றோம்டா, டைம் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்றோம்டா. டைம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நம்ம அப்டேட் பண்ணிட்டோம்டா. பாவம் பார்க்கல போலக்கு சொன்னோம், சாரி ஃபார் தட். எஸ், பிரேயிங் மேண்டிஸ் எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிமிக்ரி கிடையாதுடா, கேமோஃப்ளாஜ். கேமோஃப்ளாஜ்லாம் தெரியும் பார்த்தீங்களா, பச்சோந்தியெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, பச்சோந்தி பேஸ் பண்ணி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி டாக்கணுங்களா, ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி கேமோஃப்ளாஜ். அதே மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இது இருக்கிறது அப்படின்னு, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னோட பேசிக்காக மாற்றிக்கி இருக்கிறது. கேமோஃப்ளாஜ்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, பச்சோந்தினா சொல்லுவோமே, ஞாபகம் இருக்கா? கேமோஃப்ளாஜை பேஸ் பண்ணி பச்சோந்தினா சொல்லிருப்போம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட்ல வருது கேமோஃப்ளாஜ் அப்படின்றது. ஓகேவா? இங்கேருந்து அவன் அசிங்கமாக திட்டி இருப்பான், அப்புறம் அவனோட கூட்டணி போயிட்டு அவனை போகிறது பேசிட்டு இருப்பான். அப்படி அந்த பேஸ் கான்செப்ட்ல இப்போ அரசியல்வாதி போகிறதுனால அந்த ட்ரெண்டில் சொன்னேன். ஸோ ஆப்ஷன் சி கேமோஃப்ளாஜ். இப்போ கேமோஃப்ளாஜ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஒரு நிமிஷம் இருங்க. நைட்டு 10 மணி ஆச்சுனாலே இந்த நெட்வொர்க் எனக்கும் வந்துடுது. பிரேயிங் மேண்டிஸ், பிரேயிங் மேண்டிஸ்னா என்ன தெரியாதா? குன்ஃபு பாண்டா படம் பாத்தீங்களா? குன்ஃபு பாண்டா படம் பாத்தீங்களா? ஒரு தம்மாத்தூன் இருக்குமே, மேண்டிஸ் மேண்டிஸ்னு கூப்பிடுவோமே, அதான் பிரேயிங் மேண்டிஸ்ரா. குன்ஃபு படம் பாத்திருக்கீங்களாடா? குன்ஃபு பாண்டா படத்துல வருமே, சும்மா தம்மா தூண்டு இருந்துச்சு, குன்பு பேண்டாவே தூக்கி இப்படி போட்டு 2 சொல்றமே, தம்மா தூண்டு இருக்குமே, அதான் மேண்டிஸ், அதான் பிரேயிங் மேண்டிஸ் அப்படின்றது. பார்க்கல சார். குன்ஃபு பேண்டா படம் பார்க்காதவன ஒரு மனிதனா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நானே ஃபுல் படம்லாம் பார்த்தது கிடையாது. பட் இருந்தாலும் காட்டுறாருங்க. இதுதான்டா இமேஜஸ்ல போன இன்னும் கூட, இதுதான் பிரேயிங் மேண்டிஸ். ஓகேவா? இதுதான் பிரேயிங் மேண்டிஸ். சூப்பராக்கா. குன்ஃபு பாண்டால காட்டவா? குன்ஃபு பாண்டா, குன்ஃபு தான் வருது, பாண்டா வரல. யா, தலைவன் இருக்கா இல்லையா, தலைவன் தான் மேண்டிஸ். ஓகே, கிராஸ் வாப்பரா? நல்ல விஷயம்டா, நல்ல விஷயம், நல்ல விஷயம். கிராஸ் வாப். ஓகே ஓகே ஓகே, அதான் பிரேயிங் மேண்டிஸ் அப்படின்றது. ஓகே, பாரோஃபிலிக் ப்ரோகாரியோட்ஸ். பாரோஃபிலிக் ப்ரோகாரியோட்ஸ். வாட் இஸ் பாரோஃபிலிக் ப்ரோகாரியோட்ஸ்? ஐயோ என்னாச்சு? பாரோஃபிலிக் ப்ரோகாரியோட்ஸ். வாட் இஸ் பாரோஃபிலிக் ப்ரோகாரியோட்ஸ்? Barophilic prokaryotes. What is barophilic prokaryotes?
பேரோஃபிலிக் ப்ரோக்ரஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? It will grow and multiply very deep in a marine sediments. ஆப்ஷன் ஏ தெரியல நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஆகணும். ஆப்ஷன் ஏ it will grow and multiply very deep in a marine sediments grow and multiply very deep in a marine sediments. Option A will be the right answer. Option A is going to be the right answer. Option A டக்கனா சூப்பரா சொன்னா ஆப்ஷன் ஏ. டேய் நம்ம கிட்ட 10:13 தானே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் டியூ டு சம் டெக்னிக்கல் ரீசனால மேமோட கிளாஸ் கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா? மேம் முன்னாடி பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். சம் டெக்னிக்கல் ரீசனால மேமோட கிளாஸ் கேன்சல் ஆன பட்சத்தில் நம்ம கிளாஸ் வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டோம். இல்லை ப்ரீபான் பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டோம்? ப்ரீபான் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு பேஸ் நம்ம கிளாஸ் டைம் 10:30 தான். பட் உங்களுக்கு அப்டேட் பண்ண போடும். ஓகே, அதனால் நெட் ஆன் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோன்றது. ஓகே, எஸ் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஒரு 5 ரன் போடுங்க பாப்போம். கமான் தூக்கத்தில் ஒரு 5 ரன் போடுங்க. எஸ் ஒரு 5 ரன் போடுங்க பாப்போம். அப்படியே செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 ரன் போடுங்கண்ணா. நெருப்பு மழை பொழிட்டும். கட்சி சிம்ம போட்டு விடுங்க பாப்போம். யா நெருப்புடா நெருங்குடா பாப்போம். நெருங்குனா புசுக்கிற கூட்டம். டண்டனக்கா தான். இப்போதான் டிஆர் படம் பாத்தீங்களா? ரெட் புல் கிவ்ஸ் யூ விங்ஸா? எனக்கு புரிஞ்சிச்சு. எவனோ கண்ட புல்ல அடிச்சுக்கிட்டு டச்சிங்ஸுக்காக நம்ம இதை பார்க்க வந்திருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வரலையாடா? அச்சோ சதி பண்ணிட்டான். ஓகேவா? யூடியூப்காரன் சதி பண்ணிட்டான். சரி விடுங்க. அனிமல்ஸ் தேங்க்யூ நெருப்பு போட நல்ல செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணா தான் சேட் பண்ண முடியும். 47 பேர் உட்காந்து சேட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஒரு நாள் பார்த்தேன். நம்ம விஜய் சார் வந்து எடுத்துட்டு இருந்தாரு. நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். ஓகே, அவன் சப்ஸ்கிரைபே பண்ணல. அவன் பார்த்துட்டு எழுதிட்டு இருக்கான். டே அது சப்ஸ்கிரைப் பண்ணாத. இது இந்த ஐடியாலஜி வந்து உங்களுக்கு இருக்கா? நீங்க மட்டும் சொல்லுங்க. இந்த கொஸ்டினுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் போறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். இந்த சேனல் விட்டுருங்க. வேற ஏதாவது சேனல் நீங்க பாப்பீங்களா? ரெகுலரா போய் பாப்பீங்க. அவன் வந்து நம்மளோட சர்ச் பட்டன் நம்ம யூடியூப்ல போய் நம்ம சர்ச் பட்டன் பண்ண வச்சுக்கோங்களேன். நம்ம ரீசெண்டா எதை நம்ம சர்ச் பண்ணிருக்கோமோ அதான் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்றது. ஸோ அவனோட சர்ச் பட்டன்ல போய் பார்த்தோம்னா வேதாந்து நீட் தமிழ் தான் வந்துகிட்டே இருக்கு. ரெகுலரா போய் நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கான். எப்பெல்லாம் டவுட் வருது அப்படின்னா நம்ம சேனல் நாட் ஒன்லி பயாலஜி, கெமிஸ்ட்ரி, இது எல்லாத்தையும் அதை நம்ம சேனல் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறேன். எதுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் சார்? சப்ஸ்கிரைப்லாம் எதுக்கு சார் பண்ணிக்கிட்டு நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கவே மாட்டேன் சார். யாராவது ஒரு வீடியோ போடுறோம், அந்த வீடியோ போட்டிருக்கானா, வீடியோ போடலையா அப்படின்னு பார்த்தோம். சரி வேற என்ன ரெகுலரா பார்ப்போம்? மதன் கோரி வீடியோ ரெகுலரா பார்ப்பேன் சார். அவனே சப்ஸ்கிரைப் பண்ண சார். அவனே நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன் சார். அவன் டெய்லி ஒரு வீடியோ போடுவான்னு தெரியும். ஸோ அந்த டைம் ஆச்சு நான் மதன் கோரின்னு சர்ச் பண்ணுவேன். அதுவே எனக்கு காட்டுவேன் சார். சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நோட்டிஃபிகேஷன்ல காட்டுறதுனால நான் பண்றது இல்லை சார் அப்படின்றேன். ஸோ அந்த மாதிரி நிறைய கோளாறு பசங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்காக சொல்லுறது. ஓகே, உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பெருசா இல்லாம இருக்கலாம். பட் அஸ் அ டீமா நாங்க சப்ஸ்கிரைப் காட்டணும்னா ரொம்ப பெருசா இருக்கிறனால சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்றது. ஓகேவா? உங்களுக்கு அந்த இது இருக்கா? நிறைய பேர் இருப்பீங்க. ஓகே, நிறைய பேர் வந்து அந்த கான்செப்ட் வந்து இருந்துட்டு இருப்பீங்க. ஓகே, சில பேர் வந்துட்டு வேற விஷயத்தெல்லாம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருப்பாங்க. அந்த மேட்டருக்குள்ள நான் போயவே இல்லை. பட் சில பேர் வந்து நல்ல டெய்லி ரெகுலர் பார்த்துருப்பாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு 0 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். யாரையுமே சப்ஸ்கிரைப் பண்ணாம நான் 24 ஹவர்ஸும் யூடியூப்ல தான் கடந்துட்டு இருப்பான். சில பேர் இன்ஸ்டாகிராம்ல அதை ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுமா? இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஒரு அக்கௌண்ட் போய் ஃபாலோ பண்ணிட்டோம். இந்த மீம் பேஜ், இந்த நியூஸ் பேஜஸ் எல்லாம் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அதை போய் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த சரத் டான்ஸ் இதெல்லாம் இருக்காங்க தெரியுமா? அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க போய் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்க போற டெய்லி மீம்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா இது பண்ணிட்டேன்னா அது போயிடும். இது என்ன பண்றாங்க? சர்ச் பட்டன்ல போய் வச்சுப்பாங்க. மேல இன்ஸ்டா போனோட சர்ச் பட்டன் இருக்குல்ல, சர்ச் பட்டன் கீழே வந்து அப்படியே பேர் கீழே இருக்கும். ஸோ அவனுக்கு என்ன மீம் பார்க்கணும், என்ன அக்கௌண்ட் போய் பார்க்கணும், அந்த அக்கௌண்ட்ல ஏதாவது புதுசா வீடியோ ஏதாவது போட்டிருக்கானா, இல்ல ரீல்ஸ் ஏதாவது போட்டிருக்கானா, போஸ்ட் ஏதாவது போட்டிருக்கானா, கிளிக் பண்ணிட்டு அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதே வேலையை தான் இன்ஸ்டாலையும் பார்ப்பாங்க, அதே வேலையை தான் இங்க வந்துட்டு யூடியூப்லயும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே, எல்லாரும் அப்படிதான் பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு பார்த்தா போதும், அவங்களுக்கு சேட் பண்ணணும் இல்லை ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது இருக்க மாட்டோம். ஓகே, நான் எதுக்கு சேட் பண்ணிட்டேன், எனக்கு இதுக்கு ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சா போதும். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த மென்டாலிட்டி இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க? சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சேட் பண்ண. எதுக்கு நான் சேட் பண்ணுறேன்? நான் சேட்டே பண்ண மாட்டேன். நான் மட்டும் ஆன்சரை மட்டும் கவனிச்சுக்கிறேன், என்ன ஆன்சரை அதை நோட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்றது. ஸோ அது அந்த மாதிரி கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நான் சொல்கிறது. ஓகேவா? பிஹெச்னு சார்ஜ் எப்பா ரொம்ப தேங்க்ஸ்ரா. சரி வாங்க, இந்த கொஸ்டின் பார்க்கணும். சரி வாங்க. Animals have innate ability to escape from a predation. Example for the same are given below. Select the incorrect example. Which is the incorrect example on the basis. Select the incorrect example.
இன்கரெக்ட் எக்ஸாம்பிள்ஸ். சரி 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 வாங்க 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 வாங்க. பஃபரிங்க கண்ணா உனக்கு தான்டா பஃபரிங்க. incorrect examples. Enlargement of body size is falling. இல்ல கரெக்ட் தான், அவன் இன்கரெக்ட் தான் கேட்டிருக்கான். பாருங்க, கலர் சேஞ்ச் இன் சாமினான் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் ஆட் பண்ணிட்டு இருக்கு. எஸ், டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் ஆட் பண்ணிட்டு இருக்கு. என்லார்ஜ்மென்ட் ஆஃப் பாடி சைஸ் இன் swallowing as a puffer fish, அதுவும் பாத்துருப்போலியா, ஃபைண்டிங் நீமோல வரும்னு நினைக்கிறேன். ஓகே, பாடி சைஸ் அதுவும் டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் இருந்துட்டு இருக்கு. மெலானிசம் இன் மாத்ஸ், அதுவும் டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் இருந்துட்டு இருக்கு. பட் பாய்சன் ஃபேங்ஸ் இன் ஸ்னேக்ஸ் அப்படின்றது டிஃபென்ஸ் மெக்கானிசம் கிடையாது. அதுக்கு தெரியும் நான் வந்து கொத்த தான் போறேன், அது பாய்சன் கொல்ல தான் போறேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ பாய்சன் விஷம் பாம்பு கொட்டுறது வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் பேஸ் பண்ணி வராது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். கணக்குங்களா நோட் பண்ணிக்கோ, தெரியாது நோட் பண்ணிக்கோ. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். காண்டிபன், ஸ்ரீகுட்டி, ஜெயந்தன், கமலேஷ், ஷாம், கர்ஷ்கின், ஜெரீஸ், அனன்யா, சஞ்சனா, பூஜா, ஹேமா, சோனா, அபிநயா, தர்ஷினி, தமிழரசி, கவிதா, ஷாம், கலக்கிட்டீங்க. So option C is the right answer. Okay, option C will be the right answer. ஓகேங்களா, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். பாய்சனஸ் ஃபேங்ஸ் ஸ்னேக்ஸ் அப்படின்றது ஓகேவா, அது இன்டென்ஷனாக தான் பண்ணுது. மோர் தென் 70% ஆஃப் வேர்ல்ட் இஸ் ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் கண்டெய்ன்ட் இன் 70% ஆஃப் வேர்ல்ட் ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் கண்டெய்ன்ட் இன் 70% ஆஃப் வேர்ல்ட் ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் கண்டெய்ன்ட் இன். எங்க இருந்து வருது அந்த 70% ஆஃப் வேர்ல்ட் ஃப்ரெஷ் வாட்டர்? Fresh water, 70% of world fresh water contained in, yes, is going to be option A கிடையாது, option B, glaciers and mountains. அங்க இருந்து வந்துட்டு இருக்கு போது. Option B is the right answer. Option B, glaciers and mountains. Option B is going to be the right answer. Okay, option B is going to be the right answer அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? What is a keystone species? What is a keystone species? Keystone species. Keystone species. Keystone species as a base பண்ணி வந்துச்சு அப்படின்னா, a species makes up only a small proportion of the total biomass of the community, yet the huge impact on the community of organism and survival. Small base பண்ணி தான் இருக்கு. Species which make up a small proportion of a total biomass in a community. சின்னதா பண்ணிருப்போம், but yet has a huge impact அப்படின்றது. சின்னதா பண்ணிருப்போம், huge impact இருக்கும் அப்படின்றது. கடைசியில வந்துட்டு யாரா வந்துட்டு நல்லா 4-5 சிக்ஸ் அடிச்சு விட்டோம்னா அது சின்ன ஒரு 6 பால் தான் அடிச்சிருப்போம், ஆனால் 36 ரன் கிடைச்சிருக்கும். ஸோ அது மிகப்பெரிய இம்பாக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம கிரிக்கெட் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்ப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ் டகன், ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். Next question, in which of the following habitats does the diurnal temperature of the soil surface varies most? In which of the most of the habitat does the diurnal temperature of the soil surface vary most? Vary most. Yeah, desert. Option C is the right answer. Option C, desert is the right answer. Okay, option C, desert is the right answer. Yes, Dakana, super, super. Yes, Jahita, Monisha, Kandiban, Dashini, Ananya, Sham, Janvi, Pooja, Tamlarasi, Sham, Aradhana, Ananya, collecting. It's going to be option C, desert is the right answer. Okay, option C, Maha, super. Option C, desert is the right answer. Okay, fine. அடுத்த கேள்வி, the maximum growth rate occurs in, maximum ஆன growth rate எங்க பார்க்க முடியும்? Where do we can find the maximum growth rate? Maximum growth rate occurs in, maximum growth rate occurs in எங்க? exponential phaseல. Option D, exponential phaseல பார்க்க முடியும். So option D is right answer. Option D is right answer. Okay, option D is right answer. கண்ணா, yes, option D டா கண்ணா, option D. Option D, exponential growth. Option D டா. சார் IPL பார்க்க முடியல, but bye sir, I am going to watch. IPL பார்க்க போறியா? ஐபிஎல் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.
நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். In a population, unrestricted reproductive capacity is called as. Unrestricted reproductive capacity is called as. சார் நான் உருப்படாமல் போக போகிறேன், போயிடவா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குங்க. அது சார் நான் வேறு எதாவது படிக்க போகிறேன் சார், நான் அது படிக்க போகிறேன், இது படிக்க போகிறேன்னு கூட போனோம்னா இப்போயும் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போனேன். என்னடா பண்ணுறது? இவனுக்குலாம் என்னடா சொல்கிறது? தொண்டை கிளியே கத்தி தொண்டையே போயிடுச்சேடா அப்படின்னா இன்னைக்கு யாருக்குடா மேட்ச்? ஆர்சிபி மேட்ச் ரொம்ப முக்கியம். இப்போ நல்லா தான் ஆடிட்டுருக்காங்க ஆர்சிபி. இப்போ இதுக்கு பயோட்டிக் பொட்டன்ஷியல் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ பயோட்டிக் பொட்டன்ஷியல் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இல்லை கண்ணுங்களா, ஆப்ஷன் ஏ நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் நாட் கேரிங் கெப்பாசிட்டி. In a potential unrestricted reproductive capacity is called as a biotic potential. Option A will be the right answer. Option A is going to be the right answer. Okay, option A will be the right answer. Option A will be the right answer. Cause of mimicries. Cause of mimicries. Cause of mimicries. Cause of mimicry. Yes. இதுக்கு பேசிக்கா அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி. ஓகேவா? எஸ் 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 அவங்கள மாரி ஆக்ட் பண்ணுறது பேஸ் பண்ணி இருக்கலாம். மிமிக்ரியா நம்ம என்ன பண்ணுறது, அவங்களுக்கு என்ன மாரி ஆக்ட் பண்ணுறது அப்படி. இதெல்லாம் கேமோஃப்ளேஜ் கொஞ்சம் டிஃபர் ஆகக்கூடிய வரது தான். ஓகே, கேமோஃப்ளேஜ் டிஃபர் ஆகக்கூடிய வரது தான். ஓகே, அவங்க செல்ஃப் டிஃபென்ஸை பேஸ் பண்ணி பண்ணக்கூடியதான். ஓகே, கன்சல்மெண்ட் அப்படிலாம் பார்ப்போம். ஓகேவா? எஸ், ஆப்ஷன் டி. ஓகே, சூப்பர் 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 இருக்கண்ணா. மிமிக்ரி பண்ணிருக்கீங்களா வாழ்க்கையில? நிமாண்டோபோர்ஸ் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளான்ட் க்ரோயிங் இன் நிமாண்டோபோர்ஸ். இத நம்ம மார்ஃபாலஜில படிச்சிருப்போம். நிமாண்டோபோர்ஸ் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளான்ட் க்ரோயிங் இன். நிமாண்டோபோர்ஸ் அப்படின்றது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளான்ட் எங்க க்ரோ ஆகக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளான்ட் அப்படி பார்த்திருக்கோம். நிமாண்டோபோர்ஸ் அப்படின்றது குயிக் saline இல்ல நிமாண்டோபோர்ஸ் அப்படின்றது நல்லா நோட் பண்ணுங்க. It is not saline water, marshy places and salt lakes. salinity soils மட்டும் கிடையாது, marshy places. அதனால தான் ஆப்ஷன்ஸை ஃபுல்லா பாருங்க அப்படின்றது. ஓகே, ஆப்ஷன்ஸை ஃபுல்லா பாருங்க அப்படின்றது. ஆப்ஷன்ஸை ஃபுல்லா பாருங்க இதான் சொல்லுது. marshy places and salt lakes ல வந்துருக்கு போகுது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி ராக்கணுங்களா? ஆப்ஷன் சி நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி will be the right answer. ஓகேவா? ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி. எஸ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, yes, next question பார்த்தலாம். அடுத்த கட்ட கேள்வி. An interesting modification of flower shapes for insect pollination occurs in some orchids. In which of a male insect mistake the patterns on the orchid flowers to the female and species tries to copulate with is terrible, thereby pollination occurs. This phenomenon is called as. என்ன சொல்றது? தன்னுடைய லவ்வர் நினைச்சிட்டு காப்புலேஷன் பண்ண போயிருக்கும். பட் காப்புலேஷன் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கும் தன்னோட லவ்வரே கிடையாது, அது முதல்ல தன்னோட இதே கிடையாது, நான் லிவிங் பீயிங்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்ன டேர்ம்? வாட் இஸ் கால்ட் அஸ்? எஸ், இஸ் கால்ட் அஸ் அ சூடோ காப்புலேஷன் அப்படின்றது. நம்ம ஹனி பீஸ்ல தான் பார்ப்போம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? சூடோ காப்புலேஷன் பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருவோம்னு பார்ப்போம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி ராக்கண்ணா. எஸ், நம்மளை ஏமாற்றி விட்டாங்க பெரியப்பா. ஓகேங்களா? பார்த்தீங்களா, ஒரு செடியே ஒரு ஹனி பீக்கே அந்த நிலைமை அப்படின்னா இவ்வளோ பெரிய மணி பீக்கு உங்களுக்கு நிலைமை இருக்குமா? ஸோ அதனால ஆப்ஷன் சி சூடோ காப்புலேஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ மனுஷனா பிறந்த ஹனிலேருந்து மணி வரைக்கும் எல்லாத்துக்குமே எதாவது அப்படி தான் இருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, the two opposite forces operate in the growth and development of every population. One of them relates to ability to reproduce at the given rate. The force opposing is to called as. என்ன இருக்க போகுது? என்ன இருக்க போகுது? It's not C, it's not biotic control இல்ல. It is environmental resistance. It's going to be option D ராக்கண்ணா. நோட் பண்ணிக்கோங்க. It is not biotic control, it is environmental resistance. Option D is right answer. Option D, environmental resistance. Yes, கவிதா சூப்பர். Option D is right answer. ஓகே, ப்ரோ சீட் டேய், அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சதே ஃப்ளவர் தான்டா. அவன் சீட் பண்ணல, அவன் அந்த அளவுக்கு ட்ரூவா நினைச்சிட்டான். அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சதே அந்த ஃப்ளவர் தான். அதான் பிரச்சனை அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் டி என்வரான்மெண்டல் ரெசிஸ்டன்ஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி என்வரான்மெண்டல் ரெசிஸ்டன்ஸ் வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? என்வரான்மெண்டல் ரெசிஸ்டன்ஸ் வில் பி தி ரைட் ஆன்சர்.
I'm from Kerala, but I always watch your videos. Actually, doesn't have Tamil language, but I want question. Okay, Gandhi Nagaraj. What is your name, ma? What is your name? Kerala. Manasilayo. Illa. Perenda, enda pere, enda mole, enda pere. Okay, next question. Another question. What is the most important factors for the success of animal population? What is the most important factors for the success of the plant population? What is the most important factors for the success of the animal population? Animal populations oda most important factors என்னவா இருந்துட்டு? What is the most important factors? Animal populations பொறுத்த வரைக்கும் animal அப்படின்றல எந்த ஒரு populations பொறுத்த வரைக்கும் அதோட successful factors என்னவா இருந்துட்டுனா நம்ம வாழ்க்கையையும் நம்ம இத எடுத்துக்கலாம். என்னது அப்படினா adaptability. என்னவா இருந்துட்டு? Adaptability ஆ தான் இருந்துட்டு. ஏன்டா டி போறீங்க? Interspecific activity ஆ. ஒரு இடத்தை அடாப்ட் பண்ணி வாழ கத்துக்கணும். Okay, adaptability. Okay, so it's going to be option C, adaptability, right answer. தூக்கத்துல எழுப்பணும்னு தப்பா தான் சொல்லணும். நல்ல விஷயம்டா. -1 இல்லக்கன்னா -5. நீங்க வரக்கூடிய 4 மார்க்கும் உங்களுக்கு போயிருது. நீங்க 720 எய்ம் பண்ணீங்கன்னா நீங்க எடுத்த மார்க்ல இருந்தா -1 ஆகும். ஆனா 720 எய்ம் பண்ணீங்கன்னா வரக்கூடிய 4 மார்க்கும் போயிருது. அப்புறம் எடுத்ததுல இருந்து 1 மார்க்கும் உங்களுக்கு போயிருது. அதனால தான் -5 அப்படிங்க நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். The increased order of the organization complexity, which one of the following is correct sequence? என்னது increasing order? என்னது increasing order? Increasing order. Increasing order. Which is the increasing order? Increasing order என்ன இருந்துருக்கு? Which is the increasing order? Yeah. Gandhi Nagaraj. That's why I have asked your name, Dakana. Gandhi Nagaraj, thank you. I understand you are from Kerala. That's what's your name? That's why I asked in. What's your name? இந்த பேர் என்ன மோலே? Yes, population, species, community, ecosystem. இப்படி தான் அந்த கான்செப்ட்ல வந்துட்டு இருக்க போகுது. So option A is right answer. Population, species, community, ecosystem. Option D. Species வேற டேய் increasing order அப்படி கொடுத்துட்டோம். ecosystem தான் நம்ம படிப்போம். எந்த ஒரு இதா இருந்தா கூட உங்களுக்கு நீங்க A B ன்னு சொல்லிருந்தா கூட நான் ஓரளவுக்கு அது பண்ணிருப்பேன். எதனால D டா போறீங்க? ecosystem தான பேஸ் அப்படினது. ecosystem தான் பெருசா நம்ம சொல்லி வச்சிரோம். community பெருசான ecosystem அப்படினது. So option A is the right answer. கண்டா option A is the right answer. நோட் பண்ணிக்கோங்க. Option A will be the right answer. Okay, option A is going to be the right answer. Fine. Jahita, okay, confuse ஆகாதீங்க. நான் என்ன சொல்லுவேன்? Confusion is the constitution of the institutions of loose motion ஆயிர போகுது. So confuse ஆகாதீங்க. ஓகேங்களா? Next question பார்த்தலாம். EP Odam is leading. யார் இவரு? ஓடி போவாரே. Is an leading. Nakshatra Gandhi. Okay, Nakshatra. All the best, Rakan. All the best. നിങ്ങളുടെ സ്വപ്നങ്ങളൊക്കെ യാഥാർത്ഥ്യമാകട്ടെ. Okay, yes, fine. Yes, it's going to be option C. He is an ecologist. It's going to be option C, ecologist. Okay, option C, ecologist is the right answer. Okay, sir, கலகிடிங்க. Okay, வா. Yeah. Super. Sri Kutti, Sona, Ambika, Jahita, Bhavs, Karshkin, Kamalesh, Monisha, Sanjana, Kamalakannan, Ananya, 𝑬𝒑𝒑𝒔, Dashini, Kavya, Abhinaya, Shakti, Tamilarasi, Sanjana, கலக்கிட்டீங்க. It's going to be option C is the right answer. Okay, option C will be the right answer. Okay, கலக்கிட்டீங்க. Fine. ஓடிக்கிட்ட. Desert plants are generally அப்படியா? What is desert plants? Desert plants are generally yes, succulent. Option B, succulent is the right answer. Desert plants are generally succulent. Option B will be the right answer. Option B, succulent. Okay, yes, Jagan. Option B. Yes, option B, succulent is the right answer. Okay, succulent is the right answer. Okay, yes. Super. Sham, Dashini, Ambika, Jahita, Sanjana, Kamalakannan, Kamalesh. Yes, கலக்கிறீங்களா? Fine. Sai, Karshkin, Tamilarasi, Maha,
Kavya super. It's going to be option B is right answer. Option B succulent is right answer. Sir, it's already going to be 11. Yes, just 11. 11 மணி தான் ஆகுது. 11 மணிக்கெல்லாம் தூங்குன பழக்கம் பண்ணது. 11 மணிக்கெல்லாம் தூங்குன பழக்கம் இந்த மறந்துட்டேனே. இதுதான் சொல்லிருப்பாங்க. பாளையக்கார பரம்பரைக்கு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்களே 11 மணிக்கு தூங்குற பழக்கம் இந்த பாளையக்கார பரம்பரைக்கு இல்ல அப்படின்றது. So option B succulent is right answer. Which one of the following does not have stomata? Stomata இல்லாதது எது? Does not have stomata. Does not have stomata. எதுல வந்து stomata இருக்காது? Which one of the following does not have stomata? Stomata. Which of the following does not have stomata? எதுல stomata இருக்காது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. Yes, submerged hydrophiles. Submerged hydrophiles வந்துட்டு நமக்கு stomata பார்க்க முடியாது. Submerged hydrophiles water contained submerged hydrophiles நம்மளால stomata வந்து பார்க்க முடியாது அப்படினு அர்த்தம். So option D is the right answer. Option D will be the right answer. ஓகேவா? Yes, நான் பாளையக்கார பரம்பரை இல்லனா இவரது பாயாச பரம்பரையா? So option D சூப்பரா பூஜா தமிழரசி சஞ்சனா சஞ்சய் அபிநயா அம்பிகா ஆசி காவ்யா ஷாம் ஜாஹிதா மைக்கி கமலக்கண்ணன் கலக்கிறீங்க ஸ்ரீகுட்டி சூப்பராக காணும். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சார் நானும் 9:30க்கு தூங்குற கேஸ் இவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம் சார். சரிடா சார், நான் எல்லாருமே சொல்ல மாட்டோம். சில பேர் வந்து நைட் அவுல்ஸாக இருப்பாங்க, சில பேர் வந்து ஏர்லி பேர்ட்ஸாக இருந்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? சில பேர் காலையில் எழுந்திரிச்சு படித்தா தான் பிடிக்கும், ஐ மீன் மடியில் ஏறும். சில பேர் வந்து நைட்டு படித்தா இருக்கும். ஓகேவா? மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் இருக்காங்க. ஸோ அதுக்குன்னு தப்புலாம் கிடையாது. நான் நைட்டில் இருந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலத்தில் இருந்துச்சு இந்த பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும், 4 மணிக்கு எந்திரிச்சு படித்தா தான் ரொம்ப சைலண்டாக இருக்கும், அப்போ தான் வந்து மைண்ட்லாம் ஏறும் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுட்டு இருப்போம். ஸோ அவங்களுக்கு பொறுத்து மாறுதல் அடையலாம். Yes, it's going to be option D is the right answer. Next question பார்த்தலாம். அடுத்த question என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா sunken stomata is a characteristic features of sunken stomata. stomata இல்லாதது submerged இருந்தா கூட sunken stomata இதோட characteristic features நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Which are the characteristic features of sunken stomata? Sunken stomata kana sunken stomata. Sunken stomata is a characteristic features of yes, xerophytes. It's not mesophytes, it is xerophyte. Okay, so option C is the right answer. Option C is the right answer. Option C is xerophytes. Okay, option C xerophytes. Okay, sunken stomata is a characteristic features of option C xerophytes. Okay, option C xerophytes. Okay, option C xerophytes is the right answer. Next question பார்த்தலாம். அடுத்த question, which of the following passes correctly matched? Which of the following passes correctly matched? கரெக்ட்டா மேட்ச் பண்ணது இருக்கு. Which of the following passes correctly matched? நீட்லயா? என்னடா நீட்ல? இதெல்லாம் வருமா நீட்ல? ஆப்ராகடாப்ரா கெப்ராகடாப்ரா அம்பகஜம்பரா வருமா வந்துட்டோம் அப்படின்னு சொன்ன போட்டுற முடியாது. பட் அப்படி இல்லாததுனால நமக்கு வராது. கரெக்ட்லி மேட்ச் எதுவா இருக்கு? which is the correctly matched? Yes, streamlined body aquatic adaptations. Option D. Yes, Dakana. Streamlined body aquatic adaptations. Option D will be the right answer. Streamlined body aquatic adaptation. Option D will be the right answer. Okay, option D is going to be the right answer. It's not C, Dakana. It's D. Okay, it's option D will be the right answer. Option D. Yes, option D. Yes, Rasikumar. Option D. Option D will be the right answer. Option D, streamlined body aquatic adaptation. Option D. Note பண்ணிக்கோங்க. Option D will be the right answer. Next question பார்த்தலாம். Peoples living in a sea level have a 5 million RBC per cubic millimeter of their blood, whereas those are living at the altitude 5400 meter altitude சிவனேன கொல்லிமலையில உட்கார்ந்திருக்கவனுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 million இருக்கான். This is because of at high altitude. எதனால ஒரு சீல வாழக்கூடியவனுக்கு வந்துட்டு 5 million RBC per cubic millimeter இருக்கு. இதே கொல்லிமலையில கொல்லிபயசில வாழக்கூடிய அவனுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 8 million இருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா it's mainly because of this charismatic constitution, அதாவது atmospheric oxygen level is less and hence more RBCs are needed to absorb than the required amount of oxygen to survive. More RBCs is required. So option A is the right answer. Okay, option A. Yes da. Super. Mahasham, Dashini, Sanjana, Kavita, Asikumar, Tamilarasi, Pyari, Maha, Rudresh, Jayanti, Karshkin, Nakshatra, Pooja, Aradhana, Sanjay, Tamilarasi, Kalakering. It's going to be option A is the right answer. எனக்கு தான் நெஞ்சு வலிக்குது சிரிச்சா எதுக்குடா நெஞ்சு வலிக்குது? Xeric environment is characterized by xeric environment இப்படிதான் பார்த்தோம். நம்ம ஜீரோ பேச்சை பேஸ் பண்ணி பார்த்தோம். அதுல xeric environment is characterized by தண்ணி குடிச்சுக்கோங்க. ஸ்டே ஹைட்ரேட்டட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
Xeric environment is characterized by low atmosphere and humidity. So option B will be the right answer. Option B, low atmosphere and humidity. Note பண்ணிக்கோங்க, தெரியாத நோட் பண்ணிக்கோங்க. Xeric environment is characterized by low atmosphere and humidity. Option B டாக்கனா option B. Okay, option B is the answer. Okay வா? Yes, 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 yes. RCB won the match. Animals that can tolerate the narrow range of salinity are narrow range of salinity. Animals which can tolerate narrow range of salinities. Narrow range of salinity. Narrow range of salinity மட்டும்தான் என்ன பண்ணுவோம், இது பண்ண முடியும் அப்படின்றது. கொஞ்சம் ரேஞ்ச் ஆஃப் salinity மட்டும் இது பண்ணக்கூடியது என்னவா இருக்கு, கொஞ்சம் ரேஞ்ச் ஆஃப் salinity மட்டும் பண்ணுது ஸ்டீனோஹேலைன் அப்படி. குறுகிய நேரோன்னா என்னது, இந்த ஒத்தையடி பாதை அப்படின்னு சொல்லுவாங்க, நேரோ ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அந்த அளவுக்கு மேஜர் டிஃபரன்ஸ் ஃபிளக்சுவேஷன் வராமல் கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன் பேஸ் பண்ணிருக்கிறது, அதை டாலரேட் பண்ணுற அனிமல்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீனோஹேலைனா சொல்றோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ ஸ்டீனோஹேலைன். சூப்பரா. நக்ஷத்ரா, மகா, ஜாஹிதா, கமலக்கண்ணன், அனன்யா, சஞ்சனா, ஸ்ரீகுட்டி, ஜனனி, சஞ்சய் குமார், அபிநயா, தமிழரசி, கவிதா, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேடா சோனா. Okay, it's going to be option A is the right answer. Note பண்ணிக்கோங்க. Option A is going to be the right answer. Next question பார்க்கலாம். Largest amount of fresh water is found in. Largest amount of fresh water is found in. எங்க largest amount of fresh water நம்ம பார்க்க முடியும்? Where do we can find the largest amount of fresh water? Where do we can find largest amount of fresh water? Yes, polar ice and glaciers. Option C is the right answer. Option C, polar ice and glaciers. Okay, so option C is the right answer. Super. Kamalakana, Ananya, Pooja, Gandhi, then Mitu, Tamlarasi, Sham, Kalakini. It's going to be option C is the right answer. Option C will be the right answer. Polar ice and glaciers. Okay, option C is the right answer. Study of interrelationship between organism and the environment is. Study for interrelation between organism and the environment. Study of interrelation between organism and the environment. Organism and the environment. We already had this, sir. Nada, we already had this. தூக்கம் வருது அதுக்குள்ளேயே, அதெல்லாம் தூங்க கூடாது. Study of interrelationship between. நல்லா புரிஞ்சுங்க, அதுதான் ஈகாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். என்னதை படிக்கிறோனே தெரியாது, என்னதை படிக்கிறோனே தெரியாம என்ன நம்ம போட்டுருக்காங்க, ஈகாலஜி தானே படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். கண்ணா ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, நாளைக்கு காலையில தானே ஒரு 10 நாள் தூங்காம இருங்க, ஒன்றும் ஆகாது. 10 நாள் தூங்காம இருந்தா என்ன பக்கவாதம் அந்த மாதிரி இருக்கும், பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 10-11 நாள் நல்லா தூங்கிட்டு பக்கவாதத்தெல்லாம் போதுடலாம். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ ஈகாலஜி. ஓகேவா, 10 நாள் லைஃபை டிசைட் பண்ண கடைசி 10 நாள் இதோட 9 நாள் தான் இருக்குன்னு சொல்லிட்டான். 9 நாள் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ 9 days கேன் டிஃபைட் யுவர் 90 years ஆஃப் ஃபியூச்சர்ஸ். உங்கள் தலைமுறையான பிளட் லைனே மாற்ற போகிறது. உங்கள் சப்போஸ் உங்களுக்கு எல்லாரோட ஃபியூச்சர்ஸ், உங்கள் எல்லாரோட இதுலேயுமே டாக்டர்ஸ் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் நிறைய பேர்ல நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர் இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. மோர் தென் ஆஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர் இருக்க போகுது. ஸோ உங்கள் பிளட் லைனே எங்கே சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்டர் ஆகலாம் சேஞ்ச் ஆக போகுது. அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். The sum of total the populations of the same kind of organism constitute. The sum of total of the population of the same kind of organism constitute. Yeah, blood ஐஸோட போய் இது சரி. எஸ் கேட்டா நான் விக்ரம் பரம்பரை அப்படின்னு சொல்றேன். விக்ரம் பார்ட் 3ல எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஓகே, sum of total of population the same kind of organism it is termed as அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்பீஷீஸ் அப்படின்னு. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஸ்பீஷீஸ் தான் சொல்லுவோம். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி ராக்கண்ணா, ஆப்ஷன் டி. ஓகே, ஸ்பீஷீஸ் நம்ம சொல்லிருக்கோம். சம் ஆஃப் டோட்டல் பேஸ் பண்ணி வந்துருக்கிறது. ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி நோட் பண்ணிக்கோங்க, தெரியாத நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின், சாயில் பெஸ்ட் சூட்டட் ஃபார் பிளான்ட் growth. பிளான்ட் growthக்கு பெஸ்ட் சூட்டான காயில் எந்த மண்ணில் போட்டோம் அப்படின்னா பிளான்ட் சூப்பராக வளரும். அதெல்லாமா சார் இருக்கு, சும்மா மண்ணில் போட்டால் வளராதானா? வளராது. எந்த சாயில்? எந்த சாயில்? எஸ், லோம் சாயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லோம் இந்த ஏரேஷன்ல அதிகமாக இருக்கிறதுக்காக. ஓகே, கொஞ்சம் லூஸாக இருக்கக்கூடிய சாயில்ஸ் நம்ம லோம் அப்படின்னு சொல்லிருப்போம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி லோம் சாயில். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி ரூம் சாயில். ஓகே, கிரேவல் சாயில் மீன்ஸ் கிரேவல் சாயில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா
இதுக்கு மீனிங்லாம் பேஸ் பண்ணி சொல்லிருக்க முடியாதுடா, அது ஒரு மாதிரியா இருக்கும், அதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். காட்டுறீங்களா? பாருங்க இந்த மாதிரி இருக்குது, நம்ம கல்லுகள் ஆஸ்பெக்ட்ஸ்ல இருந்தது. லூம் சாயில் அப்படின்றது இது கிடையாது, இது மாதிரி இருக்குது. ஓகேவா? லூம் சாயில் அப்படின்னு நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, இந்த ஏரேஷன் ஸ்பேஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நம்ம இந்த செடியெல்லாம் வாங்க போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தொட்டியில் வச்சிருப்பாங்க. அதான் இதுதான் என்ன சொல்லுவோம், களி மருந்து இல்லை, லூம் சாயில் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? அடுத்த கொஸ்டின், அசோசியேஷன் ஆஃப் அனிமல்ஸ் when both partners are benefiters. both partners are benefited. both partners are benefited. ரெண்டு பார்ட்னர்ஸுமே பெனிஃபிட் ஆடுறாங்க. both partners are benefited. both partners are benefited. என்னவா இருக்க போது? ரெண்டு பார்ட்னர்ஸுமே பெனிஃபிட் ஆகிறது கான்செப்ட் தான் நம்ம சொல்லிருக்கோம், மியூச்சுவலிசம் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி மியூச்சுவலிசம். ஓகேங்களா? Okay, option B mutualism is the right answer. Option B mutualism. Okay, அடுத்த question பார்த்தலாம். A fertile agriculture soils appears deep colored at the surface or compared to the soil 1 meter down. The reason for the color of the top soil. எதனால அந்த top soil அந்த கலர் வந்து டிஃபரன்சியேஷன் இருக்கு? எதனால அந்த டாப் கலர் டிஃபரன்சியேஷன் இருக்கு? ஏன்னா fertile agriculture soil இப்போ நம்ம ரூம் soil பேஸ் பண்ணி deep colored at the surface of the compared to the soil on the meter down. ஒரு மீட்டர் டவுன்ல சாயில் கலர் வந்து வேரியேஷன் இருக்குமா? நம்ம குழி தோண்டுனா நம்ம பார்க்க முடியல சாயில் கலர் வேரியேஷன் இருக்கு அப்படின்னு. எதனால அப்படி இருக்கு? டாப் சாயில வந்து ரீசன் எதனால அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் திஸ் ரிச் இன் ஆர்கானிக் மேட்டர். எதனால? ஆர்கானிக் மேட்டர் ரிச்சா இருக்கனால. பெருசா வர்றது ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கீங்க, அது அப்படி போடாதீங்க, அது நிறைய விஷயம் ட்ராப்பா கூட இருக்கலாம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். இருக்கனா எஸ்டா கமலக்கண்ணன், கவிதா, அனன்யா, பூஜா, அனீஷா, தர்ஷினி, பியாரி, மகா, பர்ஜனா, ஜாஹிதா, தர்ஷினி, Sanjay, Minis, Abhinaya, Tamilarasi, Kalakitting. It's going to be option B is right answer. Option B will be the right answer. Okay, soil particles determines it. What does the soil particle determine? Soil particles determines. Soil particles. Kudukranda. 250 out. 250 questions out. Nam kuduku. Soil particles determines. Yes, texture. Na panniterke. Option A. Texture is the right answer. Option A, texture. Okay, option A, texture is the right answer. Okay, option A will be the right answer. Option A, texture. Option A, texture. Option A. Let's stop 250. No. Texture is the right answer. Homeostasis. Homeostasis na enna solluvom? What we called as a homeostasis. What we called as a homeostasis. Homeostasis படிச்சிருக்கோமே, படிச்சு தெரிஞ்சது தான். ஓகேவா? டெண்டன்சி ஆஃப் பயாலஜிக்கல் கண்டென்ட் டு ரெசிஸ்ட் சேஞ்ச். ஹோமியோஸ்டாட்டிசிஸ் அப்படின்னு என்னவா இருக்க போது? மறுபடியும் நான் சொல்றேன், பெருசா வந்தது ஆன்சரா இருக்கும், ஆன்சர் வந்துச்சுன்னா பெருசா வந்தா இருக்கும், அப்படி இருக்காது. ஆப்ஷன் பி, டெண்டன்சி ஆஃப் பயாலஜிக்கல் சிஸ்டம் டு ரெசிஸ்ட் சேஞ்ச். Tendency of a biological system to resist a change is the right answer. So option B is going to be the right answer. Option B will be the right answer. Okay, option B is going to be the right answer. Okay, yes, Subra, Dashini, Sanjana, Tamilarasi, Pooja, Sham, Farjana. Yes, Sanjay, Supravini, Sri Kuti, Kavita, Jahita, Kalagini. It's going to be option B is the right answer. Option B is the right answer. Next question பார்த்தலாமா? அடுத்த question என்னவா இருக்க போகுதுன்னா, which one is true? நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. which one is true among these statements? among the statementல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா இருக்கும்? நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க சொல்லுங்க பாப்போம். which one is true? yes டாகனா பைடா. yes என்னவா இருக்க போது? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. நான் முன்னாடியே பார்த்துருந்தோம். ஓகே, அந்த ஹெர்மிட் கிராப்பும் சி அனிமோனும் வச்சிருந்து பார்த்தோம் இல்லையா? சிம்பியாசிஸ் when the interaction is useful for both the population. Option B will be the right answer. Option B is going to be the right answer. yes டாகனா. ஓகே, option B is right answer. Okay, so symbiosis when the interaction is useful for the both the population. ரெண்டு பாப்புலேஷனுமே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. So option B is going to be the right answer. ஓகேவா? yes, ஒரு 500 போடுங்க பாப்போம். come on guys. Yeah, Cherina, I remember you. How are you? How is your conditions and all? Is everything is fine? Yeah, fine. Symbiosis க்கு mutualism வேற மேஜரான டிஃபரன்சியேஷன்லாம் ஒன்றும் கிடையாதுடா.
டிபெண்டா இருக்கிறது நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்றது வந்துட்டு இதா இருக்க போது. பட் ரொம்ப நேரத்துக்கு ஒன்று ரெண்டு யூஸ்ஃபுல்லா இருக்க போது வந்துட்டு சிம்பியாஸா இருக்க போகுது. ஓகே ஏ செஷன் லைக் பண்ணியாச்சா? செஷன் லைக் பண்ணாம யாராவது பார்த்துருந்தீங்க செஷன் லைக் பண்ணி வச்சோம். அதே மாதிரி செஷன் லைக் பண்ணாம யாராவது பார்த்துருந்தீங்க செஷன் லைக் பண்ணி வச்சோம். குயிக் செஷன் லைக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாமா? யா ஓகே சூப்பர் சரிண்ணா. ஓகே சரி ஷார்ட் பிரேக் போயிட்டு வந்துடலாம். we will resume by 11:20. ஐயோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கே போயிட்டேன். 11:20க்கு நம்ம ரெஸ்யூம் பண்ணணும். we resume by 11:20. டே 12 o'clock வரைக்கும் எடுப்போம்டா. ஓகேவா? தூக்கம் வருது நிறைய பேர் சொல்றீங்க இல்லையா? 12 o'clock வரைக்கும் எடுக்கலாம். ஓகேவா? பட் நாளைக்கு கிளாஸ் 10:30 தான் ஆரம்பிக்கும். ஸோ நாளைக்கு கிளாஸ் 10:30 ஆரம்பிக்கும். 12 o'clockலாம் எடுக்க முடியாது. பட் இன்னைக்கு நம்ம 12 o'clock வரைக்கும் எடுக்கலாம். ஸோ 11:20க்கு we will resume. ஓகேவா? 11:20க்கு இன்னைக்கு நம்ம ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஸோ எவ்ரிதிங் இஸ் இன் a hand of a god, hand of a hand. ஓகே சார் நீட்டை பார்த்தேன் ஏறிச்சு. இது நீட்டை பார்த்தேன் ஏறிடுச்சா? படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை, நீட்டை பார்த்தோன்னு ஏறிடுச்சு. என்னன்னா லைவ்டா அப்பா. நீட்டை பார்த்தா ஏறுதா? நல்ல விஷயம். நீட்டை பார்த்தோன்னா ஏறிச்சுன்னா வேற மாதிரி அர்த்தம் ஆச்சு. அது 11:20க்கு நம்ம ரிசீவ் பண்ணோம்.
Yeah, பண்ணிட்டீங்களாடா? Next question பார்த்தலாமா? Yes, you are there, you are there, you are there. Yes, everybody is there. Yes, next question concept பார்த்துருவோம். Pathology is a science of. Pathology is a science which deals with. What is the pathology is a science which deals with? Yes, 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 yes. Pathology is a science that deals with. So, soil பத்தி படிக்கிறது என்னது soil பத்தி okay pathology is a science that deals with the soil option B is the right answer option B pathology is a science that deals with the soil option B yes pathology is a science that deals with the soil okay geology earth yeah yes geology earth pathology ன்றது soil base பண்ணி வந்துட்டு இருக்குது competition for light nutrients and space is the most severe between competition of light nutrients and space is most severe between competition of light nutrients and space is more severe between competitions of light nutrients and space is more severe between B closely related organism and growing in the same area niche super rakana option B is right answer okay option B is right answer rakana yes closely related organism in the same area ஒரே நிச்சயில இருக்கக்கூடிய ஆர்கானிசம் தான் பார்த்தோம் ஓகே சூப்பரா ஃபர்ஜனா நக்ஷத்ரா மகா சஞ்சனா அபிநயா தர்ஷினி பூஜா ஹரிதா legal team கஷ்கின் ஸ்ரீ ஜான்வி ஜித் தமிழரசி ஷாம் கலைக்கிறீங்க so option B சஞ்சனா super option B is right answer next question பார்த்தலாம் a mutual beneficial association on the necessary for the survival of both partners the mutual beneficial association and survival of both partners தான் என்ன சொல்றோம் இதனால என்ன சொல்லிருந்தல mutualism ஒண்ணுதான் symbiosis பேஸ் பண்ணி ஒன்னு சேமா தான் சொல்றோம் terms கொஞ்சம் டிஃபர் ஆகுது so option A will be the right answer okay super அனிஷா ஜான்வி ஜித் அபிநயா தமிழரசி கலக்கிட்டீங்க ஓகே ஹரிதா பூஜா மகா தர்ஷினி கமலக்கண்ணன் ஷாம் ஃபர்ஹானா Jayant, Dashini, Asfin, Anisha. Yes, it's going to be option A, mutualism and symbiosis. Mutualism and symbiosis, option A is going to be the right answer. Okay? Option A is going to be the right answer. And we are now moving on to ecosystem based on move on. Okay? This ecosystem based on questions move on. So this ecosystem based on question, the biomass available for the consumption by the herbivores and the decomposers is called as. The biomass available for the consumptions by the herbivores and the decomposers is called as what is called as hi Jahita what is called as B secondary productivity no it is not secondary productivity it is a net primary productivity option A is the right answer option A net primary productivity is the right answer பார்த்துட்டு இருக்கோம் option A net primary productivity option A டா கண்ணுங்களா option A yes Jayasra Sanjana Sri Janvi Jahita Pooja Bhavs Nisha Dashini Aswin Sanjana Sadhana Maha Abhinaya தமிழரசி கலக்கிறீங்க option A is Bhavs நக்ஷத்ரா கலக்கிறீங்க net primary productivity is the right answer option A net primary productivity is the right answer yes till 12 let's go da of the total incident solar radiation the proportions of the PAR photosynthetic active radiation PAR எவ்வளவு இருக்கணுமா PAR எவ்வளவு இருக்கணுமா சூப்பர் அஜித் it is less than 50% okay it's going to be option B less than 50% is the right answer okay it's going to be option B less than 50% total incident of total incidence of solar radiation இருந்து PAR எவ்வளவு இருக்க போகுது less than 50% okay yes the option B is right answer super Ajit Harita Tamilarasi Janvi Nisha Pooja Sanjana Bhavs Jahita Maha Aswin Farjana Abhinaya Kalagiri it's going to be option B super Asham less than 50% is the right answer mass of living matter as the trophic level in an area at any time mass of living
ட்ராபிக் லெவல்ல ஏரியா அட் எனி பார்ட் ஆஃப் அ டைம் என்ன சொல்லுவோம் அந்த பர்டிகுலர் ஏரியால வாழக்கூடியது, அந்த பர்டிகுலர் ஏரியா அந்த பர்டிகுலர் டைம்ல வாழக்கூடியது. இந்த காலத்தோட சிஎம் வந்து இவரா இருந்தாரு, அடுத்த காலத்தோட சிஎம் வந்து இவரா இருப்பாரு. பட் சிஎம்ன்றது பர்டிகுலரா இருக்கு இல்லையா, சேம் அதே மாதிரி தான் ஸ்டாண்டிங் கிராப் அப்படின்றது. ஆப்ஷன் டி ஸ்டாண்டிங் கிராப் இஸ் ரைட் ஆன்சர். ஸ்டாண்டிங் கிராப் மாறுதல் அடையலாம், பட் ஸ்டாண்டிங் அது இருக்கக்கூடிய பர்டிகுலர் டைம்ல இந்த ஏரியா டைம்ல இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஸ்டாண்டிங் கிராப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இருக்கா சூப்பர் அபிநயா, அஸ்வின், மகா, ஃபர்ஜனா, பூஜா, ஜாஹிதா, சஞ்சனா, தர்ஷினி, நிஷா, ஹரிதா, தமிழரசி, Nakshatra Kalagini is going to be option D. Standing crop is the right answer. Standing crop is the right answer. Which one of the following statements for pyramid of energy is incorrect, where the remaining three are correct? Which of the following is incorrect தான் கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான், பிரமிடை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி பிரமிடை பொறுத்த வரைக்கும் இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கான். இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கான். Which is the following is incorrect? எனர்ஜி பிரமிடை பொறுத்த வரைக்கும் எது இன்கரெக்டா இருக்கு? Which is incorrect? Yes, எப்பவுமே அது இன்வெர்ட்டடா இருக்கு அப்படின்னு சொன்னது இன்கரெக்டா இருக்கு. ஏன்னா எந்நாளைக்குமே எனர்ஜியோட பிரமிட் வந்து இன்வெர்ட்டடா இருக்காது. எனர்ஜி பிரமிட்ஸ் will not be inverted. எப்பவுமே அது அப்ரைட்டா தான் இருக்கும். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா 10% லால ஹீட் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்க போகுது. 10% அப்படின்ற லால வந்து என்ன இருக்க போகுது, ஹீட் ரிலீஸ் ஆகிட்டே இருக்க ஆஸ்பெக்ட்ஸில் அது இன்வெர்ட்டராக இருக்க சரித்திரமே கிடையாது. ஓகேவா, நான் தோத்த சரித்திரமே கிடையாது. ஏன் சார் நீங்கள் தோக்கவே மாட்டீங்களா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்ட்டிசிபேட் பண்ணாதானே தோக்கிறதுக்கு அப்படின்னு சில பேர் சுற்றுவாங்களே, நான் அந்த அவங்களும் நான் போக வரல. பட் ஜெயிச்சும் தோத்த சரித்திரம் கிடையாது அப்படின்னு சொல்ல பேர் இருக்காங்களா, அவங்களும் நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். Which one of the following statement is correct for the secondary succession? Which one of the following statement is correct for the secondary succession? Secondary succession பொறுத்த வரைக்கும் எது கரெக்டா இருக்கு? Which of the following statement is correct for the secondary succession? கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கான். So it occurs on a deforested site. Option A is the right answer. Option A, it occurs on a deforested site is the right answer. Option A is going to be the right answer. Okay, option A will be the right answer. It occurs on a deforested site. Okay, option A dakana. Super. Option A, it occurs on a deforested site. Yes, option A occurs on a deforested is the right answer. Okay, அடுத்த கட்ட கேள்வியை பார்த்தலாம். The breakdown of detritus into a smaller particles by earthworm. எர்த்வார்ம் கச்சு பிரேக் டவுன் பண்ணுது இல்லையா, அதை நம்ம என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம், பிரேக் டவுன் ஆஃப் ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ். பிரேக் டவுன் ஆஃப் ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் எர்த்வார்ம் வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணுது இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், டாய் கடிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கு, இப்படி பெருசா இருக்க பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு ஃப்ராக்மெண்டா கட் பண்ணுது. அதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஃப்ராக்மெண்டேஷன். ஆப்ஷன் பி ஃப்ராக்மெண்டேஷன் இஸ் a right answer. Option B, fragmentation. Fragmentation will be the right answer. Super. Dashini, Sadhana, Maha, Nisha, Harita, Abhinaya, Anishka, Pooja, Dashini, Pyari, Sanjana, Tamilarasi, Jayanti, Sri, Kamalakandan, 𝒕𝒑𝒔 is going to be option B. Farjana, super. Option B will be the right answer. Option B, fragmentation. குட்டியா கட் பண்ணி fragmentation நடந்துட்டு இருக்கு. Both Hydrarch and 𝒎𝒑𝒔 succession is lead to. Hydrarch and 𝒎𝒑𝒔 succession lead to. Both Hydrarch and 𝒎𝒑𝒔 succession என்ன lead பண்ணிட்டு இருக்கு? What does it lead to? Both Hydrarch and 𝒎𝒑𝒔 successions lead to சீக்கிரம் சொல்லுங்க. நல்லா பாருங்கடா. ஆப்ஷன் ஏ தான் வரணும். ஓகே, பி கிடையாது. மீடியம் வாட்டர் கண்டிஷன். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் வரும். ஆப்ஷன் ஏ வரும். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். பி கிடையாதுடா. ஆப்ஷன் ஏ மீடியம் வாட்டர் கண்டிஷன். ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா, எஸ் ஆப்ஷன் ஏ இஸ் ஆப்ஷன் ஏ நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. அடுத்த கட்ட கேள்வி பார்த்தலாம். which one of the following animals may occupy more than one trophic level in the same ecosystem at the same time? எந்த இது, more than one trophic level in the same ecosystem at the same time. more than one trophic level அதுல வச்சு அடிச்சிடலாம். more than one trophic level எதா இருக்க போகுது, ஸ்பேரோ தான். ஓகேவா, ஸ்பேரோ தான் இருக்க போகுது. எப்படின்னா ஸ்பேரோ மாலை போட்டு இருக்கும் போது என்னத்தை சாப்பிட போகுது, ஸ்பேரோ மாலை போட்டுச்சுன்னா
ஏதாவது கோவிலுக்கு மாலை போட்டுச்சுன்னா என்ன சாப்பிட போகுது? ஒன்லி ஃப்ரூட்ஸை மட்டும் தான் சாப்பிட போகுது. இதே இந்த ஸ்பேரோ வந்து மாலையை கழட்டுச்சுன்னா அது என்ன சாப்பிட போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜான புழு பூச்செல்லாம் சாப்பிட போகுது. ஓகேவா? அதான் சொல்றது. ஆப்ஷன் ஏ ஸ்பேரோ மாலை போட்டுச்சுன்னா ஐயப்ப கோவிலுக்கு மாலை போட்டுச்சு அப்படின்னா அது என்ன சாப்பிட போகுது? பேசிக்காக வந்து பழம் வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடும், சீட்ஸ் எல்லாம் சாப்பிட போகுது. இதே அந்த ஸ்பேரோ வந்து கோயிலுக்குலாம் போயிட்டு மாலை அவுத்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன சாப்பிட போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜான புழுலாம் சாப்பிட போகுது. பட் பேசிக்காக வந்துட்டு ஒரே டாபிக்ல என்னன்னா ஸ்பேரோ தான் இங்கே ஆட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன் கணக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். The upright pyramid number is absent in. The upright pyramid number is absent in. எதுல absent-ஆ இருக்க போகுது? The upright pyramid number is absent in pyramid of number. Upright pyramid of number is absent in. Upright pyramid of number is absent in. Inverted pyramid எதுல பார்க்க முடியும்? occurs in a நம்பர்ல கேட்டிருக்கான். ஃபாரஸ்ட்ல வந்து நம்பர்ல ஆஸ்பெக்ட் பண்ணும்போது இன்வெர்டரா தான் இருக்க போகுது. நம்பர்ஸ் ஆஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு மரத்துல லட்சக்கணக்கான பூச்சிகள் இருக்கும். அந்த லட்சக்கணக்கான பூச்சிகளை சாப்பிட சில ஆயிரக்கணக்கான பறவைகள் இருக்கும். பட் எங்க எல்லாமே ஒரு மரத்துல இருந்திருக்கும். ஸோ நம்பரை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபாரஸ்ட்ல வந்து என்ன இருக்குது? கம்மியா இருக்க போகுது, இன்வெர்டரா இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி. Okay, it's going to be option B. Forest is the right answer. Option B, forest is the right answer. Next question பார்க்கலாம். Which one of the following is not a functional unit of a ecosystem? Which one of the following is not a functional unit of ecosystem? எது வந்துட்டு ecosystem-ஓட functional unit கிடையாது? எது வந்துட்டு ecosystem-ஓட functional unit வந்து கிடையாது? எது வந்துட்டு ecosystem functional unit கிடையாது? ecosystem functional unit கிடையாது. not a functional unit of ecosystem அப்படின்னு கேட்டிருக்கான். எது? stratification. so option D. ஓகேவா? அந்த vertical level distribution சொல்லுவோம் இல்லையா? so option D stratification. yes டாகனா. சூப்பர். ஓகேவா? fine. option D stratification is the right answer. okay, it is not a functions of organism அப்படிது. identify the possible link A in the following food chain. plant, insect, frog. என்ன A வரும்? ஃப்ராக் யாரை சாப்பிடுவா? ஈகிள் யாரை சாப்பிடுவா? இது உங்க வீட்டு பக்கத்துல கொரக்கான்னு தூங்கிட்டு இருப்பான் ஒரு பையன். அந்த பையனை புடலையே தள்ளி பிடிச்சி எழுந்திரிச்சு என்னடா வரும் கேட்டா அவனே கரெக்டா ஆன்சர் சொல்லுவான். இப்போ நீங்க கரெக்டா சொல்லாமா வேணுமா? என்ன வரக்க போகுது? பாம்பு. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி கோப்ரா. ஆப்ஷன் சி கோப்ரா இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நாங்களாம் என்ன பலவேறு கட்ட பரம்பரை பேர் மறந்துருச்சு. என்னடா பரம்பரை சொன்னானே? 11 மணிக்கு ஒரு பரம்பரை சொன்னேனே, பேர் மறந்துட்டேன். பாளையக்கார பரம்பரை. ஓகே, பாளையக்கார பரம்பரைலாம் கரெக்டாக சொல்லணும். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர், கோப்ரா. ஓகே, which one of the following is not a gaseous biogas chemical cycle in the ecosystem? Not a gaseous biogas chemical in an ecosystem. Not. இதே டெல்டர் போர்ஷன்ஸ் தான், பட் இருந்தாலும் சொல்லுங்க. இந்த டெல்டர் போர்ஷன்ஸ் தான், பட் இருந்தாலும் சொல்லுங்க. தெரியுதான் பார்ப்போம். which one of the following is not a gaseous biogas cycle in the ecosystem? இது ஆக்சுவலாக டெல்டர் போர்ஷன்ஸ் தான் வராது. யா, தெரிஞ்சிருக்கீங்க, நல்ல விஷயம். ஃபாஸ்பரஸ் சைக்கிள். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி will be the right answer. ஆப்ஷன் பி is going to be the right answer. ஓகேவா? ஃபாஸ்பரஸ் சைக்கிள். நோ ப்ராப்ளம். தெரியல, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஃபாஸ்பரஸ் சைக்கிள் is the right answer. No problem. The second stage of hydrosar occupies by plants like. The second stage of hydrosar occupied by the plants like. The second stage of hydrosar occupies in the plants like. இதுக்கு நல்ல தெரியுது. ஓகேவா? 𝑦𝒑𝒒𝒔. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி வால்சினேரியா. ஆப்ஷன் சி வால்சினேரியா இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி வால்சினேரியா will be the right answer. ஓகே, கலக்கிறீங்களா? ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி வால்சினேரியா. ஆப்ஷன் சி டாக்கனா ஆப்ஷன் சி வால்சினேரியா இஸ் ரைட் ஆன்சர். இது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி டாக்கனா நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி will be the right answer. ஆப்ஷன் சி will be the right answer. yes. ஆப்ஷன் சி. The rate of formation of new organic matter by rabbit in a grassland is called. Rate of formation of new organic matter by rabbit. Rabbit கறி சாப்பிட்ருக்கீங்களா? நல்லா இருக்காது, ஏன்னா நான் சாப்பிட்டது கிடையாது. The rate of formation of new organic matter by rabbit in a grassland is called as 𝑦𝒑𝒑𝒔. என்னவா இருக்க போது? It is secondary productivity. Option A secondary productivity is the right answer. It's going to be option A secondary productivity. Option A will be the right answer. Okay, super. கமலக்கண்ணன், தர்ஷினி, ஹரிதா, ஜெயந்தி, கவிதா, மகா,
தமிழரசி ஜித் கலக்கிட்டீங்க. It's going to be option A. ஜெயந்தி சூப்பர்மா. It's going to be option A will be the right answer. Option A is going to be the right answer. Okay. அடுத்த கட்ட கேள்விக்கு மூவ் ஆகலாம். அடுத்த கட்ட கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which one of the following procedures during decomposition is correctly described? Decomposition பொறுத்து சொல்லும்போது எது வந்து correctly describe ஆயிருக்கு அப்படின்றாங்க. Which one of the following is correctly described during decomposition? Decomposition அப்படின்ற process பத்தி சொல்லும்போது எது வந்து கரெக்டா டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு? Decomposition அப்படின்ற process பத்தி சொல்லும்போது நல்லா பாருங்க, fragmentation carried out ஃபர்ஸ்ட்லயே வந்தாச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ fragmentation. இப்போ தான் பார்த்தோம் என்ன பண்ண, fragmentation is carried out by எந்த ஆர்கானிசம் பார்த்தோம், எர்த்துவாம் பண்ணக்கூடியது fragmentா கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டு போது அதான் fragmentation பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ சூப்பராக இருக்கணும். ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆப்ஷன் ஏ will be the right answer. சூப்பரா. Sisters are joining with class. அதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சா? Option A. Okay. The secondary productivity is the rate of formation of one organic matters by secondary productivity is the rate of formation of one organic matter by secondary productivity. Yes, another consumer. Option C consume தான் இருக்கு, consumer வரும். Option C consumer. Okay, option C is the right answer. Super. Kavita, Abhinaya, Harita, Pooja, Dashini, Farjana, collecting is going to be option C is the right answer. Option C consumers. Option C consumer is the right answer. Okay, natural reservoirs of phosphorus. Actually filter தான் வராது. If a 20 joule of energy is trapped at the producer level, 20 joule of energy is trapped as a producer level, then how much energy will be available in the peacock? 20 joule இங்க இருக்கு, அப்போ peacockல எவ்வளவு இருக்கும்? 20 joule வந்து அங்க இருக்கு, அப்போ peacockல எவ்வளவு இருக்கும்? 20 joule அங்க இருக்குன்னா peacockல எவ்வளவு இருக்க போகுது? பேசிக்கா 10% லா வச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 joule 2 joule இங்க 0.02 joule. ஓகேவா, பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன். எப்படிடா எப்படிடா சொல்றீங்க? 0.02 டா. ஓகேவா, 0.02. ஆக்சுவலா பிளான்ட் மைஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து படிச்சிட்டீங்களோ? பிளான்ட் மைஸ் அப்படின்னு இருக்காடா. 20 ஜூலு 2 ஜூலு 0.2 ஜூலு 0.02 ஜூலு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட். ஆரோ இல்லாதனால மிஸ் அண்டர்ஸ்டுடா? சரி, நோ ப்ராப்ளம். ஓகே, சரி விடுங்க. ஆரோ இருந்தால் நீங்கள் கரெக்டாக சொல்லியிருப்பீங்க. கரெக்ட் தான். ஓகே, எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். மேட்ச் பண்ணுங்க. எர்த்துவாம் சக்சஷன், சாரி, எர்த்துவாம் டெட்ரிடஸ் ஃபுட் செயின், சக்சஷன்றது பைனஸ், ஈகோசிஸ்டம் சர்வீஸ் அப்படின்ட்டு பாலினேஷன்ஸு, பாப்புலேஷன் க்ரோத் ஆகிறது நட்டாலிட்டி பர்த் ரேட்டை பொறுத்து. ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் டி, எஸ் ஆப்ஷன் டி கரெக்டாக இருக்காண்ணா. சூப்பரா, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். எஸ், ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். வர்ஜனா, அனிஷா, மோனிஷா, பூஜா, ஜான்வி, கமலேஷ், கமல், ஷாம், ஜெயந்தி, கமலக்கண்ணன், தர்ஷினி, பியாரி, மகா, கவிதா, தமிழரசி, ஜித், ஹரிதா கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா, ஜெய நிஷாந்த் கலக்கிட்டீங்க. ஒரு 5 ரவுண்ட் போடுங்க பார்ப்போம். எஸ், லாஸ்ட் 20 more minutes மோர்ரா. லாஸ்ட் 20 more minutes. ஒரு 5 ரவுண்ட் போடுங்கடா. கமான்ரா, நெருப்பு மழை பொழியட்டும். கமான், நெருப்பு மழை பொழியட்டும். ஒரு 5 ரவுண்ட் போட்டுடுங்க. அப்படியே செஷன் லைக் பண்ணாதான் செஷன் லைக் பண்ணி வச்சோங்க. செஷன் லைக் பண்ணாம பார்த்துருங்க, செஷன் லைக் பண்ணி வச்சோங்கடா. சீக்கிரம். குயிக். ஃபயர் முக்கியம் கண்ணா, ஃபயர் முக்கியம் பிகிலே, நெருப்பு முக்கியம் பிகிலே. அதே மாதிரி செஷன் லைக் பண்ணுறது லைக் முக்கியம் பிகிலே. ஆஃபீஸே சைலண்டாக இருக்கு. ஆஃபீஸே சைலண்டாக இருக்குது. தனியாக வேறு இருக்குது ஆஃபீஸில், பயமாக வேறு இருக்குது, புது ஆஃபீஸாக வேறு இருக்குது.
Yeah. பத்திக்கிச்சு. Okay. Yes, next question பார்த்தலாம். Most animals that lives in deep ocean waters are. Most animals that lives in deep ocean waters are. Deep ocean waters இருக்கக்கூடிய most of the animals என்னவா இருந்துட்டு இருக்கு? Most animals that lives in deep water oceans என்னவா இருந்துட்டு இருக்கு? Detritivores தான் இருந்துட்டு இருக்கு. So option C, detritivores is the right answer. The most animals that lives in deep water oceans are detritivores. ஓகேங்களா? Okay, option C is the right answer. Super. Jabashini, Jayanti, Janvi, Dashini, Farjana, Tamlarasi, Maha, Kavita, Sham, Shamdir, Jit, Abhinaya, Jit, Kaliki. Option C is the right answer. Bro, பார்த்து சார் வந்து யாராவது டேய் மனிதனை பார்த்து பயம் இல்லடா, மனிதனுக்கும் அப்பால் பட்ட ஒரு தீய சக்தி இருக்கு தெரியுமா, அதை பார்த்தா பயமா இருக்கு. Yeah, good conversation coast. Good conversation coast நல்லா தானே போயிட்டு இருக்கு, உங்களோட நல்லா தானே பேசிட்டு இருக்கேன். கரெக்டாக நல்லா தானே போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் பேயோட நல்லா தான் பேசிட்டு இருக்கேன், இனிமேல் நல்லா தான் பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஓகேங்களா, பேயோட தானே பேசிட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். டியூரிங் ஈக்காலஜிக்கல் சக்சஷன் அப்போ என்ன நடக்க போகுது? வாட் வில் ஹேப்பன் டியூரிங் ஈக்காலஜிக்கல் சக்சஷன்? டியூரிங் ஈக்காலஜிக்கல் சக்சஷன் அப்போ வாட் வில் ஹேப்பன் டியூரிங் ஈக்காலஜிக்கல் சக்சஷன்? It is not C dakana, C இல்ல, changes பேஸ் பண்ணாது. Graduation predictable changes predict பண்ண முடியும் species of the composition occurs in a given area. ஓகேவா, it's a predictable changes இருக்க போகுது. So option D is the right answer. Predictable changes இருக்க போகுது. ஓகேவா, okay, option D is the right answer. Okay, option D will be the right answer. Okay, option D will be the right answer. Option D is going to be the right answer. கலக்கிடுங்க. ஓகேவா, yes dakana, yes sir. Ghosts are better than humans, don't forget it. அப்படியா, நல்ல விஷயம். பட் நிறைய பேருக்கு தெரிய விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் தான் கோஸ்டா மாறுறான், அதுவே தெரியாது. என்னத்தை சொல்லி என்னத்தை பண்றது? ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா. இன் ஈகோசிஸ்டம் தி ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் டியூரிங் போட்டோசிந்தசிஸ். ஆர்கானிக் மேட்டர், ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் போட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். நல்லா புரிஞ்சுவாங்க, அவன் டோட்டல் ஆர்கானிக் மேட்டர் தான் கேட்டிருக்கான். என்னது டோட்டல் ஆர்கானிக் மேட்டர் தான் கேட்டிருக்கான். ஓகேவா, உங்களை பார்த்தா எனக்கு தெரியவே மாட்டேங்கிறீங்களா? உங்க மெசேஜ் மட்டும் தானே தெரியுது, உங்களை பார்த்தா தானே சொல்ல முடியும் பேய் மாதிரி இருக்கீங்களா இல்லையான்னு. ஐ கேன் see you only a message. எஸ், டோட்டல் ஆர்கானிக் மேட்டர் தான் கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கான்? டோட்டல் ஆர்கானிக் மேட்டர் தான் நம்ம சொல்லிருக்கோம். கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, ஜிபிபி இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியா தான் இருந்துட்டு இருக்கு. ஜிபிபி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஜிபிபி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே, எஸ் டகனா, சூப்பரா. எஸ், ஆப்ஷன் பி சூப்பரா. ஜித், தமிழரசி, ஜப்ஷினி, அனுஷ்கா, தர்ஷினி, அபிநயா, கமலக்கண்ணன், ஹரிதா, ஷாம், தர்ஷினி, பியாரி, கவிதா, ஃபர்ஜனா, பாவ்ஸ், ஸ்ரீ ஜான்வி, கலக்கிறீங்க. ஜெயந்தி, மகா, கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா. the mass of living material at the tropic level at a particular time. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். particular time அப்படிங்கிறது என்னவா இருக்க போகுது? particular time பத்தி என்ன இருக்க போகுது? இஸ் ஆப்ஷன் டி, ஸ்டாண்டிங் கிராப். ஓகேவா, ஆப்ஷன் டி ஸ்டாண்டிங் கிராப். அட்டென்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ ஆப்ஷன் டி ஸ்டாண்டிங் கிராப் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, எஸ் சூப்பர். ஆப்ஷன் டி ஸ்டாண்டிங் கிராப். ஓகே, எஸ், ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான். செகண்டரி சக்சஷன் டேக் பிளேஸ் இந்த ஆப்ஷன்ல எந்த இடத்துல வந்து செகண்டரி சக்சஷன் டேக் பிளேஸ் ஆகணுன்றீங்க? சார் டு கோஸ், நான் போகிறேன் மேலே. அடுத்தது லைன் வருது, பட் வேணாம். அடுத்து வாயில லைன் வந்துருச்சு, பட் வேணாம். 35 போட்டுருவாங்க அப்புறமா. ஓகே, என்ன இருக்க போகுது? இட்ஸ் கோயிங் டு பி degraded forest. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி, degraded forest. ஓகே, ஆப்ஷன் பி, degraded forest. ஓகே, சூப்பர். ஷாம், பாஸ், ஃபர்ஜனா, ஜான்வி, பூஜா, ஹரிதா, அபிநயா, ஜித், ஜெயந்தி, கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. எஸ் பூஜா, கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, degraded forest. செகண்டரி சக்சஷன் டேக் பிளேஸ் ஆன் தி degraded forest. which one of the following is correctly matched? எந்த following நல்லா புரிஞ்சுங்க. இங்க தான் தப்பு பண்ணுவீங்க. கரெக்டா, இன்கரெக்டா, ராங்கா, இல்ல ட்ரூவான்றத கரெக்டா பாத்துட்டீங்க. which one of the following is correctly matched?
which one of the following is correctly matched? இந்த இது வந்துட்டு பார்த்தீனியம் மிஸ்டோஃபோரஸ் வந்துட்டு அந்த கிராஸ் வந்து நம்ம இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணது உடனே அது பயோடைவர்சிட்டிக்கு ஆமா இருக்கும் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி டாக்கன்னா அந்த கிராஸ் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது பயோடைவர்சிட்டிக்கே ஒரு த்ரெட்டா இருக்கு அப்படி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கோன் டு பி த ரைட் ஆன்சர். எஸ், கேரட் கிராஸ் எல்லாம் படிச்சிருப்போம். ஓகே, இஸ் கோன் டு பி ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அண்ட் அடுத்த கட்ட கேள்வி பார்த்தோம் அப்படின்னா டேர்ம் ஈகோசிஸ்டம் வாஸ் காயின்ட் பை, யார் வந்து ஈகோசிஸ்டம் அப்படின்ற டேர்மை காயின் பண்ணியிருப்பார்? ecosystem அப்படின்ற காயினை டேர்ம் பண்ணது வேற யாரும் இல்ல, நம்ம பையன் தான். ஆப்ஷன் பி. எஸ், ஏஜி டான்சிலே. ஏஜி இஸ் மை ஓஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஓஜி இல்லை போல, ஏஜி இஸ் கோயிங் டு பி ஏஜி டான்சிலே. ஒரு நிமிஷம் இருங்க. எஸ், option B, A.G. Tansile is right answer. Tansile, Arthur George Tansile. Option B is right answer. Okay, Super Pooja, Sham, Farjana, Dashini, Kamalakannan, Jayanti, Pyari, Harini, Kashkin, Tamlarasi, Kamal, Abhinaya, Kalagini. It's going to be option B, A.G. Tansile is the right answer. Another question. Which of the following is a characteristic features of cropland ecosystem? Cropland விவசாய நிலம், ஃபாரஸ்ட் கிடையாது. cropland ecosystem அப்படின்னா விவசாயம் பண்றோம் இல்லையா? cropland விவசாய நிலத்தோட கேரஸ்டட்டிக் ஃபீச்சர்ஸ் என்னவா இருந்துட்டு இருக்கு? cropland ecosystemத்தோட கேரஸ்டட்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன வந்துட்டு இருக்கு? cropland ecosystemத்தோட கேரஸ்டட்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன பார்த்துட்டு இருக்கோம்? they calling மூஜியா இங்க they calling ஏஜி. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, லீஸ்ட் ஜெனடிக் டைவர்சிட்டி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தேவை, எனக்கு அரிசி மட்டும் தான் போடப்படும். எனக்கு சுகர் காத்தான சுகர் கான் தேவை தான் போடப்படும். ஸோ அதான் கிராப்லேண்டை பேஸ் பண்ணிருக்க முடியும். அங்கே நமக்கு ஜெனடிக் டைவர்சிட்டி ரொம்ப வாஸ்ட்டாக பார்க்க முடியாது, லீஸ்ட் நம்பரில் தான் பார்க்க முடியும். ஸோ ஆப்ஷன் பி, லீஸ்ட் ஜெனடிக் டைவர்சிட்டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். சூப்பர். ஃபர்ஜனா, அபிநயா, தமிழரசி, தர்ஷினி, பூஜா, ஹரிதா, ஷாம், ஜித் கலக்கிட்டீங்க. It's going to be option B is the right answer. Okay, option B will be the right answer. Next question பார்த்துலாமா? Which of the following would appears as the pioneer organism in bare rocks? இதை நம்ம பார்த்ததா டக்குனு நீங்க நம்ம பார்த்த கொஸ்டின் நிறைய வாட்டி பார்த்த கொஸ்டின் தான். bare rockல pioneers முன்னோடிகள் எதா இருக்கும்? Which of the following would appear as the pioneer organism on bare rocks? என்ன? எஸ், என்ன? டக்கு என்ன bloody Maryயா பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் அடிங்க. It's going to be option A, lichens. ஓகே, ஆப்ஷன் ஏ, லைக்கன்ஸ். 12 மணிக்கு மறந்துடாதீங்க, போர் அடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மெழுகுவத்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெழுகுவத்தியை ஏற்றி வச்சுட்டு என்ன போதுன்னா ஒரு போர்வையை போட்டுட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு போர்வையோட இது மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். போர்வையோட இது மட்டும் தெரிஞ்சுட்டு கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றுட்டு பிளட்டி மேரி ஆர் யூ தேர் அப்படி 3 வாட்டி கூப்பிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மூஞ்சியே பிளட்டி மேரி மாரி தெரியும். அப்போ நீங்கள் பார்த்து பயப்படலாம். ஓகே, ஸோ அந்த டைமுக்கு இன்னும் எவ்வளோ இருக்குது? 13 நிமிஷம் இருக்குது. ஓகே, லைக்கன்ஸ் இஸ் த பேர் ராக்ஸ். ஓகே, முன்னாடி வந்து பார்க்க முடியுது. த பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் deep sea hydrothermal vent ecosystem are primary producers of deep sea primary producers of deep sea நல்லா பாருங்க. டீப் சீல வந்துட்டு நமக்கு லைட் வந்து இன்டென்சிட்டி இருக்காது. டீப் சீல வந்து பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டோட இன்டென்சிட்டி இருக்காது, லைட்டோட இன்டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ டீப் சீலோட ஆர்கானிசம் எல்லாம் என்ன பேஸ் பண்ணி ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கீமோசிந்தட்டிக், கெமிக்கலை பேஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ, கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ, கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா வில் பி தி ரைட் ஆன்சர். சூப்பர் கலக்கிறீங்களா? ஃபர்ஜனா, தர்ஷினி, ஸ்ரீ ஜான்வி, ஜபாசின், கமலக்கண்ணன், தர்ஷினி, பூஜா, ஹரிதா, தமிழரசி, அபிநயா, கவிதா, ஜித் கலக்கிட்டீங்கடா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, கீமோசிந்தட்டிக். ஜெயந்தி, சூப்பர்மா. ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. நான் கண்ணாடி தான் பார்க்க சொன்னேன், என்ன பார்க்க சொல்லல, நான் யூடியூப்பை பார்க்க சொல்ல. The sequential events from initial stage till climax in a succession are called. Initial stage till climax. ஒரு படம் initial stageல இருந்து ஃபர்ஸ்ட் கார்டு போட்டதுல இருந்து கடைசி கார்டு போற வரைக்கும் நான் பார்ப்பேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்க போகுது? என்ன படம் ஃபர்ஸ்ட் கார்டு போட்டு கடைசி கார்டு வரைக்கும் பார்ப்போம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லிருக்கோம்? என்ன டேர்ம் அப்படி சொல்லிருக்கோம்? which we called as yes option C. It is option C ராக்கண்ணா. ஓகே, ஆப்ஷன் சி, சிறை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சிறை அப்படின்னு நல்ல மூவி பார்த்தீங்களா? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சிறை இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின், which one of the following ecologists have tried to put the price tags on the nature's life support service?
which are the following ecologists have tried to put the price tag எவ்வளவு தைரியம் இருந்தா natural life support serviceக்கு price tag போட்டுருப்பான் அந்த bloody fool யார் அவன் எஸ் யாரு கான்டசான் அப்படின்னு ஒரு கார் இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா ராபர்ட் கான்டசான்றது கான்ஸ்டாஸா கான்டசான ஒரு கார் இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா பழைய மாடல் கார் முன்னாடிலாம் எல்லாரும் அதான் வச்சிருந்தாங்க ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் சி will be the right answer இருக்கனா ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் இருக்கனா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா which of the following statement is not true incorrect ஆன ஸ்டேட்மென்ட் என்ன ஸ்டேட்மென்ட் கேக்குறான் which of the following statement is not true again incorrect ஆன ஸ்டேட்மென்ட் கேக்குறான் pyramid of energy of ecosystem tends to be diminished at higher trophic level a single organism can feed at several trophic level detritivores can all trophic level except to produce level primary consumers are herbivores அப்படி கொடுத்திருக்கான் சோ இத பொறுத்து பார்த்தோம் அப்படினு பாத்தீனா நமக்கு தெரியும் detritivores feed at all trophic level except produce level detrivoresக்கு இந்த பிரமிட் கிடையாது நம்ம எல்லா டைப் ஆஃப் ஃபுட் செயினையும் ஃபுட் வெப்பையும் நம்ம பிரமிட்ல சொல்லியிருப்போம் பட் டெட்ரிவோரஸ்க்கான இதை வந்து நம்ம ஈகோசிஸ்டம் வந்து நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம் ஃபுட் வெப்போ ஃபுட் செயினோ நம்ம பிரமிட்ல சொல்லியிருக்க மாட்டோம் ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி டாக்கனா எஸ் சூப்பர் எஸ் டாக்கனா சூப்பர் ஓகே ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபைன் டாக்கனா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन which ecosystem has maximum biomass எந்த ecosystem maximum biomass இருக்கு which ecosystem has a maximum biomass எந்த ecosystem maximum biomass பார்க்க முடியுது எஸ் எந்த ecosystem அப்படி பார்த்தீனா forest ecosystemத்துல எந்த ecosystem பார்க்க முடியுது so option D forest ecosystem பார்க்க முடியும் so option D is right answer option D forest ecosystem okay yes ஜாகனா சூப்பர் yes forest தர்ஷினி கமல் கண்ணன் பியாரி ஹரிதா பாவ்ஸ் ஜாஹிதா ஷாம் பூஜா தர்ஷினி அபிநயா ஜபாஸ்டின் ஸ்ரீ ஜான்வி தமிழரசி ஜித் ஜெயந்தி கலக்கிறீங்க ஃபர்ஜனா சூப்பர் மாஸ் going to be option D forest ecosystem அடுத்த क्वेश्चन பார்த்தலாமா presence of plants arranged into a well defined vertical layer on the height of can be seen in அதாவது ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்கான் பட் எதில் பார்க்க முடியும் எந்த டைப் ஆஃப் ஃபாரஸ்ட்ல பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கான் எதில் பார்க்க முடியும் ரொம்ப ஈஸி இதில் வந்து பார்க்க முடியுன்றாங்க எந்த டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் பேஸ் பண்ணி பார்க்க முடியுன்றாங்க எஸ் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்ல பார்க்க முடிகிறது ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் வில் பி த ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஓகேவா எஸ் டாக்கண்ணா சூப்பரா கேனோபிலாம் சொல்லுவோம் இல்லையா அதே தான் சூப்பர் எஸ் ஜித் ஷாம் ராஜேஸ்வரி ஜெயந்தி பாவ்ஸ் ஜாஹிதா கவிதா பூஜா நக்ஷத்ரா ஹரிதா தர்ஷினி கமலக்கண்ணன் ஜித் தமிழரசி பியாரி கலக்கிறீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் அண்ட் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பேஸ் பண்ணி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஒரு 5 ரவுண்ட் போடுங்க பாப்போம் எவ்ரி 20 மினிட்ஸ் நமக்கு 5 ரவுண்ட் போட்டுருப்போம் இல்லையா 5 ரவுண்ட் போடுங்க பாப்போம் அப்படியே செஷன் லைக் பண்ணா செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க செஷன் லைக் பண்ணாம இருக்கீங்க செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா டோரா கார்ட்டூனா அங்கே டோராக்கே கண்ணு தெரியாது நீங்க என்ன போய் பண்ண போறீங்க ஒரேமாவா டோரா தாக்கப்பட்டார் சரி விச் லெசன் சார் ஈகோசிஸ்டம் தான் கண்ணா ஈகோசிஸ்டம் தான் சரி எதை பற்றி பேசணும் ஈகோசிஸ்டம் பேஸ் பண்ணி தான் பேசிட்டு இருக்கோம் ஓகே இனி ஒரு 7 கொஸ்டின்ஸ் இருக்கு 7 கொஸ்டின்ஸ் இருக்கு 7 கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துலாம் ஓகேவா ஜஸ்ட் 7 more கொஸ்டின்ஸ் மோர் ஓகே 7 more கொஸ்டின்ஸ் மோர் பார்த்துலாமா கடைசி கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருவோம் அடுத்த கொஸ்டின் கான்செப்ட் என்னவா இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா what type of ecological pyramid would be obtained within the following data secondary consumer வந்துட்டு 120 கிராம் இருக்கான் primary consumer 60 கிராம் இருக்கு அது நம்ம ஏற்கனவே பார்த்ததா என்ன மாதிரி இருக்க போகுது what it will be yes
pyramid வந்து எப்படி இருக்கும்போது இன்வெர்ட்டரா இருக்க போகுது. So option A is right answer. pyramid எப்படி இருக்க போகுது? option A இன்வெர்ட்டரா தான் இருக்க போகுது. option A will be the right answer. நோட் பண்ணிக்கோங்க. yes the option A. No, it's not B. ஆபரேட்டா இருக்காது. ஏன்னா பிரைமரி ப்ரொடியூசர் வந்து 10 கிராம் போக இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. ஆபரேட்டா இருந்துச்சுன்னா போக டிக்ரீஸ் ஆயிட்டே போணும். ஆனா போக எப்படி ஆயிட்டு இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கனால it's going to be option A inverted pyramid is the right answer. Which of the following ecological pyramid is generally inverted? இப்போ சொல்லுங்க எந்த following வந்துட்டு generally inverted இருக்கு? Which of the following is generally inverted? inverted ஆன pyramid எதுல பார்க்க முடியும்? yes எதுல பார்க்க முடியும்னா biomass in C. pyramid of biomass in C. option C. option C pyramid of biomass இல்ல inverted pyramid phytoplankton zooplankton base பண்ணி பாத்துறோம் இல்லையா? சோ அதுல வந்து நம்ம பார்க்க முடியதா இருக்கு. So option C is the right answer. option C will be the right answer. ஓகேவா? 𝑦𝒑𝒑𝒔 தமிழரசி கமல் பூஜா கவிதா கஸ்கின் ஜான்வி பியாரி புலு விசாலாட்சி ஜெயந்தி தர்ஷினி செபஸ்டின் அபிநயா கலக்கிட்டீங்க. It's going to be option C. 𝑦𝒑𝒑𝒔 ரேமா கலக்கிட்டீங்க. It's going to be option C pyramid of biomass in C. அடுத்த क्वेश्चन பார்த்துடலாம். எஸ் அடுத்தது மேட்ச் பண்ணுங்க பாப்போம். மேட்ச் அழகான மேட்ச் நீ பீச் மெரினா பீச் நீ. which is the right answer? yes புறா சொல்லிட்டாங்க. பட்லாம் fourth trophic level. நம்ம first trophic level இருந்து நம்ம போலாம். எதுக்கு fourth trophic level? first trophic level என்னவா இருக்க போகுது? grass தான் first trophic. எங்க இருக்கு first trophic level? அடுத்து grass சாப்பிடக்கூடியது என்னவா இருந்துட்டு இருக்கு? grass நமக்கு rabbit தான சாப்பிடும். second trophic level எங்கவா இருக்க போகுது? so second trophic level. அடுத்தது third trophic level தான் காக்கா third trophic. கடைசி தான் vulture இருக்க போகுது. so இது இப்படி பார்த்தோம்னா first 2 வந்துட்டு இருக்கு. so first 2 வருது. option A is the right answer. ஓகேவா? option A will be the right answer. கனா சூப்பர். ஜித் அபிநயா ஜான்வி ஷாம் தமிழரசி ஹரிதா தர்ஷினி ஜாஹிதா அனிஷா கமலக்கண்ணன் செனோரிட்டா அபினேஷ் பியாரி கலக்கிட்டீங்க. It's going to be option A is the right answer. next question பார்த்துலாம். in relations of gross primary productivity and net primary productivity of an ecosystem, which one of the following statement is correct? gross primary GPP யும் NPP வச்சிட்டு எந்த following statement வந்து correct அப்படின்றாங்க? GPP NPP வச்சிட்டு எந்த following statement வந்து correct அப்படின்றாங்க? GPP NPP வச்சிட்டு எந்த following statement வந்து correct அப்படின்றாங்க? which of the following statement is correct? which of the following statement is correct? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GPP is always more than NPP அப்படின்னு. ஆமா, ஏன்னா gross primary productivity வந்து நம்ம டோட்டலா கால்குலேட் பண்றோம். என்ன பண்றோம்? நம்ம டோட்டலா தான் கால்குலேட் பண்றோம். டோட்டலா எவ்வளவு கிடைக்குது, டோட்டலா எவ்வளவு பயோமாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டோட்டல் கான்செப்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுவே நெட் பிரைமரி ப்ராடக்ட் நமக்கு எவ்வளவு கெயின் கிடைக்குது, எவ்வளவு வந்து கெயின் கிடைக்குது. நான் சொல்லிருப்பேன், ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபாய் வந்துட்டு பிசினஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 1000 ரூபாய் எனக்கு கிராஸ் பிரைமரி ப்ராடக்டிவா எடுத்துட்டு இருக்கு. அந்த 1000 ரூபாயில நான் அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் அப்படின்றது, அந்த செலவு போக மிச்சம் எனக்கு எவ்வளவு கெயினா கிடைச்சிருக்கு. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 800 ரூபாய்க்கு நான் ரா மெட்டீரியல்ஸ் நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்பிரேஷன் லாக் போக எனக்கு 200 ரூபாய் தான் லாபமா இருக்க போகுது. சோ நான் லாபம் மட்டும் சொல்றது நெட் பிரைமரி ப்ராடக்டா இருக்க போகுது. சோ என்னாலுமே கிராஸ் பிரைமரி ப்ராடக்ட் அதிகமா தான் இருக்கும். சோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி. எஸ் டக்கன. எதை மைனஸ் பண்ணனும்? ரெஸ்பிரேட்டரி லாஸ் நம்ம மைனஸ் பண்ணுவோம். ரெஸ்பிரேட்டரி லாஸ் நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஓகே. which one of the following statement is not correct? மறுபடியும் எந்த ஸ்டேட்மென்ட்லாம் கரெக்ட் கிடையாது அப்படினா which of the following statement is not correct? which one of the following statement is not correct in this? இப்போ நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்கடா. நாட் கரெக்ட். இது ஈஸி தான் இல்லையா? என்னது? pyramid of biomass of C is generally upright அப்படின்னு கொடுத்தோம். generally upright-ஆ இருக்கும். pyramid of biomass of C upright-ஆ இருக்கும் இல்ல, inverted-ஆ இருக்கும். generally எப்படி இருக்க போகுது? inverted-ஆ இருக்க போகுது. so option D, option C is the right answer. option C, generally pyramid of biomass is inverted. generally pyramid of biomass எப்படி இருக்க போகுது? inverted-ஆ இருக்க போகுது. சூப்பர். அமீரா, ஹிரா, தர்ஷினி, கமல், ஜெயந்தி, அனிஷ்கா, கவிதா, ஜபாஸ்கின், கமல், பியாரி, ஷாம், தர்ஷினி, கமலக்கண்ணன், ஹரிதா, அபிநயா, செனோரிட்டா, அபினேஷ் கலக்கிட்டீங்க. It's going to be option C is the right answer. option C is the right answer. எப்படி இருக்க போகுது? inverted-ஆ இருக்க போகுது. the equation GPP ஐயோ முன்னாடி சொல்லுங்க. சரி, R என்ன சொல்றோம்? R நம்ம என்ன சொன்னோம் பார்த்தோம்? what we called as R. R நம்ம என்ன சொல்லுவோம்? எதை மைனஸ் பண்ணோம்? எதை மைனஸ் பண்ணோம்? எதை மைனஸ் பண்ணோம்? எதை மைனஸ் பண்ணணும்? எஸ், ரெஸ்பிரேட்டரி லாஸ். R வந்து என்னவா இருக்கு? ரெஸ்பிரேட்டரி லாஸா இருந்துட்டு இருக்கு. சோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? அப்போ கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியோட சேர்த்து நம்ம ரெஸ்பிரேஷனை லாஸ் பண்ணனும் அப்படினு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது? நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி வந்து கிடைக்க போகுது அப்படிதான். ஓகேவா? சோ ஆப்ஷன் ஏ will be the right answer. ஓகே, எஸ் டக்கனா. தண்ணி குடிங்க. ஸ்டே ஹைட்ரேட்டடா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
Yeah, today's session last question. Welcome to today's session last question. அப்படி முடிவடைங்க கொஸ்டின் வந்துட்டு இருக்கு. இந்த கொஸ்டின் கரெக்டா சொல்றவங்களுக்கு புஜும் 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 நீங்களும் ஆகலாம் கோடீஸ்வரன். யாரை பார்த்துருக்கீங்களா? அது சூர்யா எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அமிதாப் பச்சன் வந்து இந்தியில பண்ணிட்டு இருப்பாரு. இந்த கொஸ்டின் கரெக்டா சொன்னீங்க, நீங்க வந்து 50 லட்சத்தை ஜெயிச்சிட்டீங்க அந்த மாதிரி சொல்றது. பட் இந்த கொஸ்டின் நீங்க கரெக்டா சொன்னா 50 லட்சம் போய் 50 பைசா கூட கிடைக்காது. பட் உங்களுக்கு நீட்டுக்கு வந்து 4 மார்க் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். அவ்வளவுதான். The amount of nutrients such as carbon, nitrogen, phosphorus and calcium present in the soil are given any time is referred as yes. என்ன வந்திருக்க போது ஸ்டாண்டிங் கிராப் கிடையாது, ஸ்டாண்டிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இங்க சைக்கிளை பத்தி பேசியிருக்கான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் கோனா பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஃபைன் ஃபைன் ஃபைன். ஆப்ஷன் டி டாக்கணுங்களா? எஸ், ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். ஓகேவா? பட் மார்னிங்னா ஆகல, சூரியன் வந்தாதான் மார்னிங்கா கேள்விப்பட்டேன். அதுவும் நம்ம சொல்லியிருந்தோம். சூரியன் உன்னால எப்போ பார்க்க முடியுதோ அதான் மார்னிங். அப்படி சார் அப்போ 4 மணிக்கு மார்னிங் இல்லையானா அது மார்னிங் இல்லையா, பட் நைட்டும் இல்லையா. அது வந்து அதுவும் இல்லையா, ஆனால் இதுவும் இல்லையா. அப்போதான் கமல் சார் அருமை எனக்கு புரிஞ்சு. சார் கமல் சார் கூட புரியுது, இவர் பேசுறது புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஓகே, எஸ், இஸ் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அண்ட் வித் திஸ் we have completed this session. ஒரு 5 ரவுண்ட் போடுங்க பாப்போம். கமான் गाइस செஷனை 5 ரவுண்ட் போட்டுடுங்க. அப்படியே செஷன் லைக் பண்ணாத செஷன் லைக் பண்ணி வச்சுங்க. செஷன் லைக் வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண வேற பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ், கண்டினியூ பண்ணலாமா? என்ன சொல்றீங்க? கண்டினியூ பண்ணுவோமா? குட் மார்னிங். இல்லை தூங்க போறீங்களா? இல்லை பார்ப்போமா? குட் மிட் நைட். நைட்டு மிட் நைட்டு. அப்போ அந்த நைட் என்னவா இருக்க போது? நைட்டு, மிட் நைட்டு, ப்ரோ நைட் வேணாம், வேற எதுக்கு முன்னாடி வர நைட்டு. சொன்னேன்டா 12 மணிக்கு மேலே எடுப்பேன்னு சொன்னேன். 10:30 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா 1 மணி வரைக்கும் போகலான்னு நினைச்சேன். 8 மணிக்கு ஆரம்பிச்சிட்டோம், 8:10 ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் இன்னும் சொல்லுங்க, மறுபடியும் ஆரம்பிச்சிடலாம். எடுத்துடலாமா? ப்ரீக் நைட் கண்டினியூ பண்ணுவோமா? ஓகே, கண்டினியூ பண்ணுவோமா? பண்ணலாம். அடுத்து சொல்லுமா? டீகம்போசர்ஸ் லைக் ஃபங்கை அண்ட் பாக்டீரியா. டீகம்போசர்ஸ் லைக் ஃபங்கை அண்ட் பாக்டீரியா என்னவா இருக்க போகுது? ஆட்டோட்ராப்ஸ், ஹெட்டரோட்ராப்ஸ், சாப்ரோட்ராப்ஸ், கீமோ ஆட்டோட்ராப்ஸ். டீகம்போசர்ஸ் லைக் ஃபங்கை அண்ட் பாக்டீரியா. ஃபங்கை அண்ட் பாக்டீரியா இருக்கக்கூடிய டீகம்போசர்ஸ். ஃபங்கை அண்ட் பாக்டீரியா இருக்கக்கூடிய டீகம்போசர்ஸ். டீகம்போசர்ஸ் அப்படின்றது என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஹெட்டரோட்ராப். தன்னைத்தானே செதுக்கியவன் இவனெல்லாம் இருக்க மாட்டான். அவனுக்கு ஃபுட் வந்து டிபெண்டாக தான் இருக்க மாட்டான். அது மட்டும் இல்லாமல் சாப்ரோஃபேஸ், டெட் அண்ட் டிகே மேட்டர் தான் அடிச்சு சாப்பிட்டு இருப்பான். ஸோ ஆப்ஷன் என்ன இருக்கு? 2 and 3. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஹெட்டரோட்ராப்ஸ் ஆனது ஃபுட்டை அடுத்தவங்க ஃபுட்டை டிபெண்டாக இருக்கிறது ஹெட்டரோட்ராப்ஸ் அப்படின்றது. சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்றது என்ன வந்துட்டு இருக்கு? பேசிக்காக வந்துட்டு டெட் அண்ட் டிகே மேட்டர் வந்து சாப்பிட்றது. ஓகேங்களா? நான் விட்டுருந்தேன். சரி, ஒரு 10 கொஸ்டின் பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு 10 கொஸ்டின்ஸ். ஓகே, 10 கொஸ்டின்ஸ் பார்த்துலாம். இல்லை 5 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். 5 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ஆரம்பிச்சு விட்டுருவோம்ல. 5 கொஸ்டின் பார்ப்போம். The process of mineralization by microorganism helps in the release of. The process of mineralization by a microorganism which helps in the release of. சரா ஒரு 5 கொஸ்டின் ஆரம்பிச்சு முடிக்க வேணாம். The process of mineralization in the microorganism helps in the release of inorganic nutrients from humus. Option A. Option A, inorganic nutrients from humus is the right answer. Okay, சார் நீ 10:30 PM க்கு பார்க்கலாம். சார் இன்னைக்கு 10:30 PM. இன்னைக்கு 10:30 PM தான் பார்ப்போம். ஓகே, பட் அதுவும் என்னால் 100% சொல்லக்கூடாது. ஏன்னா எதுவுமே என் கையில் கிடையாது. ஏன்னா எனக்கு கையே கிடையாது அப்படின்னு இல்லை. பட் எந்த எதுவுமே என் கையில் பேஸ்லேருந்து இல்லை. ஓகேவா? ஸோ இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். கண்ணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. எஸ் கண்ணா. சார் நீங்கள் 2ஆ தெரியுறீங்க சார் அப்படின்னா அதை அடித்த மப்பு அப்படி உங்களுக்கு. நாளைக்கு பிராண்டை மாற்றி அடிச்சு பாருங்க. ஓகே, ப்ரொடக்டிவிட்டி இஸ் ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோமாஸ் எக்ஸ்பிரஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப். ப்ரொடக்டிவிட்டி இஸ் ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் பயோமாஸ் தட் எக்ஸ்பிரஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப். Productivity is rate of biomass that express in terms of. என்ன terms express ஆயிட்டு இருக்கு? Productivity in rate of biomass நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? என்ன பேசிக் டேர்ம்ஸ் நமக்கு எக்ஸ்பிரஸ் ஆயிட்டு இருக்கோம்? ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி கண்ணா 2 and 4 தான். ஆப்ஷன் சி 2 and 4 கிலோகிராம் per meter square இயர் பேஸ் பண்ணி சொல்றது. ஓகேவா? கிராம் per meter square, கிலோகிராம் per meter square. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி. எஸ் அபிநயா, மோனிஷா, ஷாம், தர்ஷினி, தமிழரசி, பாவ்ஸ், ஃப்ளோரன்ஸ், செனோரிட்டா, ஹரிதா, ஹீரா, அபினேஷ்,
கலக்கிட்டீங்க. It's going to be option C is right answer. Okay, option C will be the right answer. Vanitha, okay ma, it's going to be option C is the right answer. Yes. Next question பார்த்தலாம். An inverted pyramid of biomass can be found in an ecosystem. Inverted pyramid of biomass. Inverted pyramid of biomass. Inverted pyramid of biomass found in the ecosystem. எங்க இந்த ecosystem பார்க்க முடியுது? மறுபடியும் சொல்றேன், மெரைன் பேஸ் பண்ணி வரக்கூடிய சீல தான். ஓகே, it's going to be option B. மெரைன் ecosystem பார்க்க முடியுது. Option B is right answer. மெரைன் பேஸ் பண்ணி வரக்கூடிய ecosystem நம்ம பார்க்க முடியும். So option B is right answer. Option B, மெரைன் ecosystem is right answer. ஓகே, yes, option B தான் கணுங்களா. கண்ணு மூடுது சார், கண்ணு மூடுதா? வரலாம். டே, ஃபாரஸ்ட்ல நம்பர் தான பேசிக்கா இருக்க போது. அவன் என்ன கேக்குறான்றது பாருங்க, பயோமாஸ் தான் கேட்டிருக்கான். ஓகே, நமக்கு பேசிக்கா மெரைன் தான் சொல்லுவோம். Which one of the following is not a producer? எது producer கிடையாது? Which one of the following is not a producer? எது வந்து producer கிடையாது அப்படின்றது. Which one of the following is not a producer? எது producer கிடையாது? நல்லா புரிஞ்சுவாங்க. எது ப்ரொடியூசர் கிடையாது அப்படின்றதுனா, அகாரிகஸ் அப்படின்றது ஒரு ஃபங்கை. ஃபங்கை ரெட்டினோட்ராபிக் ஆர்கானிசம் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? நான் வந்துட்டு பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் பண்ணும்போது படிச்சிருந்தேன். ஃபங்கை எல்லாம் வந்து சொந்தக்காரங்களை ஞாபகம் வச்சவங்க, விஷம் இருப்பாங்க. எதனால விஷம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்? அது ஒரு எடிட்டோட்ராபிக் ஆர்கானிசம். ஒரு எடிட்டோட்ராபிக் ஆர்கானிசமா இருந்துச்சு அப்படின்னா அது ஃபுட்டுக்கு அடுத்தவங்க டிபெண்ட் ஆகி தானே இருக்கும். ஒரு எடிட்டோட்ராபிக் ஆர்கானிசம் will always depend on foods on other. அதானே? ஸோ அப்படி இருக்கிறது கூடியது எப்படி ப்ரொடியூசராக இருக்கும்? ப்ரொடியூசராக இருக்கக்கூடியது ஒரு ஆட்டோட்ராஃபிக்காக தான் இருந்தாகணும். தன்னை செதுக்க வேண்டியவனாக தான் இருந்தால் தான் மட்டும் தான் என்ன முடியும், ஆட்டோட்ராஃபிக்காக இருக்க முடியும். எடிட்டோட்ராஃபாக இருக்கிறவன் எப்படி இருக்க மாட்டான்? ப்ரொடியூசரா இருக்க மாட்டான். அகாரிகஸ் அப்படி ஃபங்கை எண்டோட்ராபிக் ஆர்கானிசம். ஸோ அப்படி இருக்காது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பரா. அபிநயா, ரேமா, தர்ஷினி, வனிதா, அபினேஷ், பாவ்ஸ், ஃப்ளோரன்ஸ், அபினேஷ், செனோரிட்டா, சசிகலா, பூஜா, கர்ஸ்கின், தர்ஷினி, அனிஷா, ஹரிதா, ஜெயந்தி, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, முடிச்சிடலாமா? செஷன் முடிச்சிடலாம் இல்லையா? ஏதாவது டவுட் தான் இருக்கா? எஸ், ஃபயரை போட்டுங்க. ஃபயரை போட்டாச்சா? செஷன் லைக் பண்ணி வச்சோங்க. டெவில் அது டெவில்ல வளர்த்தி என்னடா பேர் அது சார்? 25 ஏப்ரல்னா சொன்னா கிரிஞ்சா இருக்கும். நம்ம ஒரு நாள் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றது ரொம்ப கிரிஞ்சா இருக்கும். ஸோ அதில் சொல்ல வேணாம். நம்ம இன்னைக்கு நிறைய கிரிஞ்சா பார்த்துட்டோம். இந்த கிரிஞ்சோட போதும். ஓகே, யா, எஸ், யா, ஃபைன். ஓகே, பட் இருந்தாலும் இனி வரக்கூடிய செஷன் இப்படி தான் இருக்க போகுது. கடைசி ஒரு 7 days, கடைசி ஒரு 8 to 7 days. ஓகே, ஒரு வாரம், கடைசி ஒரு வாரம் கஷ்டப்பட்டா போதும். மிச்சதுனால நல்லா இருக்கும். ஓகே, ஜாலியாக இருக்கும். ஓகேவா? கடைசி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. ஓகேவா? கடைசி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், எப்படி போகுதுன்றதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதோட நம்ம செஷனை முடிச்சிட்டோம். ஸோ see you on tomorrow அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நைட்டு 10:30 மணிக்கு நான் பார்க்குறேன். நம்பிக்கை பேட்சில் 2 மணிக்கு நான் பார்க்குறேன். நம்பிக்கை பேட்சில் உங்களுக்கு 2 மணிக்கு நான் பார்க்குறேன். அண்ட் நைட்டு 10 மணிக்கு நான் செஷனை பார்க்குறேன். ஸோ நமக்கு விண்டேஜாக இருக்குது தெரியுமா? ஸோ கடைசி வரைக்கும் ஆக்டிவாக இருந்தேன். நைட்டு செஷன் ஆனாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் ஆக்டிவாக இருந்தேன். எப்படியாவது ஆக்டிவாக இருந்தீங்களே. ஸோ கடைசி வரைக்கும் ஆக்டிவாக இருந்த எல்லா ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ஸோ see you today at 10. பைடா கண்ணா. ஓகே, ஃபைன். நாளைக்கு ஹால் டிக்கெட் வரும். ஆமாம், 26th ஆஃப் இதில் வந்து ஹால் டிக்கெட் வந்துடும். ஹால் டிக்கெட் வந்தோடனே பண்ணக்கூடிய முதல் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மேப்பில் போட்டு செக் பண்ணுறீங்க, எவ்வளோ தூரம் இருக்குன்னு செக் பண்ணுறீங்க. டைம் கிடைச்சா சில பேர் வந்து போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் அப்படி சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா ஜஸ்ட் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சுன்னா போய் பாருங்க. தூரத்தெல்லாம் போய் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. இல்லை மேப்லேயே பார்த்தாலே போகலாம் வேணாம். மேப்லாம் ஜஸ்ட் ரூட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கடைசி நிமிஷம் டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்றதுனால. ஓகேவா? சரி, இன்னைக்கு நைட்டு 10:30 மணிக்கு செஷன் தான் போட்டுருக்கோம். 10:30 மணிக்கு நம்ம சந்திப்போம். நம்பிக்கை பேட்ச் 2 மணிக்கு நான் சந்திப்போம். ஓகேவா? ஸோ பைடா கண்ணா. see you டாடா. எஸ், குட் நைட். நல்லா தூங்குங்க. ரெஸ்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியம். நல்லா தூங்க. நாளைக்கு சந்திப்போம். பாய்.